अखिल भुवन जन्मस्तेन भंगादिलीले विनत विविध भूतौरात रक्षैकदीस्ते स्तुतिशिरतु विचित्ते ब्रह्मणे श्रीनिवासे भवति मम परस्मिन् श्रीमती भक्तिरूपा पाराशल्य वसत्सुताम् उपनिषत् दुग्धाग्निमध्योद्भृताम् संसाराप्य विभीषण प्रपकट प्राणाप्य सञ्जीविनीम् पूर्वाचार्य सुरक्षिताम् भगवतीम् व्यागाद दूरस्थिताम् हानीताम् तु निजाक्षरैः सुमनसः பௌமாப்பிகந்தகம். சுவாமி எம்பெருமானார் பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானமாக ஸ்ரீபாஷ்யம் என்ற கிரந்தத்தை அனுகிரகித்தார். அதிலே வியாசர் 17 மதங்களை கண்டிக்கிறார். அந்த 17 மதங்களுடைய விஷயத்தை 2வது அத்தியாயம் 2வது பாதத்திலே கிட்டத்தட்ட ஒரு 10-11 மதங்களை கண்டிக்கிறார். அதுக்கு தர்க்க பாதம் இது, அதில் கண்டிக்கிறார். அதிலே பசுபதி ஆகமம் என்கிற ஆகமத்தை நம்ம அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். பசுபதி என்று சொல்லக்கூடிய சிவபெருமான், சிவபெருமான் தான் முழுமுதற் கடவுள் அப்படின்னு தெரிவிக்கக்கூடிய ஒரு நிலை. அந்த நிலையை நம்ம அனுபவிச்சுருக்கோம். அதிலே கடந்த உபன்யாசத்திலே சிவபெருமான் நிமித்த காரணம், பரமாணுக்கள் உபாதான காரணம். நம்முடைய சம்பிரதாயத்தின்படி 3 காரணம் பகவான் தான். திரிவித காரணம், நிமித்த காரணம், உபாதான காரணம், சககாரி காரணம். 3 காரணம் பகவான் தான் தெரிவிக்கிறது. நிமித்த காரணம் என்ன? நியமனம் பண்றது. நியமனம்னா என்னது? ஒரு குடத்தை பண்ணணும்னா குடத்துக்கு மண் வேணும், அது மண் ஒரு காரணம். அடுத்து குடத்தை பண்ணுவதற்கு குயவன் வேணும், அதுவும் ஒரு காரணம். அந்த குடத்தை பண்ணுவதற்குண்டான உபகரணங்கள், உபகரணம் தண்டு தறி சக்கரண அதுவும் வேணும். இந்த 3 வேணும் இல்லையா? அப்ப குயவன் தான் நிமித்த காரணம், மண் தான் உபாதான காரணம், தண்டு தறி சக்கரம்ல தான் என்ன காரணம்? சககாரி காரணம். இந்த 3 காரணங்களும் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்னு சம்பிரதாயத்துல வேதத்தை சொல்லியிருக்கு. ஆனா இந்த இடத்துல என்ன சொல்றான்? பசுபதி ஆகமத்தின் பத்தி என்ன தெரியுதுன்னா, இந்த 3 காரணங்கள் சிவபெருமான் இல்ல, நிமித்த காரணம் சிவபெருமான், உபாதான காரணம் பரமாணுக்கள் தான் உபாதான தந்திரிகள். அந்த விஷயத்தை தான் வந்துருக்கோம். அதுல கடந்த உபன்யாசத்திலே இந்த சிவன் தான் முழுவதற்கு கடவுள் தெரிவிக்கக்கூடிய ஒரு நிலையில என்ன நோசிட்டு அதான் கண்டிச்சோம். ராமலிங்க பூஜை பண்ணாங்க, அந்த மாதிரி அதெல்லாம் அசம்பவாதம், அந்த மாதிரி இல்லையே கிடையாது. ஏன்னா இதுலயே இல்லை, ராமாயணத்திலே இல்லை, கம்பராமாயணத்திலே எதுவுமே சொல்லப்படல, சொல்லப்படாதவரையே அது கிடையாதுன்னாரு. அதுக்கு மேல இன்னொரு விஷயம் ஒண்ணு, அன்னைக்கு ஒரு விஷயம் சொன்னாங்க. இன்னைக்கு பிரசித்தமா என்னவோ இருக்கு சாஸ்தான்னு. அந்த பிரசித்தமா இருக்கக்கூடிய அந்த நிலையை அது எங்க இருக்கு, என்ன எப்படிப்பட்ட நிலை அப்படின்னா ஆச்சரியமா ஒரு விஷயம். சாஸ்தா சாஸ்தானா அந்த பிரவிஷ்ட சாஸ்தா ஜனானாம் சர்வாத்மனக. சாஸ்திர வாக்கியம் இது எதிர்வேதம் சொல்றது, ஆரண்யகம். எதிர்வேத ஆரண்யகம் சொல்றது அந்த பிரவிஷ்ட சாஸ்தா ஜனானாம் சர்வாத்மனக. இந்த சாஸ்தான பகவான தான் முடிக்கிறது. சாஸ்தா என்ற சப்தம் என்னைக்கே உண்டு, வேறமே சொல்லியிருக்கு. ஆனா அந்த சாஸ்தா என்ற சப்தம் இன்னைக்கு வேற யாருக்கும் சொல்லிட்டு இருக்கோம். சாஸ்தான்னா என்ன அர்த்தம்? சாஸ்தானா பிரசாசிதா, அதாவது நியந்தா. சாஸ்தானாவே வேறு யாரையும் சொல்ல வேண்டியதில்லை. சாஸ்தா என்ன யார் நியமிக்கிறாளோ அவர் தான் சாஸ்தான பேர், நியமிக்கக்கூடியவர். அந்த பிரவிஷ்ட சாஸ்தா ஜனானாம் சர்வாத்மக. ஆனா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, எங்கேயோ பிறந்திருக்க, எங்க பிறந்தா தெரியும், எங்க வளர்ந்தா எதுவுமே தெரியாது. சட்டுன்னு ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி யாரோ வந்துட்டா அவர் தான் சாஸ்தான்னு சொல்றா பாருங்க. அவர் எங்கிருந்து வந்தார், எப்படி வந்தார், ஒண்ணுமே தெரியல. இன்னைக்கு சட்டுன்னு சொல்லிட்டானா இதெல்லாம் புது மோகம்னு சொல்லுவார். புது மோகம் ஏன்னா ஒரே இதுவா இருந்தா நிச்சயம் சாத்தம் வந்து சாப்பிட்டுருந்தா ரசிக்காது. ஒரு நாளைக்கு இது, ஒரு நாளைக்கு அது, ஒரு ஆத்துல போய் பார்த்துட்டு போனா நாளைக்கு என்ன கரிகா, என்ன கரியமது, என்ன கூட்டம் அது, என்ன குழம்பு, இது பெரிய விசாரம் பண்ணிட்டுப்பா. நாளைக்கு என்ன பண்ணலாம், நாளைக்கு என்ன பண்ணலாம், நாளைக்கு என்ன பண்ணலாம், இன்னைக்கு இது ஆயிடுச்சு, இன்னைக்கு பண்ணதே நாளைக்கு பண்ணலாமா அப்படின்னு ரசிக்காது இல்லையா? ஒரே தெய்வத்துக்கு இன்னைக்கு பார்த்த தெய்வத்தை நாளைக்கு பார்த்துட்டு இருக்கலாமா? ரசிக்காது இல்லையா? பார்த்துக்கலாமே. இந்த மாதிரி புது புது போகலாம் 50 வருஷத்துக்கு 100 வருஷத்துக்கு ஒரு இந்த மாதிரி வந்துட்டே இருக்கும். அது கலிக பாத்தீங்கன்னா வந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி புதுசா வந்துதான். ஏன்னா பழசே பிடிக்காது சில பேருக்குலாம். பழசை பிடிக்காது அப்படின்னு புதுசா வரட்டுமே பழையன கழிதலும் புகுதன புதியான புகுதலும் இந்த போகி அன்னைக்கு அதை பெருமாள் கொண்டு வந்துட்டார். அது தெய்வத்தை கொண்டு வச்சுட்டாரு. பழையன கழிதலும் புகுதலும் நான் எதிர்கொண்டா ஆத்ம இருக்க பழைய வஸ்து அசித்த வஸ்துக்களை கழிஞ்சிடணும், புதுசா இருக்க வஸ்துக்களை எடுத்துக்கணும். இங்க என்னன்னா பழையன கழிதல்னா வேற வேற தெய்வதாந்தங்களா இருக்க, தெய்வதாங்க தெய்வமோ ஏதோ இருக்காதுலாம் பழையன கழிதல். புதுசா ஒண்ணு உருவாக்குவோமே,
அந்த உருவாக்கத்தை கொண்டு வருவோம் அதிக சொல்ல வந்தோம்னா அந்த மாதிரி சொல்லிருக்காளே அந்த மாதிரி புரியா திணிக்கிற இந்த மாதிரி புரியல. இதெல்லாம் கட்டுக்கதை. ராமலங்க கதையோ இதெல்லாம் எந்த இடத்துலயே கிடையாது, கட்டுக்கதைன்னு சொல்றாங்க. ஏன்னா சாஸ்தான்றா இல்லையா, பொதுவா அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா ஐயப்பன் வச்சுட்டு இருக்கா. இது சாமான்யமா அப்படியே எனக்கு தெரிஞ்சு 1950 நினைக்கிறேன், 50ல இருந்து 60க்குள்ள. அப்ப டி.டி. ராஜன் ஒரு பெரிய அரசியல்வாதி, டி.டி. ராஜன் ஒரு அரசியல், அந்த அரசியல்வாதி தான் கட்டுக்கதை தான் இது இந்த மாதிரி ஏற்படுது. இந்த மாதிரி ஒரு நிலையே கிடையாது. என்ன பண்ணாருன்னா ஐயப்பன் ஒரு விக்கிரகத்தை தமிழ்நாடு முன்னு சிட்டு வர விளைத்து அதை கொண்டு போய் சபரிமலை போய் கொண்டு போய் வச்சுட்டார். அங்க ஏற்கனவே நரசிம்மர் எழுதிருந்தார், நரசிம்மர் எழுதிருந்தார். இப்ப அடிய சொல்றதுக்கெல்லாம் இதுக்கெல்லாம் இதுக்கு பிரமாணம் இருக்கா சுவாமி? பிரமாணம் இருக்குன்னா பிரமாணம் வந்து இதுக்கு இருக்கோ இல்லையோ, ஆனா அவர் எப்படி வந்தாலும் அவர் நிரூபிக்கணுமோ, அந்த இடத்துல விட்டு வந்தா நிரூபிக்கணுமோ. அந்த நிரூபிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னா கிடையாது. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய நரசிம்ம விக்கிரகத்தை அப்புறப்படுத்தி அங்க கொண்டு போய் இது கொண்டு உட்காந்துட்டார். இது நடந்தது கிடைத்தா 1950ல இருந்து 60 நடந்திருக்கு. உடனே எல்லாம் ஓஹோ ஓஹோ ஓகோன்னு பண்ணி இந்த மோகினி அவதாரம் பண்ணும்போது இவர் பார்த்துட்டார் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு கற்பனையை பண்ணி ஏதாவது ஒரு புராணத்திலேயாவது இருக்கணும். இந்த லிங்க புராணம் இது மாதிரிதான், இந்த பூஜை லிங்க பூஜை மாதிரிதான் புராணத்திலேயா இருக்கணும், இல்ல வேற விஷயங்கள் யாராவது சொல்லியிருக்கணும். எங்கேயாவது இந்த பிரஸ்தாபம் எங்கேயா இருக்குன்னா எங்கேயுமே கிடையாது. ஒரு இடத்துல இதை பத்தி பிரஸ்தாபம் கிடையாது. ஏன் 300 வருஷத்துக்கு முன்னாடி ஒண்ணுமே கிடையாது, எதுக்கும் கிடையாது. அது மட்டும் இல்ல 300 வருஷத்துக்கு முன்னாடி இவருக்கும் பாபருக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு நாளத்துலாம் காமிக்கிறார். அப்ப ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி வந்தாரா, இதுக்கு முன்னாடி வந்தாரா, அப்ப வந்தாரா, ஒண்ணுமே தெரியல. இதை பத்தி எந்த விதமான இது நல்லா தெரியுது. இது இதிகாசத்துல இல்ல, புராணத்துல இல்ல. சரி, இதிகாச புராணம் வேண்டாம் சுவாமி, அவ ஆகமம் பிரகாரம் நாயன்மார்கள் பாடியிருக்கணும் இல்லையா, நாயன்மார்கள் பாடியிருக்கணும் இல்லையா, யாரா தெளிவா பாடியிருக்கணும். ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கவிஞர்கள் எத்தனை பேர் இருக்கா இல்லையா, அவ ஏதா இந்த சப்தத்துக்கு ஏதா இந்த மாதிரி சப்தம் இருக்கக்கூடிய தெய்வம் இருக்குன்னு யாரா ஒத்தரா சொல்லியிருக்காரா பாருங்க, தெரியல. அந்த மாதிரி தெரியல. அப்படின்னு கூட ஏன்னா நாயன்மார்களும் பாடல, சைவர்களும் பாடல, ஆனா புதுசா ஒண்ணு இருக்கு இல்லையா, அது போராட போய் போய் செவிக்கிறா, அது வேற விஷயம். இதுக்கு சொல்ல வந்தேன்னா அந்த மாதிரி அப்ப சாஸ்தான நியமிக்கிறான். அந்த பிரவிஷ்டதாஸ்தா ஜனானாம் சர்வாத்மனகா சர்வாத்மனகான்னா அப்ப சப்தார்த்தம் இதுனா சாஸ்தான்னு சொல்லிட்டு இல்லையா. சாஸ்தானா என்ன அர்த்தம்? சாஸ்தான சப்தார்த்தம் சொல்லணுமோ. இப்ப ஓம் காரம் இருக்கு, ஓம்காரத்துக்கு என்ன சப்தார்த்தம் சொல்றோமோ. ஏன் ஓம் நமச்சிவான்னு சொல்றது இல்லை அப்படின்னு கிடையாது, கிடையாது. நமச்சிவாயம் தான் இருக்கு, ஓம்காரம் கிடையாது. ஓம்காரம் சேர்த்தா அவளுக்குதான் ஆபத்து. ஓம்காரம் யாரை குறிக்கும் நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. ஓம்காரம் யாரை குறிக்கணும்? பகவான் ஸ்ரீமன் நாராயண் அகார வாசனை குறிக்கும். ஓம்காரம் பிரணவம், பிரணவத்தை என்னென்ன எழுத்துக்கள் இருக்கு? அகார உகாரம் அகாரம். அகாரம் என்று எழுத்து பகவான் ஸ்ரீமன் நாராயணன் தான் குறிக்கும், சாஸ்திர சம்மதம். அப்ப அது மட்டும் இல்ல, அவளுக்கு நமசிவா என்று பஞ்சாட்சரி. ஓம் சேர்த்தா பஞ்சாட்சரி வராது, ஷடாட்சரி வரும். ஷடாட்சரி வந்து ஓம் நமோ விஷ்ணவே. இது ஷடாட்சரம் 6 எழுத்து, 5 எழுத்து தான் அவளுக்கு. 5 எழுத்து தான் வந்து ஏன் ஓம்காரம் கேட்கல? சேர்த்து சொல்லாமன்னா சேர்த்துட்டா அந்த நமசிவாய சப்தம் ஸ்ரீமன் நாராயணன் தான் பிடிக்கும். கிடையாது, தெரியாம சொல்லிட்டு இருக்கா. இது எது போறனா ஓம் நமோ நாராயணாய நமகா, நமகா பின்னாடி சொல்ற பாருங்க, அது மாதிரி கிடையாது. ஓம் நமோ நாராயணாய நமப்பதம் முன்னாடி வந்துட்டு ஓம் கேசவாய நமகா உண்டு. ஆனா ஓம் நமோ நாராயணாய நமகா கிடையாது. ஓம் நமோ நாராயணாய. ஆனா சில பேர் ஓம் நமோ நாராயணாய நான் சொல்றேன் கேசவாய நமகான்னு கணிக்கிற பொருள். அதே இதுக்கு நமகா பட மாட்டோம்னா நமப்பதம் முன்னாடி வந்துட்டு. அதே போல இதுக்கு இந்த மாதிரி கிடையாது, இவாளா போட்டு இருக்கு. ஏன்னா அது மட்டும் அவ ஆகம சித்தி என்னதான் வந்திருக்கு. தியானம் பண்ணும் போது மந்திரம் சொல்லும் போது நமசியா சொல்லு, தியானம் பண்ணும்போது ஓம் என்ன சேர்த்துக்கொண்டு அவ ஆகம சித்திலே இருக்கு. சைவ ஆகம சித்திலே தியானம் பண்ணும் போது உனக்கு ஓம்காரம் சேர்த்துக்கோ. ஏன்னா வெளில தெரியாது இல்லையா, முன்னுக்கு பின் முரண். நான் தியானம் பண்ணும் போது ஒரு மந்திரமா, மந்திரத்தை சொல்லும் போது ஒரு மந்திரம், அதை வாயால சொல்லும் போது ஒரு மந்திரம். இது என்ன எப்படி இது சேரும்? திருவாய்மொழி செவிக்கிறேன், மனசால செவிச்சிருந்த கட்சியே திருவாய்மொழி வேறு, வாயால சொல்றது திருவாய்மொழி வேறு. சொல்ல முடியுமா? 2016 திருப்பாவை வேறு, 2017 திருப்பாவை வேறுனா அதெல்லாம் வருஷம் மாறினா அதுக்கு வருஷம் மாறலாமே தவிர திருப்பாவை மாறவே மாறாது, அதே திருப்பாவை தான். இவாள் முன்னுக்கு முன் முரண் என்னன்னா சொல்லும் போது நமக்கு அந்த ஓம்காரத்தை சேர்க்காத, தியானம் பண்ணும்போது சேர்த்துக்கொண்டான். தியானம் பண்ணா வெளில தெரியுமா?
அது ஆகமத்திலே இருக்கு, தெரியாது இல்லையா? அதான் சேர்த்துக்கோ. ஏன்னா ஓம்காரம் சேர்த்தாத்தான் மந்திர பலனை. சேர்த்தா இந்த ஆபத்து வருது. அது யாரை குறிக்கிறது? சிவனை குறிக்காது, சிவன் நாராயண குறிக்கிறது. அதனால் அதை எடுத்துட்டு ஓம்காரத்தை, அதனால என்ன பண்ண தெரியுமா, ஓம்காரத்தை எடுத்துட்டு ஓம் இல்லாம நமச்சிவாய சொல்றா இல்லையா, அதே போல ஓம் இல்லாம நாராயண பத்தி சொல்லாமே அப்படின்னு ஆட்சேபிச்சா. இந்த விஷயத்தை சொல்லியிருக்கேன் இருக்கணும். ஆமா, வெறும் ஓம் நமோ நாராயண, வெறும் நமோ நாராயணா உடனே இவாலாம் ஆட்சேபிச்சா, சிவட்டு வரலாம். அதே எப்படி 8 எழுத்து மந்திரம் சொல்லியிருக்கேன், நீ என்னவோ ஓம் எடுத்துட்ட, எப்படி 8 எழுத்து விடணும்? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, ஓம் இல்லாம 8 வருதுன்னா என்னமா 8 வரும்னா, நம்ம பதம் 2 நாராயணாய 5 எழுத்து இல்லையா, 5 7 தானே வருதுன்னா அவன் என்ன பண்ணான்னா, இல்ல நல்லா கூட்டி போறான், நாராய அஜனாய சேர்த்துக்கிறான். அப்ப 8 வந்துட்டோம் அப்படின்னா சாஸ்திரம் சொல்லியே ஓமித்யேகாட்சரன் நமைதித்வேட்சரன் நாராயணாயதி பஞ்சாட்சரான்னு சொல்லியிருக்கு. இதுக்கு சொல்ல வந்தேன்னா அதத்தான். அப்ப சாஸ்தான்னு சொன்னா அதுக்கு உண்டான அர்த்தத்தை புரிஞ்சுக்க போனோம். அந்த அர்த்த சப்தம் அந்த தேவதைக்கு சேர்றதா சாஸ்தானா அந்த பிரவிட்ட சாஸ்தா ஜனானாம் சர்வாத்மனக சாஸ்தானானது ஜகத்துக்கு பிரகாசிதா. சாஸ்திரத்துக்கு சாஸ்திரம் செய்திருக்கன்னா சாஸ்திரத்துக்கு பொருளுக்கு எந்த அர்த்தம் நிகழ்வு என்ன தெரியுது? சாசனீதி அதகா சாஸ்தா, சாசனி அதகா சாஸ்திரா, சாஸ்தி அதகா சாஸ்தா. அதான் இதெல்லாம் யார் கேட்க போறேன்னா, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சாஸ்தா எங்க போத்தான்னு சொன்னா, சாஸ்தான்னா ஜெகத்துக்கு பிரகாசிதா, அனைவரும் சாஸ்தா அந்த பிரவிஷ்ட சாஸ்தா. சாஸ்தானா நியந்தா. இப்ப இந்த வாக்கியத்துக்கு நன்றா புரிஞ்சுக்கோ. அந்த பிரவிஷ்ட சாஸ்தா உள்ளே புகுந்தவராய் சாஸ்தா நியமிக்கப்படுவராய் இருக்கிறார். உள்ளே புகுந்த நியமிக்கிறார், அந்தர்யாமத்தை நியமிக்கிறார் இல்லையா? அந்தர்யா யார் நியமிக்கிறார்? ஸ்ரீமன் நாராயண தவிர யாருமே அந்தர்யாமம் கிடையாது, எந்த தேவதையும் அந்தர்யாமம் கிடையாது. இப்ப சாஸ்தா சப்தம் எப்படி சொல்லும்? அந்த பிரவிட்ட சாஸ்தானா நியமிக்கிறான். அந்த பிரவிட்ட சாஸ்தா உள்ள கரந்தத்தில் இடந்தோறும் இடந்துகள் பொருள் தோறும் கரந்தெங்கும் பரந்துடன் இவையுண்ட கரணேந்திரங்கள. அப்ப அந்த பிரவிட்ட சாதனா உள்ளே புகுந்தவராய் நியமிக்கப்படுவராய், உள்ளே புகுந்து நியமிக்கிறான். அந்த பிரவிட்ட சாஸ்தா ஜனானாம் சர்வாத்மா அனைவருக்கும் ஆத்மாவா இருக்கின்றது. அது மட்டும் இல்ல, உள்ளே இருந்துட்டு இவர் இருந்தா தான் நேமனார், இவர் இல்லைன்னா அது இல்லைன்னு ஆயிடுது. இந்த வஸ்துவே இல்ல. எந்த வஸ்துவும் சித்தாகட்டும் அச்சித்தாகட்டும் பகவான் அதுக்குள்ள அந்த பிரவிட்ட பண்ணலைன்னா அந்த வஸ்துவே இல்லை. அவருக்கு தான் சாஸ்தா அந்த பிரவிட்ட சாஸ்தான் இருக்கு. அப்ப சாஸ்தான்னா அதுதான் அர்த்தம். அப்ப நியமத்தில் ஆத்மாவாக இருக்கணும் இல்லையா? நிச்சயம். இப்ப ராஜா இருக்கார், ராஜா நியமிக்கிறார், இதை பண்ணு நியமிக்கிறார், ராஜாக்கு நியமிக்கிறார். ஆனா ராஜாவே ஆத்மாவா இருக்கார இல்லையே, நியமிக்க சமைக்க முடியும், அது சாஸ்தான். ஆனா நியமிக்க சாஸ்திரம் இருந்தா மட்டும் கூடாது, அந்தர்யாமியா இருந்து அதுக்கு அந்த அந்த வஸ்துக்கு ஆத்மாவா இருக்கணும். அது அந்த பிரவிட்ட சாஸ்தா. அப்ப அந்த அதான் நேர சர்வாத்மா கிட்ட. அது என்ன, ராஜா நியமிக்கிறான் ஆனா ஆத்மாவா இருக்க மாட்டான், நியமிக்கிறான் இல்லையா, ஆத்மாவா இருக்கணும். அப்ப நியந்தா கிடைக்கிறது, நியந்தா சொல்றதுனாலே நேர சர்வாத்மா கிட்ட. அது அப்ப என்ன பண்ணும், சாஸ்திரத்தை நியந்தா என்று சொல்லிட்டு சர்வாத்மான்னு சொல்றது. சர்வாத்மா சொன்னா என்ன அர்த்தம்னா, நியந்திரத்தை சொல்லி அந்த பிரவேதத்தை சொல்லி சரீராத்ம பாவத்தை சொல்றது. சரீராத்மா பாவம் என்ன அர்த்தம்னா, ஒரு நாள் இது பூர்ணமா நிறைய சொல்லியிருக்கேன், அது 10 தடவை கேட்டதா அது புரியும். ஒரு தடவை சொன்னா, அதாவது சாமானாதிகரண்யம் சரீராத்மாவம், இது ரெண்டுத்தையும் ஸ்ரீபாஷ்ய ஆரம்பிக்கத்தையும் உங்களுக்கு சொல்லிடுறேன். அது மாதிரி இந்த மறுபடியும் இது வரப்போ அத்வைத வாதம் வரப்படுது, அது வரைக்கும் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா அத்வைத்தவாதம் எதுக்கு மறுபடியும் வரப்படுதுன்னா, இது முடிஞ்சோன்னா தான் சங்கர பாஸ்கர யாதவ 3 பேர் இருக்காங்க, 3 பேரும் அத்வைதி. ஆனா 3 பேரும் வெவ்வேறு கருத்துடையவர்கள். அத்வைதினா அத்வைதுக்குள்ளே அவருடைய கருத்து மாறுறது. அப்ப கருத்து மாறுறதுன்னா முதல்ல சங்கருடைய கருத்து என்ன தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டுமே சொன்னா அது வேற விதத்தை தெரிஞ்சுட்டு இவர் கருத்துக்கும் அவர் கருத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு, ஏன் இவர் கருத்து மாறுபட்டது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்த இன்னொருத்தர் சங்கரர் முதல் நிலை, பாஸ்கர் 2ஆம் நிலை, யாதவ பிரகாசம் 3ஆம் நிலை. அப்ப சங்கரர் சொன்ன விஷயத்த சிறு வித்தியாசம், அந்த வித்தியாசத்தை இவையனா சங்கரர் சொன்னதுல சில குற்றம் இருக்கு, அந்த குற்றத்தை நான் கலந்துட்டே பாரு, என் மதத்தை நான் ஸ்தாபிக்க போறேன் பாரு அப்படின்னு யாரு பாஸ்கர் சொன்னார். பாஸ்கர் ஸ்தாபிச்சுட்டார். ஸ்தாபிச்சு முடிச்ச உடனே பாஸ்கர் சொன்ன விஷயத்துக்கு இந்த குற்றம் இருக்கு, அந்த குற்றத்தை கலைஞ்சு நான் இன்னும் நல்லா ஸ்தாபிக்கிறேன் பாருன்னு யாதவ பிரகாஷ் சொல்றார். யாதவ பிரகாஷ் சொல்றார். அந்த யாதவ பிரகாசர் தான் இவர் ராமானுஜருக்கு பண்ணவர். யாதவ பிரகாசம் தான் அவருடைய மதத்துடைய கொள்கை.
அவரை எங்க சொல்ல வந்தேன்னா அது அந்த பிரவிஷ்ட தாத்தா, அந்த பிரவிஷ்ட தாத்தா ஜனானாம் சர்வாத்மா. அப்ப அந்த பிரவிஷ்ட உள்ளுக்குள்ளேயே புகுந்தவராய் பிரவிஷ்ட சாஸ்தா சாசனம் பண்ணுகிறார். ஜனானாம் சர்மாத்தா அனைத்து ஜனங்களுக்கும் ஆத்மாவா இருக்கார். சாஸ்திரா பிரேரிதா நன்கு தூண்டுறார், அனைத்தையும் நடத்துபவரா இருக்கார் இல்லையா. அதுக்குதான் சுதப்பிரகாசாச்சாரியர்னு ஒருத்தர் இது வேதாசனத்துக்கு எடுத்திருக்கார். அவர் என்ன சொல்றாருன்னா ஆசீர்வாதம் அழகான ஒருத்தர். சாஸ்தான்னா அப்படின்னா தான் அனுமந்தாங்கிற பொருளை வந்தது என்றார். அப்படின்னா என்னன்னா ஏன்னா இந்த இடத்துல அவரே பண்ண என்ன அர்த்தம்னா, நான் தப்பு தப்பா எதை சொன்னாலும், தப்பு தப்பா பாட்டு பண்ணாலும், தப்பு தப்பா காதலத்தை செவித்தாலும், ஏதோ தப்பா ஆதாரம் போயிட்டாலும் அந்த பிரவிட்ட சாஸ்தா ஜனனம் அவரைத்தானே சாஸ்தான்னு சொன்னீர். அப்ப உள்ளுக்குள் உட்கார்ந்து தூண்டுபவர் அவர் தான் ராயுடு இல்லையா. அதற்காக தான் எனக்கு வேற அந்த அந்த அனுமந்தாவா எடுத்து அப்படின்னா ஒவ்வொரு இதிலும் அத்தியட்சனாக இருக்கிறார். அத்தியட்சனா ஆத்திய பிரவித்திர மட்டும் இதுக்கு அங்க போயிடணும். 6 நிலைகள் பார்த்த முடியா. முதல் நிலையில மாத்திரம் அவர் பேசாம இருக்கார். 2ஆம் நிலையிலே அனுமந்தார் கட்சி வேற மாதிரி நிலைக்கு வந்துடுறாரு இல்லையா. அதைத்தான் இங்க தெரிவிக்காது. அந்த பிரவிட்ட சாஸ்தான்னா ஜனானாம் அப்படின்னா முதல்ல அவர் நம்ம தொடர்ந்து உள்ளுக்குள்ள இருக்கா தூண்டுறா. தூண்டின உடனே நம்முடைய இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி தூண்டல, நம்முடைய கர்மத்துக்கு தகுந்த மாதிரி அவர் தூண்டார். ஆனா தூண்டினாலும் அது எங்கெங்கெல்லாம் தடுக்கணும் தடுக்கிறதுக்கு முற்படுறார். அந்த தடுக்கத்து முற்பட்டும் நாம் தடுக்காமல் இருக்க போறதுக்குண்டான காரணம் அவர் இல்லை. அதுக்கு எது காரணம்? நம் கர்மா காரணம். அது பார்த்திருக்காங்க. அதத்தான் அந்த பிரவிஷ்ட சாஸ்தா ஜனானாம் சர்வாத்மா. இப்படிப்பட்ட சாஸ்தான்றது அங்கதான் குறிக்கிறது. இப்ப இதுல நம்ம அன்னைக்கு இன்னொரு விஷயம் கடைசியில பார்த்தோம். பரமாணுக்கள் ஜெகத் காரணம் சொன்னோம். பரமாணுக்கள் ஜெகத் காரணம் சொன்னோம். பரமாணுக்கள் ஜெகத் காரணம் வந்துச்சுன்னா அப்ப இவெல்லாம் இப்படி சொல்றா சுவாமி என்ன சொல்லிட்டு இருக்கா? பரமாணுக்கள் ஜெகத் காரணம் திரிவித்த காரணம் பகவான். திரிவித்த காரணம் அவரை சொல்லப்படாதா? திரிவித்த 3 காரணமும் அவரை சொல்லப்படாதா? ஏன் பரமாணுக்கள் தான் ஜெகத் காரணம் சொன்னோம்னா ஆச்சரியமா தெரிவிக்கிறார். அவருடைய நிலை என்னன்னு பாருங்க. எப்படி தெரிவிக்கிறார்? பரமாணுக்கள் ஜெகத் காரணம் எப்படின்னா பரமாணுக்கள் சேர்ந்து ஜெகத் ஆகிறது. இவர்கள் அணுக்களை பிரிக்கிறா பாருங்க. அணுக்கள்னு சொன்னாலும் பிரிக்கவே முடியாது. ஆனா எப்படி பிரிக்கிறா பாருங்க. அணுக்களுக்கும் பிரிவு உண்டு. இது ஜலபரமானு, இது வாயு பரமானு, இது பிருத்திவி பரமானு, இது தேஜஸ் பரமானு. தேஜஸ்குள்ள அணு இருக்கு, ஜலத்துக்குள்ள அணு இருக்கு, அது பிருத்திவிக்குள்ள அணு இருக்கு. பிருத்திவினா பூமி, பூமிக்குள்ள அணு இல்லையா. அந்த மாதிரி பிரிக்கிறான். அந்த மாதிரி பிரிச்சு இந்த பரமாணுக்களை ஒண்ணு சேராது. இதோடு முடிச்சுட்டேன்னா இப்ப நீங்க எப்படி சொல்றீங்கன்னு சொல்ல அதையும் சேர்த்து சொல்லிடுறேன். ஏன்னா அது இதுல இல்ல, இதான் சேர்த்து சொல்லிடுறேன். இப்ப பரமாணுக்கள் இதுக்கு அதுக்கு குணங்கள் உண்டு. பரமாணுக்கள் ஒவ்வொன்றும் சேர்ந்து சேர்ந்து கூட்டமாறுது. கூட்டமாயினா கூட்டமான உடனே இந்த வாயு பரமானு, பிருத்திவி பரமானு, அப்பு பரமானு, தேஜஸ் பரமானு, இந்த பரமாணுக்களுக்கெல்லாம் குணம் வேறு உண்டு. எப்படின்னா ஆகாசாத் வாயு, வாயோர் அக்னிகி, அக்னேராபகா, அச்ச பிருத்திவி, பிருத்திவியா ஔஷதயகா அப்படின்னு இருக்கு இல்லையா. இப்ப ஆகாசாத் வாயுன்னு இல்லையா. முதல்ல பகவான் படைக்கச்சே முதல்ல ஆகாசத்தை படைக்கிறார். ஆகாசத்துல வாயு. அப்ப ஆகாசத்தில் இருக்க தன்மை என்னன்னா, ஆகாசத்தினுடைய தன்மை என்ன? சப்தம் ஆகாசத்தன்மை. இது முதல் பாசனம் திருச்சந்த விளக்கம் 120 பாசனம் திருமேஷாகாது. பூனிலாவி 5 புனர்கல் இந்த 4 நீரிலான 3 சிறந்த கால் 2 நீர் சிறந்த கால் 2 நீரிலாதி 1 திருமேஷாக சாதிக்கிறார். அது அந்த பாசத்தை ஆசிரியர். ஆகாசத்துக்கு என்ன தன்மைன்னா சப்தம், சப்தம் சப்த தன்மை. அந்த சப்தஸ்தரிச ரூபரச கந்தங்கள் இருக்கு இல்லையா. இதுல முதல்ல பிறந்தது ஆகாசம். அந்த ஆகாசத்துல சப்தம் தான் தன்மாத்திரைன்னு பேரு. இந்த சிட்டி எப்படி பின்னாடி சொல்றேன், மேல இருந்தவர் சொல்லிட்டு பின்னாடி சொல்றேன். சப்தம் தான் தன்மாத்திரைன்னு பேரு. அந்த சப்த தன்மாத்திரை அப்ப சப்தஸ்தரிச கண்டங்கள் இருக்கு இல்லையா. அதுல முதல்ல சப்த தன்மாத்திரை ஆகாசம் பூதம் பிறக்கிறது. அப்ப ஆகாச தன்மை என்ன? ஓன்னு சப்தம், சப்தம் அது மட்டும்தான் அது எடுத்துருக்கோம். ஆனா ஆகாசம் வாயு பிறக்கிறது இல்லையா. பிறக்கச்சே நேர வாயு பிறக்காது, சப்த தன்மாத்திரை இருந்து பிறக்கிற முடியாத. அது வாயுக்கு ஸ்பரிசம் உண்டு, தொடு உணர்ச்சி. அப்ப 2 தன்மைகள் வந்துடுறது, 2 தன்மைகள் வந்துருது. ஆனா இந்த ஆகாசத்துல பஞ்சபூதங்களை ஒத்துக்கல. நல்லா யோசிங்க. 4 நிலைதான் நாம இதை சொல்லிட்டு இருக்கோமே தவிர அவ 4 தான் ஒத்துட்டு இருக்கா. பரமாணுக்கள் ஜெகத்காலத்துல பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசத்துல ஆகாசத்தை ஒத்துக்கல. அது முதலே நம்ம பாத்துக்கோம். இப்ப 4 தான் எடுத்துருக்க. இப்ப அந்த 5 சேர்த்து சொல்றோம். அதே மாதிரி அது வாயு வந்துருக்கணும். வாயுக்கு என்ன விஷயம்னா தொடு உணர்ச்சி, ஸ்பரிசம். ஸ்பரிசம் வந்துருக்கனால ஆகாசத்துடைய தன்மை இதுக்கு வந்துடும். அப்ப வாயுவுக்கு சப்த தன்மை வந்துடுறது,
தொடுகுறிச்ச தன்மையும் ஸ்படிச தன்மையும் வந்துருது ஆகாசம். ஏன்னா அதுல இருந்து பிறகு சரச தன்மாத்திர இருந்து தான் பிறக்கிறது இல்லையா? அப்ப வாயுவுக்கு என்ன தன்மை இருக்குன்னா ஆகாச தன்மை இருக்கு, தன்னோட தன்மை இது தொடுகுறிஞ்சி அந்த தன்மை வந்துருது. அப்படின்னா சப்தஸ்தரத்து ரெண்டுமே வந்துருது. அதே போல இவர்கள் என்ன சொல்றாங்கன்னா வாயு பரமானது சப்தஸ்தரத்து குணங்கள் இருக்கு, வாயுவிலிருந்து அடுத்து அக்னி பிறக்கிறது. ஆகாசா வாயு வாயுவோர் அக்னிக்கு அக்னி பிறக்கிறது. அக்னி பிறக்கச்சு அக்னிக்கு சப்தஸ்பரிச ரூபம், அக்னினால உருவம் வந்துடும், வேற எதுவும் உருவம் கிடையாது, அக்னிக்கு உருவம் வந்துருது. இப்ப 3 தன்மைகள் வந்துருது, ஆகாசம் சப்தம், அதே போல வாயு ஸ்பரிசம், அதே போல அக்னிக்கு தானான தன்மை ரூபம், அந்த ரூபம் வந்துடுறது. அது வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு வாசம். அப்ப நம்ம ஆகாசத்துடன் சேர்த்தோம் இல்லையா? ஆனா அவரை பொறுத்த வரைக்கும் ஆகாசம் கிடையாது, வச்சுக்கோ, நம்ம சும்மா சேர்த்து வச்சிருக்கோம். அதுக்கு அடுத்தது சொல்லும் சப்தத்தை சொல்ல மாட்டேன். அப்ப ஆரம்பத்துல சப்தத்துல இருந்தா வாயுவுக்கு பரமாணு இருக்கு, ஆகாச வாயு இருக்கு, வாயு பரமாணுக்கள் சேர்ந்து ஸ்பர்சம் வந்துருது, ஸ்பர்ச பரமாணுக்கள் சேர்ந்து அக்னி பரமாணுக்கள் வந்துடுச்சு. அக்னி பரமாணு தான் தேஜஸ் பரமாணு, தேஜஸ் தான் அக்னி, தேஜஸ் பரமாணம். தேஜஸ் பரமாணத்திலிருந்து ஸ்பரிசம் என்கிற குணமும் இருக்கு, ரூபம் என்கிற குணமும் இருக்கு. அப்ப அடுத்து பரமாணு, அதாவது தண்ணி, அப்பு ஆகாசா வாயு வாயோர் அக்னிக்கு அக்னே ஆபகா, ஆபகான தண்ணி, தண்ணி இருக்கு இல்லையா? தண்ணி இருக்கிற பரமாணு இதில் சப்த ஸ்பரிச ரூப ரசம். தண்ணிக்கு இருக்கக்கூடிய குணம் என்னன்னா ரசம், தண்ணிக்கு இருக்கக்கூடிய ரசம் என்னது குணம், ரசம். அப்ப அந்த 3 தன்மைகள் இருக்கு. பிளஸ் ஆகாசம் நம்ம சேர்த்து இருக்கோம், அவ சேர்க்கல, திருப்பி சொல்லிருங்க. அப்ப ஆகாசத்துக்கு கூட தன்மை என்ன? இல்ல சப்தம், சப்தம், சப்த தன்மை. அப்ப 4 இதுக்கு வந்துடுறது. அதத்தான் அதுக்கு அடுத்தது ஆகாசாத் வாயு வாயோர் அக்னி அக்னேராபக அத்த பிருத்திவி. பிருத்திவிக்கு என்னன்னா கந்தம், வாசனை, மண் வாசனை சொல்றோம், மண் வாசனை, இந்த தன்மை வந்துடுறது. இது 5 சேர்ந்துருது. இந்த 5 தான் திருமணிக்காதார் பூனிலாவே 5மாய், பூமிக்கு 5 நிலைகள், புனர்கண் இந்த 4மாய். புனல்னா இது புனர்கண் இது தண்ணி, தண்ணி, புனர்கண் இந்த 4 மாய். தீநீலாவை 3, தீ 3, தீக்கு 3 தன்மைகள். சிறந்த கால் 2, கால்னா காத்து, சிறந்த கால் 2 மாய். நீரிலாயில் 1 மாய். நீரிலாய் என்றது ஆகாசம். இது அத்தனை முதல் பாட்டு தெரியாது. 122 பாத்திரம், 120 பாத்திரம் திருமைச்சியாளர் திருச்சந்த விருத்தம், அதெல்லாம் கணக்குதான். 1 1 2 2 2 கணக்கு வந்துடும். பூனிலாவை 5 மாய், புனர்கண்ணின் 4 மாய் திரிக்கிறா இல்லையா? அதத்தான் இப்ப என்ன இருக்குன்னா, இப்ப அந்தந்த தத்துவம் ஒண்ணு கூடியிருக்கு. அவ எப்படிமா சொல்றா, அந்த பரமாணு அது எதுக்கு தத்தனி பரமாணு இருக்கு இல்லையா? நீங்க பரமாணுக்களை பிரிக்கவே முடியாது சொல்றீங்க. அவ சொல்றா பிரிக்கவே முடியாது. ஜல பரமாணு தனியா இருக்கு, வாயு பரமாணு தனியா இருக்கு, அக்னி பரமாணு தனியா இருக்கு, பிருத்திவி பரமாணு தனியா இருக்கு, பிரிக்க முடியாதுன்னு சொன்னேன். தனியா வந்துட்டு இந்த தனியா வந்துட்டு ஒண்ணுக்கு ஒண்ணு சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் எடுத்து பெரிய பிரமாணம் ஜெகத்தாயி அதை அதிஷ்டானம் பண்ணார். யார் பண்ணார்? சிவபெருமா அதிஷ்டானம். சிவபெருமா தான் நிமித்த காரணம். நம்ம எங்க இருக்கணும் ட்ராக்ல, அந்த ட்ராக் விட்டு போகக்கூடாது. நம்ம எங்க இருக்கோம் அப்பதான் இது புரியும். ஸ்ரீபாஷம் புரிஞ்சுக்கிறது சொல்றதோ அவ்வளவு சுலபம் கிடையாது. இதே ட்ராக்ல இருக்கும். அப்ப என்ன பண்றதுன்னா, பரமாணு ஜெகத்காரணம் சொன்னா சிவன் ஜெகத்காரண வஸ்து இல்ல, ஜெகத்காரணம் தான் சிவன் நிமித்த காரணம். உபாதான காரணம் யாரு? பரமாணுக்கள். அவ அதுக்கு 3 காரணம் சொல்றதுக்கு வழி இல்லை. ஏன் வழி இல்லைன்னா சாஸ்திர சம்பந்தம் இல்லை. அதனால என்ன பண்ணார, சாஸ்திரத்தை வச்சு ஒரு சொல்லும் போனோம், அதை வச்சுதான் சொல்லிட்டு இருக்கா. என்ன சொல்றோம்னா உபாதான காரணம் பரமாணு, நிமித்த காரணம் சிவபெருமான். இப்ப உபாதான காரணம் அச்சித்து. பூனிலாவை 5 மா, புனர்கண் 4 மா, நீலாவை 3 மா, இதெல்லாம் அச்சித்துன. பிருத்திவி அப்பி தேஜஸ் வாயு ஆகாசம் அச்சித்தன. அதுவே ஒண்ணு சேர்ந்துருமா? சேராது. அதுக்கு அந்த அந்த கட்சியார் என்ன சொன்னாரு இதுக்கு முன்னாடி இருந்தவரு? இல்ல அதுக்குள்ள ஒரு ஞானம் ஏற்படுறது. எதுக்கு? வெத்தலை கடந்த ஞானம் எப்ப வந்துருக்குன்னு அது என்னன்னு அடிச்சுட்டார் சுவாமி. ஆனா இவன் அது ஒத்துக்கல. இல்ல இது ஒரு ஆத்மாதான் அதிஷ்டானம் பண்ணியானோ, அந்த அதிஷ்டானம் பண்றதா சிவபெருமான் பண்றார். இவர் நிவர்த்தாச்சு சொல்றது புரியாது. அதை புரிஞ்சுதான் இது புரிஞ்சுக்க முடியும். இவர் தான் நியமிக்கிறாரு. என்ன நியமனம்? இவர் தான் யாரு? நிமித்த காரணம் இல்லையா? நிமித்த காரணமா இருக்கிறபடியாலே இவர் அதை பண்றாரு அப்படின்னு வந்துட்டு. இவர் அதை பண்றாருன்னா உடனே நம்ம கேட்டோம், சரி சுவாமி இவர் பண்ணட்டும், வாஸ்தவம் தான், நல்லா பண்ணிட்டு இருக்கட்டும். ஆனா பண்ணிட்டு இருக்காருன்னா எப்படி பண்றார்? நிமித்த காரணம் சிவனதுல பரமாணுக்கள் சிவபெருமான் அதிஷ்டானம் பண்ணி சிருஷ்டிப்பார்னு சொல்லி, இப்ப பரமாணுக்கு உபாதானம் பண்ணியே இதுக்கு திட்டான்னு சொல்றாங்க. பரமாணுதான் உபாதான காரணம் சொன்னீங்கன்னா அப்ப சிவன் அதுக்கு பேர் அதிஷ்டானம் பண்ணி சிருஷ்டிப்பார்னு சொல்லியே. அப்ப சிவன் பரமாணுக்கு அதிஷ்டானம் பண்ணினார்னா, ஆமா சிவன் அதிஷ்டானம் பண்ணும். அதிஷ்டிக்கும் போது சிவனுக்கு தன் சரீரத்தை அதிஷ்டிக்கிறாரா, சரீரம் எல்லாம் அதிஷ்டிக்கிறாரா கேட்க. ஏன்னா இவாவுடைய சம்மதம் பிரகாரம் சிவனுக்கு சரீரம் கிடையாது.
இவருடைய சம்பிரதாயம் பிரகாரம் சிவனுக்கு சரீரம் கிடையாது. சிவனுக்கு சரீரம் இல்லாதபடியாலே அப்ப எப்படி அதிஷ்டானம் பண்ணுவான்? ஏன்னா இன்னொரு சொல்ற அதாவது அதிஷ்டானம் பண்றான்னு சரீரம் இல்லா அதிஷ்டானம் பண்றாளா என்று கேள்வி. அவர்களை சம்பிரதாயத்திலே சிவன் அசரீரி, சிவன் அசரீரி, சிவன் அசரீரி அப்படி இருக்கச்சே அவருக்கு சரீரமே இல்லை. ஆனால் பரமசிவன அதிஷ்டானம் பண்ணித்தான் ஜெகத்தெல்லாம் படைக்கிறான்னு அவர் சொல்ல அவர்கள் சொல் அப்படி இருக்கச்சு. ஏன்னா நிமித்த காரணம் ஒத்துருக்கா, யார் ஒத்துருக்கா? பசுபதி ஆகமத்தின்படி நிமித்த காரணம் சிவபெருமான், உபாதான காரணம் பரமாணுக்கள். இதன் அங்கங்க அந்த மதம் வரும்போது மாறிண்டே இருக்கும். திருப்பி நான் எல்லாம் சமரைஸ் பண்றேன். திருப்பி ஒவ்வொரு மதமும் என்னென்ன சொல்றது, ஏன்னா அப்பதான் புரியும். இது புரிஞ்சுட்டா என்ன சொல்ல கிடைக்கும்னா அதனாலும் கிடைக்கும். அவ்வளவுதான் வருது. வேற என்ன சொல்ல முடியும்? வருது இது என்ன கிடைக்கும் என்ன கிடைக்கும்னு கேட்டா என்ன முடியும்? ஆனா அது இருக்கு ஆனந்தம் இருக்கு அத்தானு. இதனால மோட்சம் இல்லை, அதையும் திரும்பி சொல்லிட்டு இருக்கேன். இதனால கிடையாது. ஆனா அவன் கெப்பதான் மோட்சம் கொடுக்க போறதுன்னு இதனால தெரிஞ்சுக்குவோம். மற்ற நம்ம பண்றது எதுவுமே இல்லை. அப்ப இது தெரிஞ்சுக்காம தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்க முடியாது, தெரிஞ்சிக்கவே முடியாதுன்னா ஒரு விஷயத்த அனுபவித்து தெரிஞ்சு கொண்டாதான் அது பேர்ல ஒரு ஒரு இது ஏற்படும், ஒரு உண்மையான ஒரு நிலை ஏற்படும். அனுபவிக்காம அங்க போகாத அங்க போனா அது அடிச்சிடும் அப்படின்னா கேட்க மாட்டான். யாரோ ஒருத்தர் தான் கேட்பா, எல்லாருமே கேட்க மாட்டான். ஆனா போய் அனுபவத்து பட்டுதான் ஆமா அடிச்சிருச்சு பார்த்தா. அப்ப அந்த நிலைக்கு தான் சொல்லிட்டு பெருக்கிறவங்க என்ன. அப்ப அவர்கள் சம்பிரதாயம் சிவனுக்கு அசரீரி, அப்ப சரீரம் இல்லை. அப்ப அதிஷ்டானம் பண்ணத்தான்னா அப்ப இந்த ஜெகத்தையெல்லாம் படிக்கிறாருன்னா என்ன படிக்கிறாரு? அவர் அதிஷ்டானம் பண்ணி படைக்கிறார். ஏன்னா சிவன் நிமித்தக்காரன் ஒத்துட்டு இருக்கா. அப்ப அவர் ஜெகத்தை அதிஷ்டானம் பண்ணாருன்னு ஒத்துட்டானா சுவாமி கேட்டார், அதிஷ்டானமும் மதத்தில் ஒத்து வராதுன்ட்டார். அதிஷ்டானமே அதிஷ்டானம் என்ன அர்த்தம்? நியமிக்கணும். ஏன்னா இதுக்கு பிருத்திவி அப்பு தேஜஸ்வாயு ஆகாசத்துக்கு அதுக்கு அச்சித்ததுக்கு அதுவா மாறுமா? பரமாணுக்களா மாறுமா? பரமாணுக்கள் மாறும் இன்னொரு கோட்டி சொல்லிட்டு போயிட்டு அது என்னன்னு கண்டிச்சு முடிஞ்சாட்டது. ஆனா இவர் இப்ப ஒத்துருக்கா சிவன் தான் நிமித்த காரணம் சொல்லிட்டார். இப்ப சிவன் தான் நிமித்த காரணம் சொல்லிட்டுன்னா சிவன் அதிஷ்டானம் பண்ணணும், அதிஷ்டானம் நியமிக்கணும். இப்படி மாறணும் இப்படி மாறணும் இப்படி மாறணும். ஒரு வஸ்து இருக்கு, குடம்பு இருக்கு, தோரப்பருப்பு போட்டதான் சாம்பார் கிடைக்கப்படுது. தோரம்பருப்பே இல்ல சுவாமி இவன் கல் எடுத்து போடுவோம் வந்துடும், எப்படி வரும்? அந்த தோரம்பருப்பு தான் உபாதான காரணம். கின்றா இல்லையா அவதான் நிமித்த காரணம். தோரம்பருப்பே குழம்பாயிடுமா? குழம்பாகுது. அப்ப தோரம்பருப்பு உபாதானமா இருக்கு. நிமித்தம் யாரு? அந்த பெண்மணி பண்றாலும் அவதான் நிமித்தம். அதே போல தோரம்பருப்பை போல பரமாணுக்கள். இதை குழம்பு ஆக்கணும் போனோம், ஜெகத் ஆக்கணும் போனோம். ஜெகத் ஆக்கத்து யார் ஆக்குறா? சிவபெருமான பரா. அப்ப சிவபெருமான் தான் அதிஷ்டானம் பண்ணணும். அவங்க அதிஷ்டானம் பண்ணணும்னாலே உன் மதத்தின்படி அதிஷ்டானம் ஒத்து வராதுன்னு சுவாமி கேட்கிறார். என்னவோ ஒத்து வராதுங்கிறது என்ன? ஏன்னா அதிஷ்டானம் பண்ணணும்னா சரீரம் இருக்கணும், சரீரம் இருக்கணும். சரீரம் இருந்துச்சுன்னா அதிஷ்டானம் பண்ண முடியும். இப்ப சரீரத்தோட அதிஷ்டானம் பண்றாரு, சரீரம் இல்லாம அதிஷ்டானம் பண்றாரான்னு கேட்டார். சரீரத்தோட அதிஷ்டானம் பண்றாரா, சரீரம் இல்லாத அதிஷ்டானம் பண்றாரான்னு கேட்டார். இப்ப சரீரத்தோடு இல்லாமன்னு சொல்லியாச்சுனாலே அப்ப அதிஷ்டானம் நிக்காது. புரிஞ்சுட்டான் யாரு? பசுபதி மதத்தவன் புரிஞ்சுட்டான். சரீரம் இல்லைன்னு சொன்னா அதிஷ்டானம் நிக்காது. இப்ப சரீரத்தோடு ஒத்துண்டாகணும். இல்ல சரீரத்தோடு தான் அப்படின்னாரு. என்ன சரீரத்தோடு? சரி உன் பிரகாரம் சரீரத்தோடு வச்சுப்போம். இப்ப சரீரம் நித்தியமா அனித்தியமா கேட்டார். என்னமா அனித்தியம் சொல்ல முடியும்? சிவன் நித்தியம் தானே. அவன் பிரகாரம் அவனுடைய ஆகம சித்தி பிரகாரம் சிவன் நித்தியம். சிவன் ஒரு காலத்துல பிரளய காலத்துல போறதெல்லாம் கிடையாது. அவனுடைய பிரகாரம் அவனுடைய மதத்தின் பிரகாரம் சிவன் என்னைக்கு நித்தியம். அப்படி இருக்க சிவன் நித்தியமா? அப்ப சிவனுடைய சரீரம் ஆகும் அனித்தியமா இருக்குமா? நித்தியமா இருக்கும். அப்ப நித்தியம் ஆயிடுச்சுன்னா என்ன தெரியுமா ஆகும்? எப்பவுமே இது சிட்டி இருந்துட்டே இருப்ப தவிர பிரளயமே வராது. அவன் பிரகாரம் பிரளயத்தை ஒத்துண்டு இருக்கான். நான் சொல்றது புரியுத? பிரளயத்தை ஒத்துட்டு இருக்கான். பசுபதி ஆகமத்தின் பிரகாரம் பசுபதி மதத்தின் பிரகாரம் பிரளயம் உண்டு ஒட்டுன்னு ஒத்துட்டு இருக்காரு. அப்ப சரீரம் நித்தியம் ஆனபடியாலே சரீரம் நித்தியம் ஆயிடுச்சுன்னா எப்பவுமே சிட்டி நடந்துட்டே இருக்கும். நான் சொல்றது புரியுதா? புரியத்துக்காக சொல்றேன். இது ஓடிண்டே இருக்கு. இதுக்கு சுவிட்சும் கிடையாது, கரெக்டும் வந்துட்டே இருக்கும், எப்பவுமே வந்துட்டு இருக்கும். அப்படின்னா என்ன ஆகும்? நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லையே சாமி. 24 மணி நேரம் நிக்கணும்னா எப்படி நிற்கும்? யாராவது கட்டணம் தான் நிற்கும். கட்டணத்துக்கு வாய்ப்பே இல்லைன்னு என்ன ஆகும்? ஓடிண்டே இருக்க. அதே போல இந்த சரீரத்துக்கு நித்தியமானபடியாலே இந்த சரீரம் நிச்சயமா சரீரத்தால் தான் அதிஷ்டானம் பண்றாருன்னா முதல்ல அந்த சரீரம் நித்தியமானபடியால எப்பவுமே சிட்டி நடந்துட்டே இருக்கணும். எப்பவுமே சிட்டி நடந்துட்டு இருக்குன்னா பிரளயம் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. அவருடைய வதத்தின் பிரகாரம் பிரளயத்தை ஒத்துட்டாரு. என்னவா ஆகுனார்? உடனே அவர் சொன்னார், இல்ல சரீரம் இல்லாம வச்சுக்கலாம்ன்றார்.
உடனே மாத்திட்டார் அவர் அந்த மதத்தமா. சரீரம் இல்லாம பண்ணலாமே. சரீரம் இல்லாம எப்படி பண்ணுவேன்னு கேட்டார். சரீரம் இல்லாம எப்படி அதிஷ்டானம் பண்ணுவேன்? பியூட்டிஃபுல்லா அவர் ஆன்சர் பண்ண நல்ல எக்ஸாம்பிள் கொடுக்கிறார் அந்த பசுமதப்பாவுக்கு. என்ன சரீரமா ஏன் அதிஷ்டானம் பண்ணுவேன், ஏன் நியமிக்க முடியாது? சரீரம் எல்லாம் நியமிக்க முடியாது நினைச்சுட்டு இருக்கியா? யாரும் நியமிக்கலாமே, எப்படி நீங்க போய் கேட்டார். ஆத்மா இருக்கு, ஆத்மா அவயவங்கள் இருக்கா, ஆத்மா சரீரம் இருக்கா, ஆத்மா இந்த சரீரத்தை நியமிக்கிறதா இல்லையா? பியூட்டிஃபுல். ஆத்மாவுக்கு அவயவங்கள் உண்டா? இல்ல, உண்மை கிடையாது. ஆத்மாவுக்கு அவயவங்களும் கிடையாது. ஆத்மா வாலாத்ம சதபாகச்ச கல்விதா அணுமாத்திர சொரூபம் ஆத்மா. ஆனா அந்த ஆத்மா தான் என்ன பண்ணுது? நம்மளை நியமிக்கிறதுனோ நிலன நிக்கிறது, போனா போறது, முக்காரனா உட்கார்ந்து இருக்குது, தண்ணினா இருக்கிறது, வலிக்கிறது, எல்லாத்தையும் அதுல சொல்றது. தூங்கிட்டு இருக்கும் போது அது முடிச்சுட்டு இருக்கு. அது என்னைக்குமே தூக்கமே கிடையாது. அப்படி இருக்காச்சு அந்த ஆத்மா தூங்கிட்டு இருக்கும் போது யாராவது கூப்பிட்டா கூப்பிட்டு இருக்கா போ சொல்றதுனும் ஆத்மா சொல்றது இல்ல, மூளை சொல்றதுன்னு சொல்ல முடியாது. மூளைக்கு அதான் கமாண்ட் பண்றது. அப்படி இருக்காச்சு இப்படி இருக்கும் போது என்னமா சொல்லலாம் நீ? ஆத்மா பண்ணிட்டுக்கு அதுக்கு அவயவமும் கிடையாது, சரீரமும் கிடையாது, அது நியமிக்கலையா? அது நியமிக்கிறது. உடனே சுவாமி சொன்னார், இப்பதான் நீ என் வழிக்கு வந்திருக்கேன். இருக்கு நீ என்ன கேட்ட? பரமாணுக்கள் உபாதான காரணம் சொன்னான். பரமாணுக்கள் உபாதான காரணம்னாலே என்ன ஆயிடுச்சு? அப்ப இவர் நிமித்த காரணம். இவர் நிமித்த காரணம்னாலே இவர் அதிஷ்டான பண்ணணும். அதிஷ்டான பண்ணணும்னா சரீரம் இல்லாம அதிஷ்டானம் பண்றதுக்கு வாய்ப்பு கிடையாது, சரீரத்தோட தான் பண்ணணும். சரீரத்தோட அதிஷ்டானம் பண்ணணும்னா அப்ப எப்பவுமே சிருஷ்டி நடந்துட்டே இருக்கு, பிரளயத்துக்கு வழி இல்லாம போயிடுச்சுன்னா இப்ப பிரளயத்துக்கு வழி இல்லாம போனபடியாலே அப்ப சரீரம் இல்லாம அதிஷ்டானம் பண்ணான்னு வந்தாச்சு. சரீரம் இல்லாம அதிஷ்டானம் பண்ணணும்னா முடியாத சுவாமி அப்படின்னு இவர் ஆட்சேபித்தார். முடியுமே, ஆத்மாவுக்கு அவயவங்களோ சரீரமே இல்லையே, அது அதிஷ்டானம் பண்ணலையா சரீரத்தை அப்படின்னு சொன்னார். அப்ப இவர் கேட்டார், வாஸ்தவம் தான், இப்பதான் வழிக்கு வந்திருக்கு. அப்ப நம்ம ஆத்மா என்ன பண்ணிருக்கு? சரீரத்தை நியமிக்கிறதுனும் அதத்தான் நான் முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன், நீ இல்லே சொல்லிருக்கேன். அவனுக்கு புரியல. என்ன புரிய என்னன்னா, நான் முதல்ல இருந்து அதை தான் சொல்லிட்டு இருக்கேன், சரீரத்தை ஆத்மா தான் அதிஷ்டானம் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ இல்லே இருக்கேன். என்னன்னா இத முதல்ல இருந்து உங்களுடைய சிவனபிரான ஜீவாத்மா கோட்டியில சேர்த்த எதுக்கு தெரியுமா? சரீரத்துல அதிஷ்டானம் பண்ணு சொல்றீங்க இல்லையா? அப்ப சரீரம் சுக துக்கங்கள் அனுபவிக்கிறது இல்லையா? அதே போல உங்க சிவபெருமா சுக துக்கத்தை அனுபவிக்கிறார் இல்லையா? அதனால்தான் ஜீவகோட்டியில சேர்த்தேன். அப்படிப்பட்ட ஜீவகோட்டில் இருக்கக்கூடிய சிவபெருமா எப்படி நிமித்த காரணம் இருக்க முடியும்? நான் சொல்றது புரியுதா? ஆத்மா அதிஷ்டானம் பண்ணுங்க. இப்ப ஆத்மா அனுபவிக்கிறது இல்லையா? சுக துக்கங்கள் அனுபவிக்கிறது இல்லையா? சுக துக்கங்கள் அனுபவிக்கிறதுனா கர்மா உண்டு இல்லையா? இப்ப கர்மா உண்டுனால எந்த கோட்டி? பரமாத்மா கோட்டி வருமா? ஜீவாத்மா. ஜீவாத்மா கோட்டி இருக்கக்கூடிய ஒரு வியக்தி என்னன்னா நிமித்த காரணமா இருக்க முடியும். உன் பிரகாரம் சிவபெருமா பரமாத்மா கோட்டி. ஆனா நீ என்ன சொல்லிட்டு இருக்க? சரீரம் இல்லாம அதிஷ்டானம் பண்றா, ஆத்மா வச்சு அதிஷ்டானம் பண்றாங்க. அப்ப ஆத்மா வச்சு அதிஷ்டானம் பண்றாங்க. அப்ப சாமான இந்த ஜீவாத்மா சுகதத்துவங்களை அனுபவிக்கிற மாதிரி அந்த ஜீவாத்மா சுகத்தை அனுபவிக்கிறதா? அது என்னமா ஒத்துக்க மாட்டான். அப்ப ஒத்துக்கிறனா என்னமா நியமிக்க முடியும்? நியமிக்கிறது வாய்ப்பே கிடையாது. வேற ஏதாவது சாஸ்திர வாக்கியம் இருக்கா? இல்லையே. அப்ப இதுதான் திட்டம், வேற திட்டத்தை காட்ட முடியாது. இந்த திட்டத்தை ஜீவாத்மா திட்டாந்தத்தை காட்டுச்சு. அப்ப ஜீவாத்மாவுக்கு சுகங்கள் அனுபவம் இருக்கு கர்மத்தால. அதே கர்மத்தாலதான் சிவபெருமானுக்கும் அனுபவிக்கிறான்னு ஒத்துக்கிறியானார். ஒத்துண்டா என்னன்னா, ஒத்துண்டா ஜீவாத்மா கோட்டில சேர்ந்தாச்சு. எப்ப ஜீவாத்மா கோட்டி சேர்ந்தாச்சோ நிமித்த காரணம் என்னமா வரும்? என்னமா நிமித்த காரணம்? வாஸ்தவம் தான். இது எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, அதான் சொன்னேன், இந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு அசமஞ்சாசியாது. அவனுக்கு உபாதான காரணமோ நிமித்த காரணம் சொல்லவே சொல்லாத. நீ சொல்லுவ ஆத்மா சுகத்துக்கு அனுமதி போல சிவனுக்கு சுகத்துக்கு அனுபவிக்கிறான்னு சொல்லினா அவனுக்கு இருக்கட்டுமே, சுகத்துக்கு அனுபவிக்கிறா இருக்கட்டுமேன்னா அவனுக்கு தெரியல என்ன, அதனால என்ன கட்டம் வரப்போது இல்லை. இப்ப சொன்ன உடனே ஆத்மா சுகத்துக்கு அனுபவிக்கிறதுனும் சிவபெருமான சுகத்துக்கு அனுபவிக்கிறாமே சொன்னா அவன் சுகத்துக்கு அனுபவிக்கிறான்னு நினைச்சுட்டான், இச்சாருபவன் நினைச்சுட்டான். இச்சாருபவன் என்ன அர்த்தம்னா, இப்ப ராமனுக்கு சுகம் இருக்கா துக்கம் இருக்குல்ல, வெசனேஷு மனுஷானம் நிசம்பகத்தி இருக்குதாக அனுபவிக்கிறான் இல்லையா? அது இச்சாருபமா கர்மாதீனமா? கர்மாதீனம் அல்ல, இச்சாதீனமா. அதே போல இச்சாதீனம் வச்சுட்டா, இச்சாதீனம் இல்ல. அங்க சுகதுக்கங்கள் கர்மாதீனம் வந்துடுவது. கர்மாதீனம் வந்துட்டால என்ன ஆகுதுன்னா, அப்ப இந்த ஜீவாத்மா கோட்டை சேர்ந்தாச்சு. ஜீவாத்மா கோட்டை சேர்ந்தாச்சு என்ன ஆகுது? நிமித்த காரணம் இருக்க முடியாது. பரமாத்மா கோட்டில இருந்தா தான் நிமித்த காரணம் ஏற்படும். அப்ப இதத்தான் முதலிருந்த நான் சொல்லிட்டு இருக்கேன், நீ இப்ப ஒத்துட்டு இருக்கேன். அவரே விட்டார்.
நீ இப்பதான் நீ வர ஜீவாத்மா சொல்லிட்டு இருக்க, நான் முதல்ல ஜீவாத்மா சொல்லிட்டு இருக்கேன் அவரை சிவபெருமான. ஏன்னா நம்ம சம்பிரதாயத்தை கிராட்டியும் ஜீவாத்மா தான், கிராட்டியும் ஜீவாத்மா கூடிதான் அப்படி இருக்கச்சே அதான் மொழிஞ்சு இருக்குனே. அப்ப யாரு இதை பண்ணுவா? இப்ப நீ சொல்வது முன்னுக்கு பின் ஒன்னா இருக்கு. அசமஞ்சாஸ்யாது உன்னுடைய மதம் ஆதரிக்கத்தக்கதா இல்ல அந்த மதத்தை. இப்ப நாம பார்க்கணும், சரி சுவாமி பரமாணுக்கள் ஜெகத்காரணம் அல்லன்னு ஆயிடுச்ச சுவாமி, இப்ப உண்மையில இவ எப்படி சிருஷ்டி பண்றார்? இப்ப இவரே 3 வித காரணம் இருக்காரா? உண்டா? நீ இவ்வாறு சொல்லிட்டு போயிட்டே இருந்தா உண்டு. சில பேர் சொல்லுவா இது இது எங்கள் மதத்துல, இது எங்கள் மதத்துல உண்டு, இது எங்கள் மதத்துல உண்டா? நிரூபிக்கணுமா? இந்தந்த வாக்கிய சொல்லி இருக்கணும். இப்ப அவளுக்கு என்னன்னா, அவளுக்கு 4 பேர் இருக்கா சைவ மதத்துல. காபாலிகன், காளாமகன், பாசுபதன், சைவன் 4 பேர். அன்னைக்கே பார்த்தோம் 4 பேர் இருக்கா. அந்த 4 பேரும் சைவர்கள் தான். அவளுக்கு 4 பேரும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அந்த வித்தியாசம் எல்லாம் போக வேண்டாம். ஆனா குதிரிட்டு மதத்து வித்தியாசத்தை பார்த்து ஆகணும். குதிரிட்டு மதம்னா இது சங்கர பாஸ்கர யாதவன் முடிஞ்சு அதை பார்த்தாகணும். ஆனா இதுல 4 பார்க்க வேண்டாம். ஏன்னா இந்த 4ஐயும் சேர்த்து ஒரே மதமா தான் எடுத்திருக்கா. 17 மதத்துல இந்த 4ஐயும் சேர்த்து ஒரே மதமா தான் எடுத்திருக்கா. அதே இதுல பௌத்த மதத்துல வைபாஷிகன், பௌத்ராந்திகன், யோகாச்சாரன், மாத்தியவகன் அது 4 தனித்தனியா எடுத்திருக்கா. ஆனா இங்க 4 சேர்த்து 1 எடுத்துக்கிறதுனால 4 பிரிவா பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்த அதுக்கப்புறம் அவரவர்கள் வெவ்வேறு அனுஷ்டானங்கள் ஒன்னு இல்ல, 4 பேருக்கும் வெவ்வேறு அனுஷ்டானங்கள். அது மட்டும் அதுலயே அத்வைத்தம் இருக்கு, விசிஷ்ட அத்வைத்தம், துவைத்தம் இருக்கு. ஏன்னா பிரம்மத்தை வெறுமே அப்படியே செவிக்கிறது ஒரு நிலை, பிரம்மத்தை அடையாளம் இல்லாம செவிக்கிறது மற்றொரு நிலை, பிரம்மத்தை இன்ன உருவத்தோடு செவிக்கிறது ஒரு நிலை. அத்வைத்தம், விசிஷ்ட அத்வைத்தம், துவைத்தம் அதுலயும் 3 இருக்கு. இப்ப நம்ம விஷயம் வேண்டாம். ஆனா 3 விதமா இருக்கு. அதாலும் உருவத்தை விட்டுன்றது ஒரு இருக்கா. சைவர்களுடைய பிரியத்துக்கு பேசல, நமக்கு என்ன தெரியும். நாயன்மார்கள் விசிஷ்டாத்வைதி உருவத்தை ஒத்துட்டு இருக்கா. அதே ராமலிங்கம் எல்லாம் வேலை இருக்கா இல்லையா, உருவத்தை அவ ஒத்துக்கல, அவ அத்வைதி. அவ உருவமே கிடையாது, குணமும் கிடையாது, அப்படியே ஜோதி. அவ அப்படியே பார்த்துட்டே இருக்கணும். அவளுக்குள்ளே டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கு இல்லையா. நாயன்மார்கள் உருவத்தை ஒத்துட்டு இருக்கா. இந்த உருவம் உண்டு, இப்படி இதான் இருக்கா, இந்த மதிக்கா இருக்கு அப்படின்னு ஒத்துட்டு இருக்கா. இப்ப உருவத்தை ஒத்து அந்த மாதிரி அவளுக்குள்ளே உண்டு. அந்த பிரிவுக்கு நம்ம போக வேண்டாம். அதுதான் அப்ப அந்த 4ம் சொல்லத்தக்கது. இப்ப நம்மகிட்டே 2 இருக்கு, 2 இல்லாம இருக்கு நம்மகிட்ட இருக்க என்னவோ சொல்லாம. ஆனா இந்த 2ம் கொல்லத்தக்கதுன்னு இருக்கு. அப்ப இதுக்கு சொல்ல வந்தேன்னா அந்த மாதிரி அந்த நிலையை தெரிவிக்கிறார். அதிஷ்டானம் பண்ணி முடியாது அப்படின்னு. இப்ப நாம சொல்லணும், உண்டா சுவாமி அந்த மாதிரி இருக்கா? அந்த மாதிரி எங்க இருக்கு சுவாமி? நீ சொல்றது பார்த்தா அந்த மாதிரி இருக்காங்கன்னா, பகவான் சங்கல்பம் பண்றான். சங்கல்பம் பண்ணணும்னாலே சிட்டிக்கிறாங்க. அவ என்ன சொன்னா, பரமாணுக்கள் ஜெகத்காரணம்னு சொன்னான். நாம என்ன சொல்றோம், திரிவித காரணம் பிரம்மமே சொல்றோம், பகவான் சொல்றோம். இப்ப அந்த மாதிரி என்னது கடைசி, அதாவது பாக்கிய மதத்துல தான் கடைசி. அடுத்து நம்ம குதிரட்டி மதத்துக்கு வரப்போறோம். இப்ப பாக்கிய மதத்துல கடைசி வரச்சு, இந்த கடைசி மதத்திலேயாவது எப்படி ஜெகத்காரண வஸ்து, ஜெகத்காரண வஸ்து வருதான் சிவாஸ்தான் எப்படி சிட்டிக்கிறார் மேலெழுதி வார பார்க்கணும் இல்லையா. பரமாணுக்கள் சொல்லிட்டு போயிட்டா அது இல்லைன்னு சொல்லி பகவான் தான் நிமித்த காரணம், உபாதான காரணம், சக காரணம். என்னவான்னா இவர் சங்கல்பம் பண்றான். முதல்ல பகுஸ்யாம் பிரஜாய அப்படி சங்கல்பம் ஒவ்வொன்றும் கிடுகிடுன்னு மொத்தமா ஒவ்வொன்றும் வளர ஆரம்பிக்கிறது. தன் திருநேரியோடு ஒட்டிக்கொண்டு, தன்னுடைய திருமேடி ஒட்டி கொண்டு அச்சித்தம் மூலப்பிரகதி என்று சொல்லக்கூடிய பேரு. மூலப்பிரகதி இதுன்னா சூழ்ந்து அகழ்ந்து ஆழ்ந்து உயர்ந்த முடிவேல் பழம் பால், அந்த மூலப்பொருள். அந்த மூலப்பொருள் இருக்கு இல்லையா, அந்த மூலப்பிரகிருதி, அதுதான் மூலப்பொருள் பேரு. அந்த மூலப்பொருள் வச்சுட்டுதான் மொத்த ஜெகத்தையும் படிக்கிறார் அந்த பிரம்ம. மொத்த ஜெகத்தையும் படிக்கிறார். பிரகிருதி மாறுதலுக்கு உட்படுறது. மாறுதல்னா எப்படின்னா, உரியத்துக்காக சொல்றேன். இந்த வித்தியாசம் நல்லா புரிஞ்சுக்கோ. ஒரு விதை இருக்கு, அவரை விதை இருக்கு, அவரை விதை விதைக்கிறோம். இதே போலதான் செட்டி நல்லா அவரை விதை விதைக்கிறோம். உள்ள விதைச்ச உடனே அது பிற பள்ளம் தோண்டி விதை உள்ள விட்டு நட்டுடுறோம். உடனே மண் போட்டு மூடிடும். மூடினதுக்கு அப்புறம் மெதுவா ஜலம் கொட்டிகிட்டே இருக்கும். ஜலம் கொட்ட என்ன ஆகுதுன்னா, அந்த ஜலத்தை நன்னா சாப்பிடுறது. அது அந்த அவரவிதை சாப்பிட்டு என்ன ஆகுதுன்னா, நன்னா சாப்பிட்டு முடிச்சோன்னே முதல்ல உயர்ந்த விதையா இருக்கும். ஜலம் கொட்ட சாப்பிட்டு விதை முதல்ல பருக்கும். பாத்திருக்கா? ஒண்ணு வேணா, ராத்திரி நீங்க சுண்டலை ஊற வச்சா காலத்துல பெருசா இருக்கும். முதல்ல பருத்த உடனே உள்ள நாம பார்க்க முடியாது. பருக்கிறது நேரம் பார்க்க முடியாது, அது தோண்டி பார்க்க முடியாது. நான் தோண்டி பார்த்தா போயிடும். அப்படி உள்ளுக்குள்ளேயேதான், பூமிக்குள்ளேயேதான் பருத்துறோம். பருத்த உடனே கொஞ்சம் மெதுவா வெடிக்க ஆரம்பிக்கும். உள்ளுக்குள்ளேயே வெடிக்கும். பாத்துக்கணும், வெடிக்க ஆரம்பிக்கும். வெடிச்ச உடனே ஒரு துளி முளை வெளியே வரும். வெளில வந்த உடனே நன்னா பருத்து மண்ணா கலந்துட்டு மேல வரும்.
இப்படித்தான் விதை மாறுதல் அடையிறது இல்லையா? அதே போலதான் பிரகிருதி பிரம்மத்தோடு ஒட்டி கொண்டிருக்கு, சூஷ்மமா இருக்கும். அது எந்த வித்தியாசமும் இருக்காது, சூஷ்மமா இருக்கும், எந்த வித்தியாசமும் தெரியாது. இந்த பிரகிருதி மெதுவா தண்ணீரை குடித்து பருக்குமா போல, இந்த விதை பருக்குமா போல அந்த தண்ணீரை பருக்குமா பருத்து மெதுவா முதல்ல வெடிக்கிறது. வெடிச்சதுக்கு அப்புறம் அது முளை விடுறது, முளை விடுறதுக்கு அப்புறம் மேல வருது, மேல வந்து மண்ணை தண்டு இன்னும் மேல வந்துடுறது. இதுக்கு ஒவ்வொரு நிலைக்கும் ஒவ்வொரு பெயர்கள் உண்டு. அந்த பேருன்னா அப்ப பகவான் பண்ணலையான்னா இவர் சரீரம் தான் பண்றது, இவர் தான் பண்றாரு, இவர் சரீரமே தான் இத்தனையும் மாறுறது. இவர் வச்சுக்கோ, இது தனியா ஒண்ணும் கிடையாது. உபாதான காரணமும் பகவான் தான், நிமித்த காரணமும் பகவான் தான், சககாரி காரணமும் பகவான் தான். அந்த மாதிரி வச்சுட்டா, அந்த மாதிரி வச்சுட்டா இது நம்மளா வச்சுக்கணும், சாஸ்திரமா அப்படிதான் இருக்குது. அதனால அப்ப முதல் நிலை என்னன்னா அதே போலதான் உருவாது. முதல் நிலை பிரகிருதி, மூல பிரகிருதி. இதைத்தான் ஆழ்வார் சூழ்ந்து அகழ்ந்து ஆழ்ந்து உயர்ந்த முடிவில் பெரும் பாழ். இந்த மூல பிரகிருதி, அந்த மூல பிரகிருதி இருக்க, அந்த மூல பிரகிருதி மாறுது. அது சூஷ்மமா பகவான சரீரத்தை ஒட்டின்னு இருக்கு. அச்சித்தும் சித்தும் ரெண்டும் ஒட்டிட்டு இருக்கோம். பிரளய காலத்துல ரெண்டுமே போய் ஒட்டின்றோம் பகவான்ல. எல்லாம் ஒண்ணு சூஷ்மா தெரியும், ஸ்தூலமா இருக்காது. நம்ம கண்ணுக்கு தெரியவே தெரியாது, ஆத்மா நம்ம கண்ணுக்கு தெரியாதா? அதே போல அத்தனையும் அவன் சரீரத்தை போய் ஒட்டின்னு இருக்கு. அந்த காலம் வந்ததுக்கு அப்புறம் அது வெளில வரச்சே என்ன ஆகும்னா, இந்த பிரகிருதி வெளில வந்த உடனே இந்த பிரகிருதி முதல்ல மாறுறது, இந்த சரீரத்தை வெளில வந்த முதல்ல மாறுது. மகான்னு முதல் தத்துவம் மாறுது. பிரகிருதினாது மகான்னு முதல் தத்துவம். திருப்பி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். மகான்னு முதல் தத்துவம் மாறுது. மகான் மறுபடியும் மாறி என்னன்னா 3 அகங்காரம் தத்துவம் ஆகுது. முதல்ல பிரகிருதி, மூல பிரகிருதி. மூல பிரகிருதி என்ன ஆகுது? மகான 24 தத்துவங்கள். அது வரிசையா சொல்லி வரேன். முதல்ல மூல பிரகிருதி, மூல பிரகிருதி மகான் ஆறுது. மகான் மறுபடியும் மாறுது. 3 அகங்காரம் ஆறுது. 3 தத்துவங்கள் அப்படி வருது. 3 அகங்காரம் என்னன்னா அது 3ஆ பிரியது. அகங்காரம் 3ஆ பிரியது. சாத்விக அகங்காரம், ராஜச அகங்காரம், தாமச அகங்காரம் என்று 3ஆ பிரியது. அந்த 3 பிரிந்து அத்தனை அந்த பிரம்மமே, பிரம்மத்தின் சரீரம் தான் அது. இன்னொன்னு இல்ல, பிரம்மத்தின் சரீரமே மூல பிரகிருதி. அந்த மூல பிரகிருதியே மகானாருது. அந்த மகானே அடுத்த அகங்காரம் ஆறுது. அகங்காரம் 3ஆ பிரியது. சாத்விக அகங்காரம், ராஜச அகங்காரம், தாமச அகங்காரம். அப்ப அந்த பிரம்மத்தில் ஒட்டின் இருக்கு இல்லையா மூல பிரகிருதி, அந்த மூல பிரகிருதி சூஷ்மமா இருக்குது. அது விரியது. விரிஞ்ச உடனே முதல்ல மகானாருது. மகானான உடனே அகங்காரம் வருது. அகங்காரம் 3ஆ பிரிகிறது. சாத்விக அகங்காரம், ராஜச அகங்காரம், தாமச அகங்காரம். இந்த தாமச அகங்காரத்துக்கு தான் பூதாதின்னு பேர். தாமச அகங்காரத்துக்கு தான் பூதாதின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரங்கள். அதுதான் முதல்ல தாய். அதுதான் பஞ்சபூதங்களுக்கும் பஞ்ச தன்மாத்திரங்களுக்கும் எது தாய்னா எது தாய்? பூதாதி என்று சொல்லக்கூடிய தாமச அகங்காரத்திலிருந்து பிறக்கிறது. முதல்ல மூல பிரகிருதி, மூல பிரகிருதி மகான், மகான் அகங்காரம், அகங்காரம் 3ஆ பிரியறது. ராஜச அகங்காரம், தாமச அகங்காரம், சாத்விக அகங்காரம். அதுல தாமச அகங்காரத்திலிருந்து தாமச அகங்காரம் பூதாதின்னு பேரு. பூதாதின்னு பூதங்கள் உருவாக்கத்துக்கு உண்டான தாய். என்ன அதுல இருந்துதான் பஞ்ச பூதங்கள், பஞ்ச தன்மாத்திரங்கள். தன்மாத்திரங்கள் என்ன அர்த்தம்னா ஒரு வஸ்து ஆகத்துக்கு முன்னாடி அது 2ஆம் கட்ட நிலையா இருக்கு இல்லையா, அதுக்கு தன்மாத்திரன்னு பேரு. அதுக்கு தன்மாத்திரன்னு பிரியத்தை சொல்றேன். பால் தயிர் இருக்கு இல்லையா, பாலை உரை குத்திக்கிறோம் 10 மணிக்கு. காலத்துல 6 மணிக்கு பார்த்தா தயிரா தெரியும். ராத்திரி 2 மணிக்கு எடுத்து பார்த்தா தயிராவா இருக்காது, பாலாவா இருக்காது. ஒரு அசட்டி திதி கூட ஒரு மாதிரி இருக்கு இல்லையா, அந்த நிலைக்கு தான் தன்மாத்திரைன்னு பேர். தன்மாத்திரை 5 தன்மாத்திரைகள், 5 பூதங்கள், பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரங்கள். மேற்கொண்டு 5 பூதம், 5 தன்மாத்திரம். இதெல்லாம் தாமச அகங்காரத்திலிருந்து ஏற்படுறது. முதல்ல சாத்விக அகங்காரம், தாமச அகங்காரம், ராஜச அகங்காரம். தாமச அகங்காரத்து 5 பூதங்கள், 5 தன்மாத்திரங்கள். அடுத்து சாத்விக அகங்காரத்திலிருந்து இன்னொரு 5 வருது. ஞானேந்திரியங்கள் 5, கண்மேந்திரியங்கள் 5, மனசு 1, 11 கிடைக்கிறது. தாமச அகங்காரத்திலிருந்து, அதாவது சாத்விக அகங்காரத்திலிருந்து ஞானேந்திரங்கள் 5, கர்மேந்திரங்கள் 5. என்னன்னு சொல்லிடுறேன். பூதங்கள், தன்மாத்திரங்கள் என்ன சொல்றேன், ஞானேந்திரங்கள், கர்மேந்திரங்கள் என்ன சொல்றேன். அடுத்து மனசு 1, இது 11 தத்துவங்கள் அதிர்ந்து பிறக்கிறது. அப்ப ஞானேந்திரம் 5 என்பது என்னன்னா கண், காது, மூக்கு, நாக்கு, தொகுந்த தொடு உணர்ச்சி. இதெல்லாம் ஞானேந்திரங்கள். கண்ணால பார்க்கிறோம் தெரியுது, காதால கேட்கிறோம், இதெல்லாம் ஞானத்தால காதால கேட்கிறோம்,
மூக்கால் நுகர்கிறோம், வாசனை முருகணும், நோட்டு வர்க்கம் புகின்ற அமனாக்கம், மூக்கால் நுகர்கிறோம். அதே போல நாக்கால ருசிக்கிறோம், அதுக்கு கையால தொடுக்கிறோம் இல்லையா? இந்த அஞ்சத்தான் ஞானேந்திரன் பேரு, ஞானேந்திரங்கள் பேரு, ஞானேந்திரன். அதே போல கர்மேந்திரியங்கள், இந்த இது ஒரு 5. இதெல்லாம் எங்கிருந்து? சாத்விக அகங்காரத்திலிருந்து, தாமச அகங்காரத்திலிருந்து பூதாதின்னு பேரு. அந்த பூதாதி உருவானதான் இது பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரங்கள். கொஞ்சம் நல்லா கேட்டுங்க. பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரங்கள் தாமச அகங்காரத்திலிருந்து. அதே போல சாத்விக அகங்காரத்திலிருந்து பஞ்ச ஞானேந்திரங்கள், பஞ்ச கர்மேந்திரியங்கள். பஞ்ச ஞானேந்திரங்கள் கண், காது, மூக்கு, நாக்கு, தொக்கு தொடு உணர்ச்சி ஆயிடுச்சு. அது பஞ்ச கர்மேந்திரங்கள்னா பாக், பாணி, வாக், பாணி, பாத, பாதி, உபஸ்தம். அதாவது வாக்குனா பேசுவதற்கு உண்டான ஒரு நிலை, பேசுறோம் இல்லையா? அதான் வாக்கு. அதுக்கப்புறம் பாணினா எடுக்கிறவனும் செயல்பாடு, எடுக்கிறவனும் அதுக்கு பாணின்னு பேரு. அடுத்து கையால தூக்குறவனும் எதுவாக இருந்தாலும் அதுக்கு பாணின்னு பேரு. அடுத்து கை, பாதம்னா நடப்பதற்கு. கர்மேந்திரங்களால செயல்பாடு, பேசுறது, செய்யறது, நடக்கிறது, பாத நடக்கிறதுக்கு. அப்புறம் வாயு உபஸ்தம். என்னது? மல ஜலம் கடிப்பதற்குண்டான துவாரங்கள். மலம் கடிக்கிறது ஒரு துவாரம் இருக்கு, ஜலம் கடிக்கிறது ஆணுக்கொண்டு வெள்ளுக்கொண்டு துவாரம் இருக்கு இல்லையா? இது வாக், பாணி, பாத, வாயு, உபஸ்தம். தமிழ்ல சொன்னா வேற மாதிரி இருக்கும். அதாவது வாக்னா வாயால பேசணும். இது கர்மேந்திரம் இல்லையா? கர்மேந்திரம் செயல்பாடு இல்லையா? பேசுறது ஒரு செயல்பாடு. வாக், பாணி செயல்பாடு, கையால எடுக்கிற பணம் தூக்குவதற்கு அதான் பாணி, வாக் பாணி. பாதம் நடக்கிற பணம் காலால் நடக்கணும், பாதம். அடுத்து வாயு உபஸ்தம். என்னது? வாயு உபஸ்தம் மலஜலம் கடிக்கிறது. மலம் கடிக்கக்கூடிய துவாரம் வேறு, ஜலம் கடிக்கக்கூடிய துவாரம் வேறு. அதுக்கு இது 5 கர்மேந்திரியங்கள் பேரு. 5 ஞானேந்திரியங்கள், கண், காது, மூக்கு, செவி, அதுல தொடு உணர்ச்சி ஞானேந்திரியங்கள். 5 கர்மேந்திரியங்கள். என்னது? கையால எடுப்பது, வாக்கால பேசுவது, இந்த காலால நடப்பது, அப்புறம் வாயு, அதுக்கப்புறம் உபஸ்தம், அதாவது மலம் கழிப்பதற்கு ஒரு துவாரம், அதுபோல ஜலம் கழிப்பதற்கு ஒரு துவாரம். இது 5 கர்மேந்திரங்கள் கிடையாது. இந்த 5 கர்மேந்திரங்கள், 5 ஞானேந்திரங்கள், இதெல்லாம் அது சாத்விக அகங்காரத்தில் வந்திருக்கு. இதுக்கு ஒரு தலைவர் இருக்கார். யார் தலைவர்னா மனசுதான் தலைவர். ராவணனுக்கு 10 தலை இருக்கு இல்லையா? அதே போல இது 10. இந்த மனசுதான் தலைவர். அவங்க மொத்தம் 11. இது என்னன்னா, இந்த 10 என்ன நினைக்கிறதோ அது மனசு ஒத்துக்காது. மனசு என்ன ஒத்துக்கிறது நினைக்கிறதோ இது இந்த 10 ஒத்துக்காது. ரெண்டும் ஒத்தே போவாது. அங்க போகப்படாதுன்னு கால் போகக்கூடாதுன்னு சொல்லணும், மனசு போயே ஆகணும். இங்க போய்தான் ஆகணும்னு கால் நடந்து போயிட்டே இருக்கும், மனசு வேண்டாம் சொல்லணும். இது ரெண்டும் ஒத்து போகும்னா, ஒத்து போயிட்டு நல்லா இருக்குமே. ஒத்து போனா, அதாவது இந்த மனசுல என்ன நினைக்கிறோமோ இங்க என்ன இருக்கோ வாயில என்ன வருது, 3 ஒன்னா இருந்தா சரியா இருக்கணும். சொன்னா 3 ஒன்னா தான் சரியா இருக்குமோ? ஆமா சரியாதான். சாஸ்திரம் அப்படிதான் இருக்கு. ராவணனுக்கு அப்படிதான் இருக்குது, அவன் சரியான்னு கேட்டான். ஆனா மனசுல நினைக்கிறது சாஸ்திர சம்மதமா இருக்கணும். ராவணன் நினைச்சான் தீவர்களை அடிக்கணும், இவாளை விடணும், இவாளை அடிக்கணும், இவாளை அடிக்கணும், நாம எல்லாத்தையும் சப்பாதிக்கணும், நல்லா நல்லா இருக்கணும் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? இப்ப அவன் என்ன தீய எண்ணம் தானே, மனசுல தீய எண்ணம் இருந்தா அதுதான் இங்க என்ன நினைச்சானோ அதுதான் இங்க வரப்போறது, அதுதான் வாக்க வருது, அதுதான் சரி. நீங்க சொன்னா அந்த இங்க நினைச்ச நினைப்பு சாஸ்திர சம்மதமா இருக்கணும். புரியுதா? அதான் சொன்னேன். இப்ப இங்க கர்மேந்திரங்கள் 5 ஞானேந்திரங்கள் என்ன நினைக்கிறதோ அதன் பிரகாரம் மனசு கேட்காது. மனசு என்ன சொல்லிச்சோ அதன் பிரகாரம் அது கேட்க மாட்டான், அதுவும் கேட்கறது இல்லை. இதுதான் இந்த வம்பு. இப்ப இந்த 11 பேரும் சாத்விக அகங்காரம்னு சொல்லிட்டு, இப்ப எல்லாம் அசித்து தான் வந்து சித்து வரல. சாத்விக அகங்காரம் முதல்ல மூல பிரகிருதி பெருமாவுடைய திருமையில ஒட்டின்னு இருக்கு. ஒட்டி அந்த மூல பிரகிருதி மகான் ஆயிடுச்சு. மகான் அகங்காரம் 3வா பிரிஞ்சது. சாத்விக அகங்காரம், ராஜச அகங்காரம், தாமச அகங்காரம். இந்த 3ல தாமச அகங்காரம் தான் பூதாதின்னு பேரு. அந்த பூதாதி இருந்தா பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரங்கள். அதே போல இங்க தாமச அகங்காரம் அதாயிடுச்சு. அந்த சாத்விக அகங்காரம் வந்து கர்மேந்திரங்கள் 5, ஞானேந்திரங்கள் 5 ஆயிடுச்சு. சரி சுவாமி, இப்ப இது தெரிஞ்சு இப்ப இன்னொரு 10 இருக்கு. தாமச 10 வந்துட்டியா? தாமச அகங்காரத்துக்கு மாறுதலுக்கு உட்பட்டு தாமச அகங்காரம் எப்படி வந்து பார்க்கணும், இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த மண்டலம் எப்படி உருவாருது. இப்ப நமக்கு கண், காது, மூக்கு, கண் இதெல்லாம் இருக்கு. மண்டலம் எப்படி வருது ஆச்சரியமா தெரிவிக்கிறா. இந்த இடத்துல தாமச அகங்காரம் மாறுதலுக்கு உட்பட்டு முதல்ல 5 தன்மாத்திரங்கள் உருவாருது. தன்மாத்திரை என்னன்னு சொன்னேன், 2ஆம் கட்ட நிலை சொன்ன இல்லையா? 5 தன்மாத்திரம் உருவாருது. அதுல முதல் சப்தம் தான் ஓன்னு, முதல்ல சப்தம் தான் உருவாகும்.
முதல்ல சப்தம் தான் உருவாகும். முதல்ல சப்தம் தான், ஓன்னு சப்தம் வருது இல்லையா, அந்த சப்தம் இருக்கு இல்லையா, அந்த சப்தங்கிற தன்மாத்திரை உருவாகும். அது மெதுமெதுவா மாறி ஆகாசம் என்ற பூதத்தை ஏற்படுத்தும். முதல்ல சப்தம் தான் உருவாகுது. தன்மாத்திரை என்ன, மகள் ராத்திரி 2 மணிக்கு பாலையும் தயிர் புறவூத்தி வச்சோம்னா எடுத்து பார்த்தா எப்படி இருக்குது, அப்பவே தயிர் ஆயிடுச்ச இல்ல. ஆனா மெதுவா என்னது தயிர் ஆயிடுது. ஆனா 2 மணிக்கு அதுக்கு பேர் தயிர் இல்ல, தன்மாத்திரைன்னு பேரு. 2 மணிக்கு அதே நிலைதான் ஓடு சப்தம். அந்த சப்தம் முதல்ல உருவாது. அந்த சப்தத்திலிருந்து உருவாருதான் ஆகாசம். அந்த ஆகாசத்தை பூதத்தை ஏற்படுத்தும். அந்த சப்தத்திலிருந்து ஆகாசம் சொல்றது. அப்ப ஆகாசத்திலிருந்து அடுத்து தன்மாத்திரை வருது, அதுக்கு அதாவது ஸ்பரிசம்னு பேரு. ஆகாசம் ஒண்ணு வருது, ஆகாசாத் வாயுகு ஸ்பரிசம். அப்படின்னா தொடு உணர்ச்சி, அதாவது சப்த ஸ்பரிசம். அதாவது என்னன்னா ஆகாசாத் வாயுகு வாயோர் அக்னிகின்ற ஆகாசத்திலிருந்து வாயு தோன்றது. இப்ப வாயிலிருந்து அக்னி வருது, அக்னியிலிருந்து தண்ணீர் பிறக்கிறது, தண்ணீர் இருந்து பிரித்திவி பிறக்கிறது. இந்த 5க்கு 5 குணங்கள் உண்டு. அஜித்துக்கும் குணங்கள் உண்டா சுவாமி? சித்துக்கு தானே குணம், அஜித்து குணம் உண்டு. இந்த 5க்கு 5 குணங்கள் உண்டு. என்ன குணங்கள்னா ஆகாசத்தில் இருக்கிற குணம் ஒண்ணு என்னதுமா, ஓன்னு சப்தம். ஆகாசத்தில் இருக்கிற குணம் என்னன்னா ஓன்னு சப்தம். 5க்கு 5 குணம் இல்லையா. எப்ப ஆகாசத்தை பார்த்தாலும் ஓன்னு இருக்கு இல்லையா. அடுத்து வாயுக்கு இருக்கக்கூடிய குணம் எது, ஸ்பரிசம், தொடு உணர்ச்சி. வாயை கண்ணால பார்க்க முடியாது, வாயை கண்ணால பார்க்க முடியும், ஆகாசத்தை பார்க்க முடியாது. அதை நிறைய பேர் சொல்லிட்டு வாயை கண்ணால பார்க்க முடியாது. கண்ணால பார்க்க முடியாதுன்னு என்னன்னா அப்படியே பார்த்துட்டு இருந்தோன்னே இருக்கே. இப்ப அங்க அப்படி இலை ஆடிட்டு இருக்கு, ஓ காத்து இருக்கு வாயு இருக்குன்னு தெரியாது. அப்ப வாயை பிரத்யட்சமா தெரியுதுன்னா மேல பட்டாதான் தெரியாது, படத்துக்கு மேலே தெரியுது கிடையாது. அப்ப வாயை பிரத்யட்சம் பார்க்க முடியாது. ஆனா தொடு உணர்ச்சி மூலமா தெரிஞ்சுக்கிறோமோ. அப்ப பிருத்திவி பிறக்கும். இந்த பிருத்திவிக்கு 5 குணங்கள் உண்டு. அந்த வாயுக்கு ஸ்பர்சம் உண்டு. வாயு அடுத்து தெரியாது. ஆனா காற்றுக்கு தொடு உணர்ச்சிபடியால அதுக்கு. ஆனா ரூபம் இருக்காது. வாயுக்கு ரூபம் உண்டானா உருவம் உண்டானா உருவம் கிடையாது. வாயுக்கு உருவம் கிடையாது. ஆனால் காத்து அடுப்பது மட்டும் தெரியும், இலை அசையத்தை தெரியாது இல்லையா. ஆனால் காற்றை பார்க்கவே முடியாது. நல்லா ஞாபகம், காற்றை பார்க்க முடியாது. இதோ காத்து தெரியாது சுவாமினா அப்படின்னு அபத்தம். இலை ஆடுறத பார்த்து காத்து இருக்குன்னு நம்ம அனுமானிக்கிறோம், தெரியும் இல்லையா. அப்ப அந்த பார்த்து காற்று அடிக்கிறது பார்த்தீங்கன்னா அப்ப தொடு உணர்ச்சியால் தான் வாயை தெரிஞ்சுக்கிறோம், வாயுவை தெரிஞ்சுக்கிறோம். ரூபம் தெரியாது, பார்த்து தெரியாது. சப்த ஸ்பரிசம். அடுத்து ரூபம் தெரிஞ்சு. ஆகாசத்துக்கு சப்தம், வாயுவுக்கு ஸ்பரிசம் தொடு உணர்ச்சி ஆயிடுச்சு. அடுத்து ரூபம். நெருப்பை பார்த்தா ஒரு பளபளப்பு தெரியுமா, நெருப்பை பார்த்தாலும் ஒரு பளபளப்பு தெரியுது. அப்ப உருவத்தோடு பளபளப்பு தெரியுது இல்லையா. நெருப்புக்கு இருக்கிற குணம் ரூபம், நெருப்பு இருக்கக்கூடிய குணம் ரூபம், நெருப்புக்கு இருக்கக்கூடிய குணம் ரூபம். அந்த ரூபம் நல்லா தெரியாது. ஏன்னா ரூபம் இல்லாம நெருப்பு எரியவே. புகை வந்தா கூட அதுக்கு ஒரு ரூபம் இருக்கு, புகையும் ரூபம் தான், ரூபம் தெரியுது இல்லையா. அப்ப ரூபம் தெரியுது. அடுத்து தண்ணீர். அந்த ரூபத்திலிருந்து மறுபடியும் தண்ணீர். தண்ணீருக்கு இருப்பது எதுனா ரசம், தண்ணீர் இருக்கிறது ரசம். அடுத்து பூமிக்கு இருக்கிறது வாசனை, மண் வாசனை இருக்கிற மண்ணும். எங்கேயோ மழை பெய்யுது, மழை பெய்யுது சொல்ற என்னமா சொல்றேன்னா மண் வாசனை அடிக்கிறது அடிக்கிறதுமா. இப்ப பூமிக்கு இருக்கிறது வாசனை, அதுதான் தெரியாது. அதாவது கந்தம். ஆக சப்த ஸ்பரிச ரூப ரச கந்தம், இந்த 5ஐயும் பிடிப்பதற்கு பெருமாள் 5 இந்திரியங்கள் கொடுத்திருக்கார். இந்த 5 நம்ம பிடிச்சிக்கணும். சப்த ஸ்பரிச ரூப ரச கந்தம், இந்த 5ஐயும் நம்ம பிடிச்சுக்கிறதுக்கு நமக்கு 5 இந்திரியம் கொடுத்திருக்காரு. ஒவ்வொன்றும் எப்படி போட்டு பாருங்க. 5ஐயும் எப்படி போட்டிருக்காருன்னா ஒவ்வொரு தத்துவத்துக்கும் ஒவ்வொரு குணம் இருக்கு. ஆகாசத்துக்கு சப்தம் இருக்கு, வாயுவுக்கு ஸ்பரிசம் இருக்கு, அக்னிக்கு ரூபம் இருக்கு, தண்ணீருக்கு ரசம் இருக்கு, பிருத்திவிக்கு கந்தம் இருக்கு. அதே சமயத்துல கந்தத்தை நுகர்வதற்கு மூக்க கொடுத்துருக்கான், மூக்குதான். இப்ப அந்த பஞ்சபூதமுடைய தன்மாத்திரைய நிலை நமக்கு நம்மகிட்ட கொண்டு சேர்க்கணும் போனோம். அப்ப நமக்கு இந்த கர்ண ஞானேந்திரன் இருக்கணும். அந்த ஞானேந்திரங்களை கொண்டு வந்து சேர்க்கணும் போனோம். சேர்க்கறதுக்காக அந்த பிருத்திவிக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது, கந்தம் வாசனை. அந்த வாசனை நுகர்வதற்காக மூக்க கொடுத்துருக்கான். சப்தத்தை கேட்பதற்காக ஆகாசத்துக்கு சப்தம், சப்தத்தை கேட்கறதுக்காக காதை கொடுத்திருக்கான். ரூபத்தை பார்ப்பதற்காக அக்னியை பார்ப்பது, அக்னி தான் ரூபம். ரூபத்தை பார்ப்பதற்காக கண்ணை கொடுத்திருக்கான். ரசத்தை நன்னா எடுத்துட்டு நன்னா கொடுக்கறதுக்காக நாட்டை கொடுத்திருக்கான். இப்படி 5 ஆகாசாத் வாயு வாயோர் அக்னிகி அக்னே ராபகா அர்த்த பிருத்திவி பிருத்திவா ஔஷதயகா பிருத்திவி கிடையா. இப்படி 5. அப்ப 5க்கு ஜலத்துல 5. அப்ப 5 ஞானேந்திரியங்கள், 5 பூதங்கள். இந்த 5 பூதங்களின் தன்மைகள் 5. 5 ஞானேந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள், என்ன
ஞானேந்திரங்கள் 5, 5 பூதங்கள், அடுத்து 5 தன்மாத்திரைகள், மொத்தம் 15. இதோடு கர்மேந்திரங்கள் 5. கர்மேந்திரங்கள் இது வாக், பாணி, பாத, பாயு, உபஸ்தம். வாக்குன்னா வாயால பேசுறது, பாணினா கையால் எடுக்கிறது, பாதம்னா காலால் நடக்கிறது. அதே போல பாயு உபஸ்தம்னா தலஜலம் கடிக்கிறது. இது எத்தனை இருக்கு இல்லையா? அடுத்து இது எத்தனை ஆச்சு? 20 ஆச்சு. அடுத்து மனசு 1, 21 ஆச்சு. கர்மேந்திரங்கள் 5, ஞானேந்திரங்கள் 5, பஞ்சபூதங்கள் 5, பஞ்ச தன்மாத்திரங்கள் 5, 20 ஆயிடுச்சு. 5 5 5 5 கணக்கு சரியா வருதணும். கர்மேந்திரங்கள் 5, ஞானேந்திரங்கள் 5, இது நமக்கு. அதே போல பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரைகள் 20 ஆயிடுச்சு. 21 இதுனா மனசு. மனசு 21 20 இதத்தான் பூனிலாவை 5 புனர்க்க நின்ற 4 நீரிலாவை 3 சிறந்த கால் 2 தீனிலாது 1 நின்ற ஆதிதேவன் தெரிய பிரித்தல். பூனிலாவை 5 இத இன்னொரு அழகான அர்த்தம் இருக்கு. பூனிலாவை 5னா முதல்ல ஆகாசம் தான் தெரிவித்து, ஆகாசத்துல வாயு வந்துருச்சு இல்லையா? வாயுல இருந்து அக்னி வந்துச்சு இல்லையா? அக்னி இருந்து தண்ணி வந்துச்சு இல்லையா? தண்ணி இருந்து பிதி வந்துச்சு இல்லையா? முதல்ல ஆகாசம் தெரிஞ்சு இல்லையா? அதுல இருந்து ஒரு குணம் இருக்கு இல்லையா? ஒரே குணம் தான் இருக்கு ஆகாசத்துக்கு. நல்லா இது நல்லா கேட்டுங்க, ஷூட்டுக்குள்ள எடுத்துக்காரு. ஆகாசத்துக்கு ஒரே என்னதான் அனலைஸ் பண்ணிருக்காரு. ஆகாசத்துக்கு ஒரே குணம் தான் இருக்கு, ஒரே குணம் தான். அதாவது என்ன குணம்? சப்தம். சப்தம் தான். அடுத்து ஆகாசத்தினுடைய குழந்தை தான் வாயு. ஆகாசாத் வாயு. அப்ப அந்த ஆகாசத்து தன்மையும் வாயுக்கு வரணும். ஆகாசத்துக்கு இருக்கக்கூடிய குணம் ஒண்ணுதான், ஒன்னே ஒண்ணுதான். அது எது? சப்தம். அப்ப ஆகாசத்துக்கு குறைஞ்சதுன்னா ஆகாசாத் வாயு. ஆகாசத்துக்கு குறைஞ்சதுன்னா வாயு. இப்ப வாயுக்கு அம்மாவுடைய நிலையம் பாட்டியோட நிலை ரெண்டுமே வந்தானோ. ஒரு சந்ததினால இவர் தாட்டி இவர் தாத்தானா ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்லுன்னு தான் சொல்றா. அப்ப 2 நிலையும் வந்தானா, ஸ்பரிசமும் வந்தானோ. அதுக்கு அடுத்தது தன்னுடைய நிலை எது? எது? இந்த வாயுக்கு, வாயுக்கு ஸ்பர்சம். அதே போல ஆகாசத்துக்கு சப்தம். அப்ப வாயுக்கு 2 குணம் உண்டு, சப்தமும் உண்டு, ஸ்பரிசமும் உண்டு. புரியுதா? சப்தமும் உண்டு, பரிசு 2. ஏன்னா தாய்க்கு வந்து தாய்க்கு இருக்கக்கூடிய குணம் வந்துட்டு, தன்னுடைய சொந்த குணம் எது? ஸ்பரிசம் 2 வந்துட்டு. இது ஆகாசத்துக்கு அடுத்து வாயுக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலை. அப்ப தாய் மட்டும் வந்துருது இல்லையா? அது இருக்க அதற்கு குணம் ஸ்பரிசம், அதனுடைய அம்மாவின் குணம் சப்தம். அப்ப சப்த ஸ்பரிசம் 2 சேர்ந்து வாயுக்குள்ள வந்துருது. இப்ப இதற்கு ஒரு பேட்டி இருக்கா. முதல்ல குழந்தை பிறந்தது, பெண் குழந்தை பிறந்தது. அந்த பெண் குழந்தை தான் இது ஆகாசம் என்ற தாய்க்கு வந்து ஒரு பெண் பிறந்தது, அதுதான் வாயு. உருவகப்படுத்திக்கலாம், அதுதான் நல்லா புரியும். பஞ்சபூதம், அதுக்கப்புறம் தன்மாத்திரையும் வருது இல்லையா? அந்த நான் தன்மாத்திரையத்துக்கு வந்து ஆகாசம் அப்படின்னு எழுதிருக்கேன். சப்தம் தன்மாத்திரை. சப்தம் தான் தன்மாத்திரை. முதல்ல சப்தத்திலிருந்து ஆகாசம் பிறக்கிறது. முதல்ல தன்மாத்திரை. தயிர் ஆகல, தயிர் ஆகத்துக்கு முன்னாடி ஒரு நிலை தான் தன்மாத்திரை தான் சொன்னேன் நான். எனக்கு கேள்வி என்ன, பஞ்சபூதம் என்ன? இல்ல இல்ல இல்ல, முதல் வேலை தன்மாத்திரை. தன்மாத்திரையில இருந்துதான் தன்மாத்திரை என்று சொல்லக்கூடிய சப்தம். சப்தத்திலிருந்து ஆகாசம் பிறக்கிறது. சப்தத்துல ஆகாசம், ஆகாசத்திலிருந்து வாயு பிறக்கிறது. அந்த வாயு பிறக்கிறதுக்கு முன்னாடி என்ன வந்துடுறது? ஸ்பரிசம் வந்துடுறது. ஸ்பரிசத்திலிருந்து தான் வாயு பிறக்கிறது. பஞ்சபூதம் பிருத்திவி, அப்பி, தேஜஸ், வாயு, ஆகாசம். இது பஞ்சபூதம். அந்த பஞ்சபூதங்கள் பிறப்பதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய நிலைதான் இது தன்மாத்திரை. தன்மாத்திரை தான் அப்புறம் தான் தன்மாத்திரை. அதான் சொன்னேன், அதுதானே சொன்னேன். முதல்ல தன்மாத்திரை தான் முதல்ல சொன்னேன். தன்மாத்திரை என்னது? தயிர் பால் கலந்து கார்த்தால் 6 மணிக்கு பார்த்தேன்னா பஞ்சபூதம்னு பேரு. அது ராத்திரி 2 மணிக்கு பார்த்தேன்னா தன்மாத்திரை பேரு. இந்த நிலை தான் தன்மாத்திரை. ஆமா, முதல்ல தன்மாத்திரை, அடுத்து பூதாதி, பஞ்சபூதங்கள். முதல்ல தன்மாத்திரை தான். முதல்ல சப்தத்தாலதான் ஆகாசம் பிறக்கிறது. சப்தம் தான் தன்மாத்திரை. புரியுதா? அது ஞாபகம். அதான். அப்ப இப்ப வாயுவுக்கு 2 குணம் வந்துடுறது. ஸ்பரிசம், அதாவது அம்மாவின் குணம் வந்துடுறது. இப்ப அம்மா யாரு? வாயுவுக்கு ஆகாசம். ஆகாசம். அப்ப ஆகாசத்துக்கு இருக்கக்கூடிய குணம் எது? சப்தம். அந்த சப்தத்துடைய தன்மை வந்துடுறது. தனக்கு இருக்கக்கூடிய தன்மை எது? ஸ்பரிசம். அந்த 2 வந்துடுறது. இது வாயுக்கு வந்துடுறது. இப்ப இந்த இப்ப அதே ஆகாசத்துக்கு பேத்தி பிறந்துட்டான். பேத்தி என்னது? அக்னி பிறந்துச்சு. அது அக்னி எங்கிருந்து வருது? வாயுல இருந்து அக்னி பிறக்கிறது. இப்ப அக்னி பிறந்துன்னா அதுக்கு என்ன ஆகுனா 3 குணம் வந்தாகணும். ஆகாசத்தின் குணம்,
அதே போல வாயுவின் குணம் தன்னுடைய குணமா இருக்கு அக்னியின் குணம். இப்ப மூணு வந்தாங்க நம்ம சப்த ஸ்பரிச ரூபம் மூணுமே அக்னிக்கு உண்டு. மூணு உண்டு. எது சப்தம்னா ஆகாசத்துக்கு வந்தது, ஸ்பரிசம்னு வாயுவிலிருந்து வந்தது, அதே ரூபம்ன்றது தன்னுடைய குணமா இருக்கக்கூடிய அக்னியிலிருந்து கிடைச்சது. இந்த மூணு அதுக்கு உண்டு. அடுத்து தண்ணீர், இது கொள்ளு பேத்தி. உருவப்படுத்தி நல்லா இருக்கும். பேத்தி முதல்ல பொண்ணு, பேத்தி, கொள்ளு பேத்தி. கொள்ளு பேத்திக்கு என்ன இது? இப்ப 4 வருடம் பண்ணோம். இதுக்கு என்ன இருக்கு? ஆகாசம் வருது, சப்தம் உண்டு இருக்கு, தண்ணி இருக்கு, சப்தம் உண்டு. சரி, சப்தம் ஸ்பரிசம் உண்டான்னா தொட்டுல இருக்குங்க. மேல பார்த்தா சில்லுன்னு இருக்கு சுவாமி, சொல்றோம்னா ஸ்பரிசம் உண்டு. அது ரூபம் உண்டோம்னா நல்லா பண்ணால பாக்குறமே தண்ணிய, ரூபம் உண்டு. சரி சுவாமி, ரசம் அதோடைய தன்மை, தண்ணினால ரசம், ரசம் உண்டோனும். இப்ப 4 குணங்கள் அதுக்கு வந்துருக்கு. அதுதான் தெரியுங்க. அப்ப இது கொள்ளு பேத்தியுடைய நிலை. அப்ப கடைசியா பிரித்திவி, பிரித்திவின்னு எள்ளு பேத்தி. அது என்ன தெரிவிக்கிறான்னா, அதனால இதுக்கு 5 உண்டு. சப்த ஸ்பரிச ரூப ரச கந்தம் பிரித்திவிக்கு உண்டு. பிரித்திவிக்கு சப்தம் உண்டு, பிரித்திவிக்கு சப்தம் உண்டு, ஸ்பரிசம் உண்டு, ரூபம் உண்டு, ரசம் உண்டு, கந்தம். சப்தம் எதனால? ஆகாசத்தால். இப்ப பூமிக்கு சப்தம் உண்டா? போட்டா தொட்டு சத்தம் கேட்கறதுனா சத்தம் உண்டு. அது ஸ்பரிசம் உண்டான்னா தொட்டுண்டே இருக்குமே. பூமியில ஸ்பரிசம் பட்டா தான் இந்த குழந்தைய நல்லா இருக்கும், தொடி விரிச்சா நல்லா இருக்காது. அப்ப ஸ்பரிச ரூபம் உண்டான்னா எங்கெங்க இல்லைன்னா பார்த்துட்டு இருக்கோம். அத்தனை ரூபம். சரி, சப்த ரூப ரசம் உண்டான்னா பூமிக்கு ரசம் இல்லையான்னா? ரசம் நிறைய ரசங்கள் இருக்கு. ரசம் நாக்கால சொல்றதுல ரசம், ரசம் இல்லையான்னா எத்தனை பேருக்கு அந்த இது இந்த தண்ணி எடுத்து அப்படி அப்படியே எடுத்துட்டு வா ரசம். கந்தம் இருக்கான்னா கந்தம் இல்லையா? வாசனை இருக்கு. அங்க மழை பெஞ்சா மண் வாசனை அடிக்கிறதுனோ நன்னா அடிக்கிறதுனோ வாசனை உண்டு. இந்த 5 சேர்ந்து இதைத்தான் பூனிலாவை 5 மாய், புனர்கலின் திருநீழாவது புனர்கலின் 4 மாய், தீனிலாவை 3 மாய், சிறந்த காவி 2 மாய், நீலிலாய் 1 மாய் நின்ற ஆதிதேவன் தெரிவிக்கிறார். அப்படி இருக்கச்சே இதைத்தான் தெரிவிக்கிறார். அப்ப அதே போல எல்லாம் சிறந்த கால் 2 மாய். அப்ப இதையெல்லாம் பகவானுக்கு சிரிச்சிச்சார். சிரிச்சிச்சாயிட்டு எங்க ஆரம்பிச்ச முதல்ல இப்ப மறுபடியும் அங்க வரும் படையணிக்கும். எங்க ஆரம்பிச்ச முதல்ல அதாவது அடிப்படையில விட்டு கூடாது. ஆரம்பம் மூல பிரகிருதி. மூல பிரகிருதி என்னன்னா பகவானுடைய சரீரம் தான் அச்சித்து. அச்சித்து சூஷ்மமா இருக்கு, ஸ்தூலமா இல்ல. இந்த சூஷ்மத்திலிருந்து மூல பிரகிருதி வருது. இத மாறார்ஜனம் மூல பிரகிருதி மகான் ஆயிடுச்சு. மகான் என்னாச்சு? மாறி அகங்காரம் ஆயிடுச்சு. அகங்காரம் 3ஆ பிரிஞ்சது. சாத்விக அகங்காரம், தாமச அகங்காரம், ஜாதச அகங்காரம் 3ஆ பிரிஞ்சது. அந்த சாத்விக அகங்காரத்திலிருந்து கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள் 5, மனசு 1, 11 கிடைச்சிட்டு. அப்ப தாமச அகங்காரத்திலிருந்து பஞ்ச தன்மாத்திரங்கள் தொடர்ச்சி முதல்ல தன்மாத்திரம் சொல்லியிருக்கேன். பஞ்ச தன்மாத்திரங்கள், பஞ்ச பூதங்கள் உருவாயிட்டு. ஆக மொத்தம் 21, 24 சொன்ன. இதெல்லாம் அச்சித்து சித்து இல்ல. இது எதுக்குமே ஞானம் கிடையாது, எதுக்குமே ஞானம் கிடையாது. இப்ப இதுவா உருவாயிட்டா ஆகாசா வாயு. இது ஒரு ஆட்சேபிக்கிறான் தேசி பஸ்ல பின்னாடி ஒரு ஆட்சேபிக்கிறான். அந்த விஷயம் நம்ம போக போறதுல இதை சுருக்கமா ஆட்சேபிக்கிறான். இதெல்லாம் அச்சித்தாச்ச சுவாமி. ஆகாசா வாயு வாயு அக்னி அக்னி ராபகாந்தன ஸ்லோகத்துல இருக்கு. பிரம்மம் தான் சிருஷ்டித்து என்னமா சொல்லலாம்? ஆகாசத்திலிருந்து பிரம்மம் சிருஷ்டிக்கப்பட்டு வாயு கொண்டது, வாயு பிரம்மம் சிருஷ்டிக்கப்பட்டு அக்னிக்கு வந்து அப்படின்னு சொல்லிருக்கணும். ஆகாசமே வாயு ஆயிடுச்சு. வாயுட அப்ப பிரம்மமே வேண்டாமே அப்படின்னு இருக்குன்னா அதற்கு அந்தர்யாமியா இருந்து கொண்டு மேல அங்க வரப்போறது. இதுல வராது. உங்களுக்கு புரியத்துல சொல்றேன். எதுக்கு சொல்றேன்? இந்த மாதிரி ஆட்சேபம் எல்லாம் இருக்கு. இந்த மாதிரி ஆட்சேபங்களா எதுக்கு சொல்றேன்னா அப்படிங்கிற 3ஆ பிரிக்கு சாத்விக அகங்காரத்தில் ஞானேந்திரக்கு 5, கர்மேந்திரக்கு 5, மனசு 5 வந்துட்டு. அப்ப மொத்தம் 24. ஆனா மொத்தம் 24 தத்துவங்கள். இதற்கெல்லாம் தாய் எது? அகங்காரம் தானே. அது ஒரு தத்துவமாச்சா? 22 ஆச்சு. மகான் ஒண்ணு இருக்கா? 23 ஆச்சு. மூல பிரகிருதி ஒண்ணு இருக்கா? 24. ஒன்னு கஷ்டமே இல்லை. நீங்க முதல்ல வச்சுக்கோ. 5 தாமச அகங்காரத்திலிருந்து 5 தன்மாத்திரைகள், பஞ்சபூதங்கள் 10. அதே போல சாத்விக அகங்காரம் கர்மேந்திரங்கள் 5, ஞானேந்திரங்கள் 5, 20 ஆயிடுச்சு. மனசு 1, 21 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் திருப்பி இங்கிருந்து போனோம். அகங்காரம் 1, மகான் 1, மூல பிரகிருதி 1, 3 வந்துச்சுன்னா 24 தத்துவங்கள் ஆயிடுச்சு. 24 தத்துவங்கள் ஆயிட்டேன். இதைத்தான் கண்ணன் கீதையில தெரிவிக்கிறான். பூமிராபோ நாபோ வாயு கர்மனோ புத்தி தேவசா அகங்கார ஜியம்மே பின்னா பிரகிருதி அஷ்டதா அபரேபின் தத்துவம் யா பிரகிருதி வித்திமே பராம் பூயோ மகாபாகோ சுனுகு. எனக்கு இருக்கிற சொத்து எதுன்னு தெரியுமா அர்ஜுனா? 24 என் மயிர்காலையில தரிக்கிறேன். என் மயிர்காலையில தரிக்கிறேன். விட்டம் தியாகம் இதன் விட்டம் ஏகாம்சே ஸ்தோ ஜெகதி. இந்த ஜகத்தை முழுவதும் 24 தத்துவம் ஒரு சிறு பகுதியால் தரிக்கிறேன். கண்ணன் கீழே சொல்றான்.
கீதை என்பது கீதை நம்முடைய வாழ்க்கைக்கு முக்கியமான தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். கீதைன்னா இன்னைக்கும் அது நாற்காலி பௌத்து உட்கார்ந்து கேட்டதான் ஒவ்வொன்று கேட்ட ஒவ்வொன்று பாடான்னு சொல்ற உண்மையான அர்த்தம் அசிவமா தெரிவிக்கிற கண்ணு. அதான் இட்டத்தியாகம் மகத்திரம். அப்ப ஆகாசத்தை பார்த்துட்டு இருக்காது அர்ஜுனா. நான் சொல்றது இதெல்லாம் 26 தத்துவம் என்னுடைய அல்பத்துக்கு சமம். அல்பத்துக்கு சமம். திருமையில ஒரு சின்ன இடத்துல தாங்கிட்டு இருக்கு, ஒரு சின்ன திருவுண்டு தாங்கிட்டு இருக்கு. ஆனால் எல்லாத்தையும் விட ஒண்ணு உயர்ந்த சொத்து இருக்கு. இதெல்லாம் என் சொத்து தான். அதை விட உயர்ந்த சொத்து ஒண்ணு இருக்கு அர்ஜுனா. என்ன சொத்து? அப்படிப்பட்ட சொத்து எதுவும் அப்படியே புருவத்தை உசைச்சு கேட்டா யாரா? என்ன சொத்துனா நீதான்டா. நீதான் என்னன்னா நீதானா ஜீவாத்மா அர்த்தம். ஞானேது ஆத்மைத்தமேவதம். பகவான் நம்மாழ்வார் இவரு 42 நாள் கழிச்சு பிறந்திருக்கான வருத்தப்பட்டான். இந்த துவாபர யுகத்தை பிறக்க வச்சுதான் வருதான். இத்தனை மன்னதான் துவாபர யுகத்துல பிறந்திருக்கப்படாதா? இந்த ஞானி எனக்கு கிடைக்காம போயிட்டாரு, அர்ஜுன போய் கிடைச்சிட்டாரு வருத்தப்பட்டாருன்னு பாத்துருக்க. இந்த விஷயத்துல ஏற்பட இது சொல்ல வந்தேன்னா அப்படி இருக்க செய்ய ஞானித்து ஆத்மைத்து மேவதம்னா அப்படி இருக்க செய்ய கண்ணன் சாதிக்கிறான். அப்ப 24 தத்துவங்கள் அச்சித் தத்துவம், 25 தத்துவம் ஜீவாத்மா தத்துவம். இதுதான். இதுக்கு மேல இன்னொரு தத்துவம் இருக்கு இல்லையா? இந்த ஜீவாத்மா தத்துவம் மற்ற 24 காட்டிலும் உயர்ந்தது. 26 தத்துவம் கேட்க வேண்டாம், கண்ணன் தான். அப்ப 24 பொங்கைம்புலனும் பொறியைந்தும் கரிவேந்திரியம் பல்பூதம் எங்கு வீரோ இருக்கிறது மானாங்கார மனங்களை 26 தத்துவங்கள் அச்சித் தத்துவங்கள் ஆயிட்டு 25 தத்துவம் ஜீவாத்மா தத்துவம், 26 தத்துவம் கண்ணன். ஆக இருக்கிற அச்சித்தை காட்டிலும் மேலே இருக்கிற சித்தை காட்டிலும் தான் ரொம்ப உயர்த்தியான. அதனால்தான் தன்னை புருஷோத்தமன்னு சொல்லிக்கிறான். கேட்கலையேன்னு பாத்துக்கிட்டேன். கேட்கல மக வருது. மூல பிரகிருதி மகானார்த்து. மகான் அகங்காரார்த்து. அகங்காரம் மூணா பிரியது. மூணா பிரிஞ்ச உடனே சாத்விக அகங்காரம், ராஜச அகங்காரம், தாமச அகங்காரம். இந்த இடத்துல இது ராஜச அகங்காரம் மட்டும் தனியா இருக்கு. தாமச அகங்காரம் என்ன பண்றது? பஞ்சபூதங்கள் பஞ்ச தன்மாத்திரங்கள் பண்றது. சாத்விக அகங்காரம் கர்மேந்திரிகள் ஞானேந்திரிகள் பண்றது. ஆனா குறுக்க ஒன்னே ஒண்ணு இருக்கு. என்ன ஆகுதுன்னா ராஜச அகங்காரம். இந்த ராஜச அகங்காரம் என்ன பண்ணும்? அப்படி மேற்பார்வை பார்த்துருக்கோம். ஒழுங்கா பண்றாளா, சரியா இருக்கா, இந்த அகங்காரம் சரியா இருக்கா, இதுதான் பார்க்கும். அது எந்த காரியம் பண்ணாது. ராஜச அகங்காரத்தில் இருக்கக்கூடிய நிலை என்னன்னா எந்த காரியமும் பார்க்காது. இந்த ரெண்டுமே நல்லா பார்க்கறதா? கர்மேந்திரிகள் ஞானேந்திரிகள் தாமசாந்திரிகள் சாத்விக அகங்காரம் ஒழுங்கா பார்க்கதான் பார்க்கும். சில பேர் ஆசை பார்த்துக்க வேணும். குடும்பத்துல 4 பேர் வேலை செஞ்சாலும் அதுல ஒருத்தர் வேலையை செய்ய மாட்டான். வேலையே செய்யலன்னா அவருக்கு ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லைன்னு அர்த்தம் இல்ல. மேற்பார்வை பார்த்து வேணும். இது சரியா பண்ணிருக்க குற்றம் சொல்றதுக்காக வேணும். இது சரி, இது குத்தம் சொல்றதுக்காக அப்பதான் சரியா பண்ணி பாருன்னா அந்த மாதிரி நிலையில் இது இல்ல. சரியா பண்றாளா சரியானது இதுக்கு ராஜசக்திக்கு ஒரு நிலை. அந்த ராஜசக்தி தான் பிரம்மா நிலை. பிரம்மத்தின் நிலையில பிரம்மா எதையும் பண்ண மாட்டார். அப்படியே பார்வதான் அவர் ராஜசம் செய்யும். தாமசன் தான் சிவன், ராஜசன் யாரு? பிரம்மா. அதனால தான் அதனால இந்த 26 தத்துவங்கள். அப்ப இதை வச்சுதான் படைப்பு நடக்கிறது. இப்ப இருக்கக்கூடிய பகவான் எப்படிப்பட்டவன்? புருஷோத்தமன். சித்தை காட்டிலும் அச்சித்தை காட்டிலும் உயர்ந்த. அதனால்தான் தன்னை புருஷோத்தமன் இருக்கான். இப்ப படைப்பு நடக்கிறது. பஞ்சபூதங்களோட படிச்சாச்சுன்னா சரி சுவாமி, இதெல்லாம் படிச்சல இன்னும் நான் வரலையே சுவாமி. ஜீவாத்மா வரணும். இதுக்கு அச்சித்து வந்திருக்கா, ஜீவாத்மா வந்திருக்கா. சரி, இப்ப பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம் இருக்கு. இதை தனித்தனியா விட்டா சரி, இதுக்கு மேல இன்னொன்னு இருக்கு. பிருத்திவி இருக்கு, அப்பு இருக்கு, தேஜஸ் இருக்கு, வாயு இருக்கு, ஆகாசம் இருக்கு. இது தனித்தனியா வச்சா பிரயோஜனப்படாது. எந்த வஸ்துக்குமே கண்ணா சேர்க்கணும். சேர்த்தாதான் பிரயோஜனம். அப்படி மாதிரி சேர்க்காம இருந்தா பிரயோஜனம். இதுக்கு கலப்படம் பண்ணணும். கலப்படம் அன்னைக்கே உண்டு. இதுக்கு பஞ்சீகரணம்னு பேரு. எப்படி பண்றா பாருங்க, பஞ்சீகரணம்னு பேரு. அந்த ஒவ்வொரு தத்துவத்தையும் பஞ்சீகரணம் பண்ணும். அப்பனா என்னது? பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம் அந்த 5 கலக்கணும். கலந்தாதான் ஒழுங்கா வரும். இல்லைன்னா சரியா வரவே வராது. புரியத்துக்காக சொல்றேன். ரவை இருக்கு, உப்பு இருக்கு, ஜலம் இருக்கு. தனித்தனியா அந்த உப்பா கிடைச்சிருமா? கிடைக்காது. அப்ப நமக்கு பிரயோஜனப்படணும். என்ன பண்ணுவோம்? சாமி ரவை இருக்கு சாமி சாப்பிடுனா பிரயோஜனம் இல்ல. தண்ணி இருக்கு சாமி உப்பா சாப்பிடுனா பிரயோஜனம் இல்ல. உப்பு இருக்கு சாமி சாப்பிடுனா பிரயோஜனம் இல்ல. அப்ப என்ன பண்ணுவோம்? 3 கலக்கணம் பண்ணும். அப்ப நமக்கு பிரயோஜனப்படணும் பண்ணும். பஞ்சபூதங்கள் உருவாக்கியாச்சு, பஞ்ச தன்மாத்திரம் உருவாக்கியாச்சு. நமக்கு பிரயோஜனப்படணும் பஞ்சீகரணம் பண்ணணும், சேர்க்கணும். சேர்த்தாதான் பஞ்சீகரணம். அது சேர்த்தாதான் உருவப்பட்டுக்கணும். சேர்க்கணும் பிரயோஜனம் இல்லை. அது எப்படி சேர்க்கலாம் பாருங்க. அசியமா தெரிவிக்கிறார். எப்படி சேர்க்கலாம்? பஞ்சீகரணம் ஒவ்வொரு தத்துவத்தையும் பாதியா விட்டுடுவா. ஆகாசம், வாயு, அக்னி, ஜலம்,
அடுத்து பிருத்திவி. இது வந்து இந்த இந்த ஒவ்வொரு 5 தத்துவத்தையும் பாதியா பாதி எடுத்துக்குவார். 50% எடுத்துக்குவார். 50% எடுத்துட்டு வேண்டிட்டு அந்த பாதையில எடுத்துட்டு இன்னொரு பாதையை 4 துண்டு போடுவார். ஒரு புரியத்துக்காக ஆகாசம் ஒரு தத்துவம் இருக்கு இல்லையா, அந்த தத்துவத்தை பாதையை எடுத்துவார். அந்த பாதையே ஆகாசத்தோட விட்டுடுவார். மிச்சம் பாதி இருக்கு இல்லையா, அந்த மிச்சம் பாதியை 4 துண்டா போடுவார். மிச்சம் பாதியில 50%. அந்த 50% 4 துண்டா போட்டாருன்னா என்ன ஆகும்? 50/4 அப்படின்னா 12 4 வரும். இந்த 12 இருக்கு இல்லையா, இது 50 4 வகுத்தான வரும். 12 வருது இல்லையா, இது வந்து மிச்சம் இருக்க 4 சேர்த்துவார். மிச்சம் என்ன இருக்கு? அப்பு தேஜஸ் வாயு பிருத்திவி, அப்பு தேஜஸ் வாயு, இந்த 4 முதல் 12, 2ஆம் 12, 3ஆம் 12, 4ஆம் 12 இந்த ஆகாசத்தை அதுல கொண்டு போய் சேர்த்துவார். முதல்ல தனியா பறந்துட்டு பஞ்சபூதங்கள் பஞ்ச தன்மாத்திரம் தனியா பறந்துட்டு, தனியா பறந்ததுக்கு அப்புறம் இப்ப பஞ்சீகரணம் பண்றாரு. இதுதான் அதிஷ்டானம் பண்றதுன்னு அர்த்தம். பஞ்சீகரணம் பண்றச்சு முதல்ல 50% எடுத்துவார். அப்படியே அதுல வச்சுவார். பிரியத்துக்காக ஒரே விஷயம் பிரசாதம் சாப்பிட ஆயிடுச்சு இப்படி சொன்னா நல்லா புரிஞ்சிடும். சாப்பிட ஆயிடுச்சு, சக்கரை பொங்கல் 2 கடிகை போட்டிருக்கா, 2 கடிகை 4 படி சக்கரை பொங்கல் போட்டிருக்கா. விநியோகத்துக்கு கொடுக்கணும், உபயோகாரம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து அத்தியாபகம் தனியா வரணும், அர்ச்சகர் தனியா வரணும். இப்ப என்ன பண்ணார்? முதல் இதுதான் பண்ணுவா. முதல் பாதையை தனியா வச்சுவா. 2 படி பிரசாதம் தனியா வச்சுடுவா, தனியா எடுத்து வச்சுடுவா. அப்ப 2 படி போயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? 50% போயிடுச்சு, அது தனியா அப்படியே இருக்கும். மிச்சம் இருக்கு இல்லையா 50%, அந்த மிச்சம் இருக்க 50% 4ஆ பிரிப்பா. அந்த 4ஆ பிரிச்சத ஒண்ணு யாருக்கு? ஒண்ணு வந்து விநியோகத்துக்கு, இன்னொன்னு அர்ச்சகருக்கு, இன்னொன்னு அத்தியாபகருக்கு, இன்னொன்னு மணியக்காரருக்கு. இப்ப இங்க 50% தனியா இருக்குன்னா அது அப்படியே உபயோகம். அதே போல இந்த 50% ஆகாசம் அது அப்படியே இருக்கு, அது அதோட இருக்கு. அதுல இருந்து 4ஆ பிரிச்சா இல்லையா, மிச்சம் 4 இருக்கு இல்லையா, 4 பூதங்கள் இருக்கு. 4 பூதத்திலும் 12% அதை சேர்த்துவார். அதை சேர்த்துட்டோம்னா அப்ப அதே போல அப்பயும் தண்ணீரையும் அது மாதிரி பிரிப்பார், வாயுவும் அது மாதிரி பிரிப்பார், அதே மாதிரி பிருத்திவியும் அது மாதிரி பிரிச்சு ஒவ்வொரு பொருளையும் உபயோகப்படுத்தணுமோ. தனித்தனியா இருந்தா உபயோகப்படாது, சேர்த்தாதானே உபயோகப்படும். பொருள் தனியா இருந்தாலே ஒன்றுத்துக்கு உபயோகப்படாது. அப்ப இது தெரிஞ்ச இல்லையா, அதனால இந்த 5ஐயும் பெருமாள் கலந்து விடுறார். இப்ப முதல்ல தோன்றிய ஆகாசம் இல்லையா, இது இருக்க குணம் இது சப்தம். ஆனா இந்த சப்தம் மட்டும் ஆகாசம் தெரியுமே தவிர, ஆனா நான் நல்லா பாருங்க, சேர்த்துக்கிறது அடையாளம் பாருங்க. ஆகாசம் நமக்கு தெரியாதா? மேல பார்க்கணும் தெரியாது. ஆனா மேல பார்த்தா நீலவர்ணம் எது நமக்கு தெரியாது. ஆகாசத்து குணம் நீலவர்ணமா? இல்ல, சப்தம் மட்டும்தான். ஆனா ஆகாசத்தை பார்த்தா எப்படி தெரியாது? நீலவர்ணமா தெரியாது. ஏன் நீலவர்ணம் தெரியாது? சரியா அக்னி மிக்ஸ் ஆகுது. அக்னி மிக்ஸ் அக்னுடைய வர்ணம் தன்மை என்ன? வர்ணம். அந்த வர்ணத்தாலதான் அது நீல நிறம் வந்துருது. இப்போ ஆகாசம் வந்து பியூர் ஆகாசம்னு சொல்ல முடியாது, கிடையாது. இதோட வந்து ஏன்னா எல்லாமே பஞ்சபூதங்களுமே எல்லாமே எல்லா பூதமும் 12% கலந்துருக்கு. எல்லாத்துலயும் கலந்தாத்தான் அது உபயோகப்படுங்க. கலக்காம அதுவே அப்படியே இருந்து வச்சுக்க உபயோகப்படாது, எந்த வஸ்துவும் உபயோகப்படாது. புரியுதுக்காக நாம ஒரு பாத்திரம் பண்றோம், ஏன் மோதிரம் பண்றோம், இதோட தாமிரத்தை சேகரணத்தை உபயோகப்படாது. இது இத்தனை 22, 24, 27, 18 சொல்றா இல்லையா? அப்ப ஏதோ ஒண்ணு சேர்த்தாதான் இதை பண்ண முடியும். சேர்க்கலன்னா பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஏன் சுவாமி பண்ண முடியாது? பண்ண முடியாது. அதுவே இருந்து அப்படியே பண்ண முடியும். எதுவாக சரி அதோட நிலை இன்னொன்னு சேரணும். அப்ப இது கலந்தபடியாதான் ஆகாசம் இந்த நீலத்தன்மை ஏற்பட்டது. எது காரணம்? அந்த வர்ணம் அக்னியில இருக்கு. அக்னியில இருக்கக்கூடிய வர்ணம் தான் அந்த வர்ணம் அக்னி. ஆனால் ஆகாசத்துல எதனாலன்னா வேற தண்ணீர ரசம் தானே இருக்குன்னா, ஆனா அந்த நீலவர்ணம் தெரியுது. நீங்க சமுதிரத்துக்கு போகும்போது நீலவர்ணம் தெரியுதுன்னு எதனால தெரியுது? அதே தண்ணி எடுத்து வெளில எடுத்து பாருங்க, நீலம் தெரியுமா? தெரியாது. ஏன்? அந்த இதோட அது கலந்துனாலே அந்த வர்ணம் இந்த வர்ணம் சேர்ந்து இருக்கு. சேர்ந்தபடியாலதான் தெரியுது. அப்ப இதுதான் கலப்படம் பண்ணணும். அப்ப கலப்படம் பண்ணிருக்கலாம். இதுக்குதான் பஞ்சீகரணம்னு பேரு. இந்த பஞ்சீகரணம் ஒவ்வொருத்திலையும் ஆகாசம் சேருது, வாயுலும் சேருது, அக்னிலையும் சேருது. அக்னிக்கு வர்ணம் மட்டும் இல்ல, சத்தம் வருதணும், பட்ட பட்டம் எரிக்கிறதுன்னு. அக்னி வாயு இருக்கணும், வாயு இல்லைன்னா அக்னி எரியாது. வாயு இருக்கணும், வாயு சேர்த்துருக்கோம். வாயு பூர்த்தியா இருந்தா அழிஞ்சு போயிடும். வாயை வச்சுதான் அக்னியை அணைக்கிறான். அதே வாயு இல்லைன்னா அக்னி எரியாது. புரியுறதா?
வாயு இருக்கிறபடி இருந்தா தான் அக்னி எரியும். அதுவே அதிகமாயிடுதுன்னா அக்னி அணைஞ்சு போயிடுது. ஆனா வாயு இல்லைன்னா அக்னியும் அணைஞ்சு போயிடுது. அப்ப வாயுடைய தன்மை அக்னி சேர்ந்திருக்கு, அதே மாதிரி ரூபத்துடைய தன்மை அக்னி சேர்ந்திருக்கு. அதுல ஆகாசோட தன்மை இருக்கு, அதுவும் அதுல இருக்கு, பட்ட வெடிக்கிறதுனா அதுவும் அதுல இருக்கு. அதே போல வாசனை இருக்கானா கந்தம் மண் வாசனை, அக்னி எரியச்சு ஒண்ணுமே விளக்கு எரியச்சு விளக்குடைய அது வாசனை. விளக்கு சரியா எரியலையா, அனுப்பிச்சிட்டு வாங்க ஒரு வாசனை வருது கேட்கறா இல்லையா? அப்ப இதெல்லாம் இருக்கு, இது இத்தனையும் அந்த கலப்படம். அதுதான் பஞ்சீகரணம் இருக்கு. இந்த அஞ்சையும் சேர்த்து கலப்படம் பண்ணவேதான் இதோட இதை ஒட்டி கொள்கிறது. அதனாலதான் அவருடைய இது ஒட்டின்னு இருக்கு. இப்ப நன்னா சேர்ந்த உடனே இப்ப நான் ஒண்ணு வேணாம், நம்ம ஒரு உலோகத்தை சேர்க்கிறோம்னா இரும்பு அலுமினியம் இதெல்லாம் சேர்க்கிறா இல்லையா, அதெல்லாம் சேர்க்கறது இன்னொன்னு சேர்க்கிறான், சேர்த்தா தான் அது கெட்டியா வரும், இல்லைன்னா சேர்க்கணும் அது கெட்டியா வராது. இதே போலதான் இப்ப உடனே ஒருத்தர் கேட்டார், சாமி அவர் கலப்படம் பண்றாரு நாங்க பண்ணக்கூடாதா, பருப்பு அரிசி இதெல்லாம் கலப்படம் பண்ணி இருக்கிற அவர் மட்டும் பண்ணலாம், நம்ம பண்ணலாம், அவர் பண்ணலாம், எதை வேணா அவர் பண்ணலாம், நாம கலப்படம் பண்ண எதுக்கு பண்ணா அவர் கலப்படம் பண்றது நம்மளே நினைக்கிறது. அப்ப இதுதான் அப்ப பஞ்சீகரணம் பண்ணப்படுது. அப்ப மூலப்பொருள் தயார், இதை வச்சுட்டு பெரிய அண்டகடாகம் பண்றது. இப்பதான் இன்னும் உது வரல. இப்ப மூலப்பொருள் தயாராயிடுச்சு. மூலப்பொருள் இது பிருத்திவி அப்பு தேஜஸ்வாயு ஆகாசம் வந்துட்டு, பஞ்ச தன்மாத்திரம் வந்துட்டு, பஞ்ச ஞானேந்திரன் பஞ்ச கர்மேந்திரன் தான் வந்துட்டு, இன்னும் ஜீவாத்மா விஷயமே வரல, சரீரம் ஒன்னும் வரல, எதுவுமே வரல. இப்படி இருக்கிறது என்ன சுவாமி ஆயிடுச்சுன்னா, இது மூலமா தான் பஞ்சீகரம் பண்ணப்பட்ட உடனே இதை வச்சுக்கொண்டு பெரிய அண்டகடாகம் பண்றான். அண்டகடாகம்னா 14 லோகங்கள், 14 லோகங்கள் கொண்டது ஒரு அண்டகடாகம். அதாவது பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம் இதெல்லாம் சேர்ந்து உருண்டையா பிடிச்சு பிருத்திவியோட உறவு அதான் பூமி. இந்த பூமிக்கு பிருத்திவினா இது பூமி, இந்த பூமிக்கு மேல ஒரு 7 லோகம், கீழே ஒரு 7 லோகம், 14 லோகங்கள். இந்த 14 லோகங்கள் சேர்ந்து ஒரு அண்டகடாகம். அத்தலா சுத்தலா வித்தலா ரசாதல தலாதல பாதாளாக்கிய மேல இங்க பூமி தொடங்கி சத்தியலோகம் பரியந்தம் 7 லோகம், மொத்தம் 7 14 லோகங்கள். 14 லோகங்கள் சேர்ந்தது ஒரு அண்டகடாகம். இப்ப அண்டகடாகம் தயாராயிடுச்சு. இதெல்லாம் யார் பண்ணது? அதுவும் அது வரல, பகவான் நிமித்த காரணமா இருந்து இது பண்ணிட்டு இருக்காரு. தன்னுடைய சரீரத்தின் மூலம், சரீரம் தான் என்ன ஆயிடுச்சு, விகாரம் அடைஞ்சிருக்கு. சரீரம் இது மூல பிரகிருதி ஆயிடுச்சு, சரீரம் தான் சூஷ்மமா இருக்கு. இவர் இன்னொன்னு இல்லை, ஏன்னா உபாதாரணம் பரமானு வந்துட்டா இங்க பரமானு தான் வந்து மாதிரி நினைச்சிட்டு இருப்பா. இல்ல, பகவான் சரீரமே இது ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். ஏன்னா சரீரம் தான் மாறுது. இப்ப பகவான் மாறல, பகவானுடைய சரீரம் தான் மாறுது. சரீரம் தானே இந்த லோகமே, சரீரம் தானே பிருத்திவியே, எல்லாமே சரீரம் தானே. நீராய் நெருநாய் தீயாய் காலாய் நெடுவானாய் சீராய் சுடர் ரெண்டாய் சிவனாய் அயனானாய் தெரிவிக்கிறார். எல்லாமே அவருடைய சரீரம் தான். சரீரம் தான் மாறுதலுக்கு உட்படுறது. மாறுதலுக்கு விட்ட உடனே என்ன ஆச்சு, இப்ப நன்னா வந்து 14 லோகம் வந்துட்டு 14 லோகம் வந்து உடனே நன்னா கட்டடம் கட்டிட்டு இருக்கோம். இங்க பெரிய கட்டம் 7 மாடி 8 மாடி கட்டியாச்சு கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆச்சு. என்ன சொன்ன, யாரு கொடுத்தனம் பண்ணிட்டு யாரு இருக்கானா, யாருமே இல்ல. சொன்னா என்ன பிரயோஜனம்? 14 லோகம் உருவாக்காச்சு, யாரு இருக்கானா, யாருமே இல்லைன்னா பிரயோஜனம். மனுஷால இல்லையே, மனுஷாரம் வந்து இன்னும் சிட்டிக்கலையே, இன்னும் ஜீவாத்மா வரலையே, இன்னும் சிட்டிக்கலையே. இதுக்கே வந்து என்ன பண்றதுன்னு அப்படின்னா இல்ல சுவாமி பிரயோஜனம் இல்லைன்னா, அப்ப முதல்ல என்ன பண்றாங்க, கடலை சிட்டிக்கிறான். கடலை சிட்டி திருப்பார்களை சிட்டிக்கிறான். திருப்பார்கடல் லீலா விபூதி, அதுவும் அழியும். கனஜாபிங்கோ ஸ்ரீவைகுண்டம் மட்டும்தான் நித்திய விபூதி, திருப்பார்கடலும் அழியக்கூடியதுதான். அதுவும் லீலா விபூதிக்குள்ளதான் இருக்கு, நித்திய விபூதி அல்ல. அதனாலதான் திருப்பார்கல் தேவர்களை போய் சேவிக்கிறான், திரும்பி வரா பிரம்மா போய் சேவிக்கிறான். அது கூப்பீடு கேட்கும் இடம் பேரு சொல்லியிருக்கேன். அப்படி இருக்க திருப்பார்கல் லீலா விபூதி தான் இருக்கு, அதுவும் அழியும். எப்ப அழியும்? பிரம்மாவுக்கு மொத்த பழையும் எல்லா பழையும். பிரம்மாவுக்கு 100 வயசு 3 7 14 லோகம் அழியிருந்தோம். அப்ப திருப்பார்கல் அழியிறது. அப்ப அதன் திருப்பார்கல் போய் சனிச்சுடுறான். உறங்குவான் போல் யோகு செய்த வருமான் யோக வாசகெல்லாம் போய் சனிச்சுடுறான். எல்லாத்தையும் சிருஷ்டித்து ஆனா நல்லா பரிணாமத்தை அடிச்சிருத்து. இப்ப சரீரத்திலிருந்து சூஷ்மா வந்து அச்சித்தீட்ட கலந்து ஆயிடுச்சு. சரீரத்தை சூஷ்மமா இருந்து இல்லையா, இப்ப சூஷ்மமா இருக்கச்சே பிரம்மம் ஒண்ணுதான். வேற ஏதாவது தெரிஞ்சுதா? பிரம்மத்தை தவிர இன்னொன்னு கிடையாது. சாஸ்திரம் சொல்லிருக்கணும். அந்த வார்த்தை அங்க உண்மையா இருக்கு. அப்ப பலது கிடையாது. இப்ப ஏகமா இருந்தது, இப்ப அநேகமா ஆயிடுச்சு. ஏகமா இருந்து பிரம்மம் ஒன்றே, அந்த பிரம்மத்துக்குள்ளே சூஷ்மமாக அச்சித்தம் சித்தம் போய் ஒட்டிட்டு. இப்ப பிரம்மம் ஒண்ணுதான், வேற எதுவும் தெரியல. இப்ப பிரம்ம என்ன பகுத்தியாம் பிரஜாயை நான் பலவாக கடவுள் சங்கல்பிச்சிருந்தது, சங்கல்பிச்சுங்க அநேகமா ஆயிடுச்சு. அப்ப சூஷ்மமா இருந்து இப்ப என்ன ஆயிடுச்சு, ஸ்தூலமா ஆயிடுச்சு. அப்ப ஒன்று பலவாக ஆயிடுச்சு. ஆனா இன்னும் மனுஷா வரல, ஆள் வரல. இங்கதான் பிராட்டி கேட்கிறான்.
பிராட்டி எங்க சாமிங்க? ஏன்னா பிராட்டி நித்தியோபதி இருக்காளணும் இல்லையே சாமி. இங்க திருப்பார்க்கல கடையும் போதுன்னு பிராட்டி வந்தான்னு சொன்னாங்க. அப்ப திருப்பார்க்கல இப்ப எது சிருஷ்டிச்சிருக்கா? அப்ப இதுவே பிராட்டி வரணும்னா இது கதைக்காக எடுக்கப்பட்டது தவிர அங்கிருந்து உருவாகிற வாஸ்தவம் தான். ஆனா எப்ப உருவானா? அதனால பிராட்டி நீங்க நிச்சயம் தான். அங்க பிராட்டி இருக்கா. பிராட்டி கேட்கிறா, பிராட்டி என்ன கேட்கிறா? சிருஷ்டிச்சாச்சான்னு கேட்கிறா. இவர் ரொம்ப சௌக்கியமான பண்றாரு. எத்தனை காரியம் பண்ணிருக்கேன், எத்தனை காரியம் பண்ணிருக்கேன், என்னவா பண்ணிருக்கேன் அப்படி வேட்டி நல்லா வரைஞ்சி கட்டிட்டு பெருமாள் பிராட்டி கூட போய் நிற்கிறார். பிராட்டி அப்படியே ஒரு அதான் ஆதரவு இல்லாம அப்படி அப்படி பாக்குறா. என்ன அப்படி பாக்குறேன்னா, சிருஷ்டிச்சு வாஸ்தவம் தான், நான் சொன்னது ஒண்ணும் செய்யலையே. என்ன பண்ணலன்னா இந்த ஜீவாத்மாக்கள் அத்தனை பேரும் எங்க பாவத்துல ஒழிஞ்சிட்டு இருக்காங்க, சம்சாரத்துல இருக்காங்க, மோட்சத்துக்கு பாடியே சிருஷ்டிச்சு என்ன பிரயோஜனம்? அவ வந்து சூஷ்மமாவே இருக்கால, அவ ஸ்தூலமா வந்து கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் பண்ணாதான் மோட்சத்துக்கு போறதுக்கு. சரீரத்துல விட்டு தான் பிரயோஜனமா? ஒரு பிரயோஜனம் பண்ண முடியாது. சரீரத்தை விட்டு அதோடைய கர்மாக்களை அனுபவிச்சுட்டு அங்க அனுபவிக்க போறது இல்லை. ஆனா அந்த கர்மா அப்படிதான் இருக்கு போகுது. அதை வெளியில வரத்துக்கும் வாய்ப்பு இல்லை, கர்மா சேர்க்கறதுக்கும் வாய்ப்பு கிடையாது. ரெண்டுமே கிடையாது இல்லையா? பகவான் இந்த பிரளய காலத்துல கர்மா சேரவும் சேராது, கர்மா விடுபட்டும் போகாது. இங்கிருந்து கிளம்பி போறது எப்படி இருக்குமோ அப்படியே இருப்போம். அது மாறவே மாறாது, அப்படியே இருந்துருக்கும். இப்ப அவன் கர்மாவை தொலைச்சதுல சீரழிவு போய் சேர்றதுக்கு கர்மாவை தொலைக்க என்ன பண்ணணும்? திருப்பி இங்க வந்து பறக்கணும். பறந்து கர்மயோகமோ ஞான யோகம் பக்தியோ பிரபக்தியோ ஏதோ ஒண்ணு பண்ணி பகவான் திருவிட எழுதுன்னு போகணும். அப்ப போகணும்னா அதுக்கு இன்னும் சிருஷ்டிக்கவே இல்லையே. இப்ப பூமியை சிருஷ்டிச்சாச்சு, அண்டகாடாக சிருஷ்டிச்சாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, பண்ணலையே அப்படின்னு பிராட்டி பாக்குறா. பிராட்டி பார்த்தோன்னு வாஸ்தவம் தான் என்ன பண்றதுன்னா, நீ சிருஷ்டிச்சிருக்க வாஸ்தவம் தான், ஆனா அந்த சிருஷ்டி இன்னும் பிரயோஜனப்படலேன்ட்டா. நான் சொல்றது புரியுதா? சிருஷ்டி இன்னும் பிரயோஜனப்படலேன்ட்டா. சிருஷ்டி பிரயோஜனப்படணும் என்ன பண்ணணும்? சிருஷ்டி பிரயோஜனப்படணும் ஜீவாத்மாக்களை கொண்டு வந்து இங்க சேர்த்து அவளுக்கு என்னென்ன கொடுக்கணும்? ஆச்சாரணம் கொடுக்கணும், கர்மயோகம் கொடுக்கணும், ஞான யோகம் கொடுக்கணும், பக்தி யோகம் கொடுக்கணும், சாஸ்திரத்தை கொடுக்கணும். இது இத்தனையும் கொடுத்து அவ உஜ்ஜீவதற்குண்டா வழிய சொல்லி அப்ப பண்ணனா சிருஷ்டித்ததுக்கு காரணம் என்ன பிரயோஜனமோ அந்த பிரயோஜனம் சபலமாயிட்டு அர்த்தம். அது சபலமாகாம சிருஷ்டிச்சுன்னா பிரயோஜனம் இல்லையா? அப்ப பாக்குற வாஸ்தவம் தான். அப்ப என்ன பண்றாருன்னா பெருமாள் அப்படியே பாக்குறாரு. பெருங்கேளாதம் பெருங்கண் புடரே நம்மேல் ஒருங்கே பிறட வைத்தாங்க. அப்படியே தன்னுடைய சரீரத்துலதான் இருக்கு. சரீரத்திற்கு அச்சித் வெள்ள வந்துட்டு நான் பாத்துங்க 14 வெள்ள வந்துட்டு. ஆனா இன்னும் இருக்கு. என்ன இருக்கு? சித்து இன்னும் சரீரத்தை சூஷ்மமா இருக்கு. சித்து இன்னும் வெளியில வரல, சித்துக்குள்ளதான் இருக்கு. அப்படியே பாக்குறாரு. பார்த்த உடனே இந்த சித்து கோடானு கோடி சித்துக்கள் இருக்கா இல்லையா, அந்த கோடானு கோடி ஜீவாத்மாக்களை ஒரு நல்ல புண்ணிய ஆத்மா செலக்ட் பண்றாரு. செலக்ட் பண்றது நல்ல புண்ணியாத்மா செலக்ட் பண்ணி அது என்ன ஒரு பக்கம் அச்சித்து ஓட்டிட்டு இருக்கு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இன்னொரு பக்கம் சித்து ஓட்டிட்டு இருக்கு. என்ன இப்ப அச்சித் எல்லாம் என்ன ஆயிடுச்சு? சூஷ்மமா இருந்து ஸ்தூலமா ஆயிடுச்சு. ஆனா இன்னும் சித்து அப்படியேதான் இருக்கு, சூஷ்மமா தான் இருக்கு, ஸ்தூலம் வாங்கல. ஆனா என்ன பண்றதுன்னா அது இன்னும் அது ஓட்டிட்டு இருக்கு. அப்படியே பாக்குறா. பார்த்த உடனே அது யார் புண்ணிய ஆத்மாவை பாக்குறாரு. அந்த புண்ணிய ஆத்மாவை பார்த்து என்ன பண்றாருன்னா அந்த புண்ணிய ஆத்மா எடுத்து அவருக்கு பிரம்மான்னு ஒரு பதவியை கொடுக்குறாரு. புண்ணியாத்தியா கொடுத்து அவருக்கு பிரம்மான பதவி கொடுக்கு. அதாவது இப்ப சூஷ்மமான பண்ணது இல்லையா, அதுக்கு சமஷ்டி சேத்தனன்னு பேர். சேத்தனன்னா சைத்தன்யம் உடையவன். சைத்தன்யம் எடுக்கக்கூடிய ஜீவாத்மாவுக்கு சேத்தனன்னு பேர், சைத்தன்யம் உடையவன் பேர். அதுக்கு சமஷ்டி சேத்தனன்னு பேரு. இத்தனை நாள் பார்த்தது சமஷ்டி அச்சேதனம், வெஷ்டி அச்சேதனம் ஆயிற்று. அப்படின்னா சமஷ்டி என்ன சூஷ்மமா இருக்கிறது, வெஷ்டி என்ன ஸ்தூலமா இருக்கிறது. சமஷ்டி சிருஷ்டி வெஷ்டி சிருஷ்டின்னு ரெண்டு இருக்கு. சமஸ்தி சிருஷ்டினா அத்வாரக சிருஷ்டி, சத்வாரக சிருஷ்டி ரெண்டு இருக்கு. சமஸ்தி சிருஷ்டினா தான் ஒரு நிலையில இருந்து பண்றது, வெஷ்டி சிருஷ்டினா இன்னொரு நிலையில இருந்து பண்றது, இன்னொருத்தர் மூலமா பண்றது. அதனால சமஷ்டின்னா சூஷ்மமா இருக்கிறது, வெஷ்டின்னா ஸ்தூலமா இருக்குது. இப்ப அச்சேதனம் சமஷ்டியா இருந்து பின்னாச்சு ஸ்தூலம் ஆயிடுச்சுனோ. ஸ்தூலம்னா அந்த கடை 14 அந்த கடைகள் வந்து தோணும். அதுக்கு அச்சேதனம், அந்த அச்சேதனம் வெஷ்டி ஆயிடுச்சுன்னு. இப்ப சமஷ்டி என்ன சூஷ்மம், வெஷ்டி என்ன பிரிச்சு இருப்பதுக்கு வெஷ்டின்னு பேர். சமஷ்டினா ஒன்னா ஆயிடுச்சு, ஒன்னா ஆயிடுச்சு, ஒன்னா ஆயிடுச்சு. இவரை வந்தா ஒரு மனுஷன் சொன்னா ஒன்னு அர்த்தம். இவர் கை வேறு கால் வேறு முக்கு வேறு கண் வேறு கால் வேறு சொன்னா அப்ப தந்திரியே பிரிச்சாச்சுக்க. பிரிச்சாச்சுனால அதுக்கு வெஷ்டின்னு பேரு. சமஷ்டினா சமஷ்டி சப்தத்திலே வருது. சமஷ்டி அப்படின்னா ஒன்னு ஆயிடுச்சுன்னு. அப்ப சமஷ்டி இப்ப வெஷ்டி ஆயிடுச்சு, வெஷ்டி அச்சேதனம் ஆயிடுச்சு. அதே போல சமஷ்டி சேத்தனம் இருக்கு இல்லையா,
அது இப்ப வெட்டி சேத்தனம் ஆகணும் அப்படின்னா பிரிக்கணும். இப்ப எல்லாம் ஒன்னா இருக்கு இல்லையா, சிரிக்கணும். அதாவது ஆத்மாக்கள் இப்ப சேதனமான ஆத்மாவுக்கு பிரம்மத்துக்கு ஒட்டிட்டு இருக்கு இல்லையா. இப்ப அதை பார்த்து இப்ப இருப்பதிலே ஒரு புண்ணிய ஆத்மா, அந்த புண்ணிய ஆத்மா தேர்ந்தெடுத்து அந்த பெரிய மண்டகடாகத்துக்கு சத்தியலோகத்துக்கு தலைவரா நான்முகனாக அனுப்புறார். இவர் தான் அனுப்புறார். அதுல யார் புண்ணிய ஆத்மா செலக்ட் பண்றார், இருக்கிறதே புண்ணிய ஆத்மா எது, அந்த புண்ணிய ஆத்மாவை செலக்ட் பண்ணி அங்க ஈஷத்த கருணா நிரீட்சணதுதா சந்தோஷனா ரட்சதே பார்த்திருக்கோம், ஞாபகம் வச்சுதா சரி. அதாவது சதுஸ்லோகி 3வது ஸ்லோகம் இது. அதுல பாத்துக்கணும், ஈஷது தொத் கருணா நிரீட்சணதுதா சந்தோஷ ஒரு துளி தாயாரோட அனுகிரகம் படுத்தா அது பிரம்மமா ஆயிடுச்சு. இந்த அதே மாதிரி ஒரு துளி பெருமாள் கட்டாட்சம் பெற்றிருக்கு, அது பிரம்மம் இல்லை. பிரம்ம என்ன அவர் இருக்கிறது யார் புண்ணிய ஆத்மா பார்க்கிறார், அந்த புண்ணிய ஆத்மாவோட போய் நான்முகனாக அங்க உட்கார வச்சிருக்கார். அதான் என்னன்னா பூவில் நான்முகை படைத்த சத்தியலோக தலைவனாகிறார். பிரம்மாவை தன்னுடைய நாதீக அவர்களுக்கு சிருஷ்டிக்கிறார். யோ பிரம்மானம் விததாதி பூர்வம் யோகை வேதாந்த பிரகினோவி தஸ்மை தமிழ் ஹிருதயம் ஆத்மம் கிருத்திய பிரசாதம் முமுட்சுவை சகலமகம் பகவத்தே. பூவில் நான்முகனை படைத்த தேவும் எப்பொருளும் படைத்த பூவில் நான்முகனை படைத்த தேவன் எம்பெருமானுக்கல்லால் பூவும் பூசணையும் தகுந்த. அப்ப இப்ப பிரம்மா உருவாயிட்டார். இப்ப பிரம்மா உருவாயிட்டார். உருவான உடனே அவர் நேரம் உட்காந்துருக்கார். இங்க இருந்து தாவர கொப்பு இருந்து தாவரம் நாளை போறது, நான் மேல போயிடுச்சு. மேல போய் அந்த மேல தாவர உட்காந்துட்டு இருக்காரு. உட்கார்ந்து அவரு பாக்குறாரு, நான் எதுக்கு சிருஷ்டிக்கப்பட்டேன், நான் யாரு, எதுக்காக வந்திருக்கேன், நான் என்ன தெரியலையே அப்படின்னு யாருமே தெரியலையே, எதற்காக என்ன படைச்சிருக்கார் அப்படின்னு தேடி பாக்குறாரு. தேடி இங்கிருந்து நாளை போயிருக்கு தெரியலையா. நாம நினைக்கிற மாதிரி தாவர நாளம் படத்துல இருக்க நாளத்தை போல இல்ல, எவ்வளவு தூரம் போயிருக்கோம் அவ்வளவு தூரம் போயிருக்கு அந்த நாளம். பிரம்மா அவ்வளவு வருஷத்துக்கு போயிருக்காரு. அங்கேயும் தேடி பாக்குற ஒண்ணுமே தெரியல. தெரியாத அப்படிங்கிற என்ன பண்றாருன்னா அங்கிருந்து அந்த நாளத்தின் வழியா வர பிரம்மா நாளத்தின் வழியா வந்து நேர கொப்பூர், இந்த கொப்பூர் எழுகமல பூவழகர், கொப்பூரில் எழுகமர பூவழகர் இருக்கிறது. அந்த கொப்பூர் வந்து சிக்கிண்டு பார்த்தா தேடி பார்த்தார், ஒண்ணுமே கிடைக்கல. யார் படுத்துட்டு இருக்காருன்னு தெரியல, யார் சிருஷ்டித்தாரும் தெரியல. தெரியாதபடியா என்ன பண்ணார், மறுபடியும் மேல போயிட்டார் பிரம்மா. மறுபடியும் நேர போய் 100 வருஷங்கள் காலம் தபஸ் பண்றார். தபஸ் பண்ணி அதன் பிறகு பெருமாளுக்கு அவர் பிரத்யட்சமா தோணி, ஒண்ணுமே இல்ல உன்னை சிருஷ்டிக்கிறது எதுக்கு தெரியுமா, மேலே நீ சிருஷ்டி காரியம் பண்ணணுன்றதுக்காக உன்னை நான் சிருஷ்டித்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாரை சிருஷ்டித்தார், பிரம்மாவை. இதுதான் முதல் சிருஷ்டி. இது வரைக்கும் சமஸ்தி சிருஷ்டி. அப்ப பிரம்மா அதற்கு மேல இந்த சிருஷ்டி தொடரணும் இல்லையா. அப்ப பிரம்மாவை சிருஷ்டிக்கு முன்னாடி பஞ்சீகரணம் வரையில் இது இத்தனை யார் பண்ணது, பகவான் தான் பண்ணார். அதுக்கு சமஸ்தி சிருஷ்டின்னு பேர். ஏன்னா அண்டகடாகன் இவர் தான் சிருஷ்டி பண்ணார். பஞ்சபூதங்கள் பஞ்ச தன்மாத்திரைகள் ஞானேந்திரங்கள் கர்மேந்திரங்கள் எல்லாம் பிரம்மா பண்ணல. நாம என்ன நினைச்சுக்கோம், படைப்பு தொழில் பூர்த்தியா பிரம்மா நினைச்சிட்டு இருக்கோம். இது முடிச்சதுக்கு அப்புறம் அது அவருக்கு அந்தரியாம இருந்து இவர் தான் பண்றாரு, அவரும் ஒன்றும் பண்ணல. இருந்தாலும் பிரம்மா தான் என்ன பண்ணா இந்த லோகம் சிருஷ்டிக்கிற மனம், லோகம் சிருஷ்டித்தாதுன்னா மனுஷன் வந்தா உள்ள உட்கார வைக்கிறதுக்கு இடமே இல்லை. எங்க உட்கார வைக்கிறதுக்கு 14 சிருஷ்டித்தது யாரு, பரபிரம்மம். அதற்கு மேல பச்சை ஞானேந்திரிகள் பச்சை கர்மேந்திரி சிருஷ்டித்தது யாரு, பரபிரம்மம். மனசு சிருஷ்டித்தது யாரு, பரபிரம்மம். அதுக்கு மேல பஞ்ச பூதங்கள் பஞ்ச தன்மாதிரி சிருஷ்டித்தது யாரு, இதெல்லாம் அவர் பண்ணார். 24 தத்துவங்களை உருவாக்கிட்டார். 25வது தத்துவம் ஏற்கனவே இருக்கு, இதுவும் ஏற்கனவே இருக்கு, சூஷ்மமா இருந்தது. நம்முடைய சம்பிரதாயத்தில் நம்முடைய வேதத்தின்படி எதுவுமே புதுசா உருவாக்கப்படாதுன்னு ஞாபகம் வச்சுக்கோ. ஓஹோ புதுசா அந்த கடா உருவாக்கினாருன்னா ஏற்கனவே இருந்தது சூஷ்மமா இருந்தது, ஸ்தூலமா இருந்தது, சூஷ்மா ஆயிடுச்சு பிரளய காலம். இப்போ சூஷ்மமா இருந்த மறுபடியும் ஸ்தூலமாயிடுச்சு. சரி முதல் காலம் இருக்கும்னா முதல் காலம் கிடையாது, இதுக்கு அனாதின்னு பேர். இந்த முதல் காலம் கிடையாது, நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. முதல் காலம் வந்துருக்கனால அப்ப ஆத்மாவுக்கு முதல் காலம் வரணும். அப்ப ஆத்மா முதல் காலம் வந்ததுனால ஆத்மா அனாதியில வந்துடும். இந்த காலத்தை பிறந்ததுல அனாதியில வந்துடும். அப்ப ஆத்மா அனாதியில வந்துட்டு எல்லாமே போச்சு. ஆத்மாக்கள் அனாதி, கர்மாக்கள் அனாதி. ஆனா கர்மாக்களுக்கு அந்தம் உண்டு, ஆத்மாவுக்கு அந்தம் கிடையாது. ஜாகிரதையா சொல்லணும். கர்மாக்கள் வந்து உண்டு, கர்மாக்கள் அனாதி, ஆத்மாக்கள் அனாதி. அதே மாதிரி கர்மாக்கள் அந்தம் உண்டு கூட ஆத்மாக்கள் அந்தம் உண்டு சொல்ல முடியாது. ஆத்மா என்னைக்குமே நிச்சயம், ஆனா கர்மா நிச்சயம் இல்லை. கர்மா அனாதி, கர்மாக்கு அந்தம் உண்டு. என்ன அர்த்தம், ததா வித்வான் புண்ணிய பாபையே நிரந்தர பரமம் சாமி உபயோகின்னு என்னைக்கு புண்ணியத்தை பாபத்தை தொலைச்சானோ ஸ்ரீவைகுண்டம் அங்க போய் அனுபவிக்கிறான். அனுபவிச்சு வீட்டு காலத்தை கைக்கிறது ஸ்ரீவைகுண்டம் அந்த மோட்சத்தை அடையும் பொழுது இந்த கான்செப்ட், இந்த ஃப்ரேம் ஒர்க்ல இந்த ஸ்ரீவைகுண்டமும் பகவானுடைய திருமேனி தானா, இன்னும் மூலப்பகுதியில வெளில வந்துட்டு
திருப்பி ஸ்ரீவைகுண்டம் ஒரு முக்தி அடைஞ்ச ஆத்மா போகும்பொழுது அந்த ஸ்ரீவைகுண்டமும் பகவானுடைய திருமேனி மூலப்பிரதி வெளியிலையா? அது எப்படி ஒரு கான்செப்ட் வைஸ் எப்படி வரும்? பகவானுக்கு ரெண்டு சொத்து, ரெண்டுமே அவங்களுடைய திருமேனிக்குள்ளதான் இருக்கு. ரெண்டு சொத்து, அதுல ஒரு சொத்து லீலா உற்பத்தி, இன்னொரு சொத்து நித்திய உற்பத்தி. அப்ப ரெண்டு சொத்துமே அவருடைய திருமேனிக்குள்ளதான் இருக்கு. இது மட்டும் திருமேனி, அது திருமேனி இல்ல. இப்ப நல்ல கேட்டுதான் கேட்டு. ஏன்னா இது மாறுதலுக்கு உட்படுறது, ஸ்ரீவைகுண்டம் மாறுதலுக்கு உட்படாதது. ஏன்னா அதுக்கு பிரளயம் இருக்கா இல்லையே, அழிவின் இருக்கா இல்லையே, என்னைக்குமே நிச்சயமாச்சே. நிச்சயமானபடியால அது அவருடைய சொத்துக்குள்ள வரலையோ, ஒருவேளை அவருடைய சரீரத்துக்கு ஒரு வரலையா, அதுவும் சரீரம் தான். ரெண்டு சொத்துக்குள்ள ஒரு சொத்தை அவர் மாறுதலுக்கு உட்படுத்த வைக்கிறார், இன்னொரு சொத்து நிச்சயமா கழிச்சிருக்கார். புரியுது? இப்ப புரியுதா? இன்னொரு சொத்து முடிஞ்சான், ஏன்னா மாறுதலுக்கு உட்படாது. புரியுது? அது நாமே பார்க்கலாம். நம்முடைய சொத்து, நம்முடைய ஆத்மா இருக்கு, சரீரம் இருக்கு, ரெண்டுமே சொத்து தான் பகவானுக்கு. அச்சித்தும் சொத்து தான், சித்தும் சொத்து தான். ஆனா அச்சித்து மாறுதலுக்கு உட்படுறது, சித்து மாறுதல் உட்படுறதா? அதே பகவான் அதான். ஆனா சித்து மாறுதலுக்கு உட்படாதபடியால அது சூஷ்மமா ஸ்தூலமா எடுத்து சூஷ்மா சொல்றோமா? சூஷ்மமா அங்கேயும் அப்பதான் ஊட்டின்னு இருக்கு, இப்போ சூஷ்மா தான் இருக்கு, ஸ்தூலமா இல்ல. ஆத்மா இங்க ஸ்தூலமா இருக்கா? ஆத்மா ஸ்தூலமா இருக்கு. சுவாமி பார்த்து போடலாமே, டிக்கெட் போட்டுருக்க பார்த்து போடலாமா? இருக்கிற அது சூஷ்மம் தான். அதே போலதான். அதனால ரெண்டு சோதனை தான் இந்த லோகம் அந்த லோகம். அதெல்லாம் இந்த புருஷத்துவ முதல்ல கிருபாதஸ்யா அமிர்தாம் தேவி சகஸ்தசீரிஷா புருஷக சகஸ்தாப்த சகஸ்தபா சபூவம் விஸ்ததோக்த அத்தியுஷ்ட ததாங்குலம் புருஷ ஏவே தடம் தரும் எத்பூதனால. அதனா கிருபாதஸ்யா அமிர்தம் தேவி, இது கால் பங்கு, ஸ்ரீவைகுண்டம் முக்கால் பங்குன்னு சொல்லி சாஸ்திரம். அந்த ஸ்ரீவைகுண்டம் மாறுதலுக்கு உட்படாதது, இது மாறுதலுக்கு உட்பட்டது. ஏன்னா கலங்குவாரம் இல்லை, கலக்குவாரம் இல்லை. அங்கு நலமந்த வெல்லுதோ நாடு, இது கலங்குவாரம் உண்டு, கலக்குவாரம் உண்டு. அது மட்டும் இல்ல, இங்கதான் எல்லா விஷயம் இங்குதான். ஆனா நாம அனுஷ்டிக்கணும்னா இந்த லோகத்துல அனுஷ்டிக்க முடியும், சிவனுக்கு அனுஷ்டிக்க முடியும். அனுஷ்டிச்சு முடிஞ்சது அனுபவம் தான். அங்க சாதனம் பண்ண முடியாது. சாதனத்துக்கு உண்டான இடம் எதுன்னா இந்த 17 லோகத்தில் தான். அதைத்தான் ஆண்டாள் 2வது பாட்டில் சொல்கிறார், வையத்து வாழ்வீர்கள். ஆச்சரியமான வியாக்கியான தெளிவாச்சங்கள் இதெல்லாம் எடுத்திருக்காரு. இதை பூர்ணம் நாம ஏதோ எங்கேயும் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துக்கிறோம். சீவைத்த சம்பிரதாயத்தை காலட்சேபம் சொல்றதுக்கு எந்த கஷ்டமும் கிடையாது, மெனக்கடம். பூர்வாசர அத்தனை அர்த்தத்தையும் பொழிஞ்சிருக்கா நமக்கு என்னென்ன சந்தேகம் இருக்கு, என்ன நிலை இருக்கோ எல்லாத்தையும் குடுத்துட்டு போயிட்டா. நாம மெனக்கடாம என்ன பண்றோம், இது நாங்க சில பேர்ல அவளா குடிச்சிட்டு நான் கண்டுபிடிச்சேன் நீ கண்டுபிடிச்சேன், ஒருத்தராலும் இனிமே கண்டுபிடிக்கவே முடியாது. அத்தனை அர்த்தம் வையத்து, ஒரே ஒரு வார்த்தை வையத்து வாழ்வியல் சொல்லிட்டு அத்தனை எடுத்துக்க. அது எங்கிருந்து எடுக்கல, விஷ்ணு புராணத்தையும் எடுத்துருக்கேன். எடுத்து சொல்ல வந்துட்டா அச்சரியா அவ கொடுத்துருக்காரு, அவ பூர்வத்தை எல்லாமே கொடுத்துருக்காரு. எந்த கட்டமே சீவைஷ்ட சம்பிரதாயத்துக்கு இது கட்டம் சுவாமி அப்படின்னு சொல்றது வாய்ப்பே கிடையாது. அப்படின்னா புரிஞ்சிக்கலன்னு அர்த்தம், பார்க்கலன்னு அர்த்தம், வேற எதுவும் இல்லை, வேற எதுவும் கிடையாது. சொல்ல வந்தேன்னா அப்ப யோ பிரம்மான விததாதி பூர்வம் யோகை வேதாந்த் பிரகினோபி தஸ்மை அப்தேவ ஆத்ம முக்தி பிரதாத மூச்சுவை சணமகம் பிரபத்தியே. அதைத்தான் தெரியுது. அப்ப சிருஷ்டியாச்சு, சமஸ்கிருதி ஆயிடுச்சு. இப்ப சமஸ்கிருதி ஆகுன்னு சமஸ்கிருத் தானே தான் பகவான். ஏன்னா பஞ்சீகரணம் வரைக்கும் இவர் பண்ணார், சமஸ்கிருதின்னு பேரு. பிரம்மாவுக்கு வெஸ்ட் சிட்டி அப்படின்னா இனிமே தான் மனுஷர்களையும் தெய்வங்களையும் எல்லாத்தையும் உருவா போறது. இதுவரையில் பண்ணது சமஷ்டி சிருஷ்டி, தானே தான் பகவான் பண்ணார். இன்னொருத்தர் உதவியே கிடையாது. நல்ல ஞாபகத்துங்க, இன்னொருத்தர் உதவியே கிடையாது. இப்ப மூல பிரகத்திலிருந்து மகான், மகான்ல இருந்து அகங்காரம், அகங்காரம் 3ஆச்சு. இந்த 3லிருந்து 24 தத்துவங்கள், இது இத்தனைக்கும் உருவாக்கி பஞ்சீகரணம் பண்ணினார். அதுவரையில் பகவானே செய்தார். அதன்றைக்கு எத்தனை நாள் ஒருத்தரை பண்ணிட்டு இருப்பார், எத்தனை நாள் ஒருத்தரை பண்ணிப்பாரு. இப்ப பெரிய முதலாளி இருக்கா, அவர் பணத்தை போடலாம். அதன்றைக்கு வியாபாரத்தை பார்க்கறது ஒருத்தர், உற்பத்தி பார்க்கறது ஒருத்தர், பணத்தை கொண்டு வரது ஒருத்தர், பேங்குக்கு ஒருத்தர், அதே போல வியாபார ரீதியா அங்க போய் கேன்வாஸ் பண்ணணும் அதுக்கு ஒருத்தர், ஒவ்வொருத்தர் கோச்சு கொடுக்குறா இல்லையா, அந்த மாதிரி கோச்சு கொடுத்து இவர் முதலாளி. ஆனா எல்லாமே இவர் கண்ட்ரோல் தான். ஆனா அங்க என்ன தெரியுமா, அங்க சாமானிய லௌகீக முதலாளிக்கு அந்த யாரோ என்ன நியமனம் பண்ணிருக்காரோ, இவர் பேங்குக்கு, இவர் வியாபாரத்துக்கு, இவர் உற்பத்திக்கு என்பதா அவருக்கு அந்தரியாம அந்த முதலாளி இருக்க முடியாது. ஏன்னா அது போலதான் அப்பதான் சரி சுவாமி அப்படின்னா அவர் அந்தரியம், அவர் அந்தரியாமையாவது நிறுத்ததும் அதை பண்ணி வைக்கிறதும் அவர் தான். அதுதான் இங்க வித்தியாசம். லோகத்துல இருக்க முதலாளியை போலல்ல இவர். நல்லா அமைச்சுக்கோ, அந்த மோகத்துல முதலாளி ஏன்னு சொன்னீங்கன்னா திருட்டாந்து வர சொல்ல முடியாது, இருக்கிறதுதான் சொல்ல முடியும்.
ஏன் அவருக்கு திட்டாந்தம் வேற சொல்ல முடியாது. நான் வேற திட்டான்னு சொல்லிட்டு அப்புறம் அவராக இருக்க மாட்டேன். பிரம்மத்துக்கு முன்னாடி திட்டாந்தம் இருந்துச்சுன்னா அது பிரம்மமாவா இருக்காது. ரெண்டாவது பிரம்மம் வந்து அர்த்தம். ரெண்டாவது பிரம்மம் வந்தாலே பிரம்மம் இல்லைன்னு அர்த்தம். என்ன பிரம்மம் ஒண்ணுதான், பிரம்மம் ரெண்டாவது கிடையாது. அப்ப திட்டாந்தம் ஓரளவு தான் போய் சேர்க்குது. திராட்டாந்தம் சேர்க்கறது ஒண்ணுதான் சேர்க்க முடியாது, பூர்ணமா சேர்க்க முடியாது. தான் தெரிவிக்கிறார். அப்ப முதல்ல படைக்கப்பட்டது பிரம்மா. பிரம்மா மேற்கொண்டு தன்னுடைய சிருஷ்டியை தொடங்குறார். அவ சிருஷ்டியை தொடங்குறார். சிருஷ்டியை தொடங்கப்பட்டது. இப்ப பிரம்மா சிருஷ்டியை தொடங்குறா இல்லையா, இத்தனை பேர் வந்துடும் இல்லையா. ஏகமா இருந்தது, இப்ப அநேகம் ஆயிடுச்சு. ஏகமா இருந்தது, இப்ப அநேகம் ஆயிடுச்சு. சூஷ்மமா இருந்தது, ஸ்தூலமா ஆயிடுச்சு. இப்ப ஞாபகத்தை வச்சுக்கணும்னா ஏக அநேக ரூபாய ஸ்தூல சூஷ்மாத்திரை நமக்கு அது பராத்தர மகிழ்ச்சி தெரிவிக்க விஷ்ணுபராத்திர. அப்ப இது ஒரு ஏகமா இருந்து பல ஆயிடுச்சு இல்லையா. இப்ப ஏகமா பலவா, ஏகம்னு சொல்லலாம், பலன்னு சொல்லலாம், அத்வைத்தம் சொல்லலாம், விசிட்ட அத்வைத்தம் சொல்லலாம். அதனாலதான் விசிட்ட அத்வைத்தம். அத்வைத்தம் உண்டு. எப்படி விசிட்டமான கூடின பிரம்மத்துக்கு ரெண்டாவது இல்லை. சங்கருடைய வார்த்தைக்கும் ராமாவுடைய வார்த்தைக்கும் என்ன ஒரே ஒரு வித்தியாசம் தான். பிரம்மத்துக்கே ரெண்டாவது இல்லை சங்கர வார்த்தை, கூடின பிரம்மத்துக்கு ரெண்டாவது இல்லை ராமாவுடைய வார்த்தை. அவ்வளவுதான் சுவாமி வித்தியாசம், அவ்வளவுதான் வித்தியாசம். இதுதான் பெருகி பல்கி பெருகி எத்தனை அர்த்தம் இருக்கு அத்தனை இருக்கு. கூடின பிரம்மத்துக்கு சித்தும் அச்சித்தும் கூடின பிரம்மத்துக்கு ரெண்டாவது இல்லை. அவர் என்ன சொல்றார், பிரம்மத்துக்கே ரெண்டாவது இல்லை. இவ்வளவுதான் வித்தியாசம். இப்ப அங்கிட்டு என்ன கிளம்பி வந்துட்டு, சித்து வெளியில வந்துட்டு அச்சித்து வெளியில வந்துட்டு. இப்ப ஒன்னா இருந்து பலவாயிடுச்சு இல்லையா, ஒண்ணுதானே இருந்தது பல்லாயிரத்துல. அதான் சொல்றாரு. இதுதான் அம்பராட்டாவுடைய சொல்றாரு. ஒன்றே எண்கள் ஒன்றேயாம், பலவெண் குறைக்கல் பலவையாம், ஆமென் குறைக்கு ஆமையாம். அமராட்டாவது தெரிவிக்கிறார். ஒண்ணுன்னு சொன்னா ஒண்ணு, பலன்னு சொன்னா பல. ஒண்ணுன்னா பிரம்ம ஒட்டே பிரம்ம ஒண்ணுதான். பலன்னு சொன்னா அந்த பிரம்மத்துடைய திருமையை சித்தும் அச்சித்தும் திருமையாக பலன் வச்சுக்கலாம். கம்பராட்டாவது தெரிவிக்கிறார். யாரோ சொல்லல, இது சொல்ல வந்தா அப்படி இருக்கச்சே பலன் சொல்லாம எந்த மதத்தால் பேசலாம் பதில் உண்டு இல்லை. இது சொல்ல வந்தா கண் காது மூக்குன்னு பாத்துட்டா பலதான், மனுஷன்னு பார்த்தா ஒண்ணு தானே. அப்ப ஒன்றே எண்கள் ஒன்றேயாம், பலவெண் குறைக்கல் பலவனார் அப்படின்னு சொன்னாரு. இது முடிச்ச உடனே ஏக அநேக ரூபாயனர். இப்ப இத்தனை பேர் சேர்ந்து தெரியா சேர்ந்தது பகுதியில் சேர்ந்தபடியால இது ஏகம் அப்படின்னு சொல்லலாம். பகுதியில் தண்டனையா இருக்கிறது அநேகம் சொல்லலாம். இப்ப ஜகத்து முழுத பார்த்தா ஸ்தூலம் ஒட்டின் இருக்கு, பழைய காலத்துல பார்த்தா சூஷ்மம். அப்ப சூஷ்ம சேத்தனா விசிட்ட சேத்தனா சேத்தன விசிட்ட பிரம்மம், சூழ சேத்தனா சேத்தனா சேத்தன விசிட்ட பிரம்மம். சூஷ்ம சேத்தனா சேத்தன விசிட்ட பிரம்ம பழைய காலத்துல, ஸ்தூல சேத்தனா சேத்தன விசிட்ட பிரம்ம இப்ப சிருஷ்டிகால் பிரம்மமே தான். சூஷ்மமா இருக்கு, ஸ்தூலமா இருக்கு. சேத்தனம் அச்சேதனம் இரண்டுமே அவ்வளவு ஒட்டின் இருக்கு. ஒட்டின் இருக்கச்சே ஸ்தூலமா இருக்கச்சே சிருஷ்டி காலத்துல, சூஷ்மமா இருக்கச்சே பிரளய காலம். அவ்வளவுதான். அதான் விவரம். அப்ப ஸ்தூல சித்து ஸ்தூல அச்சித்து உங்களுக்கு பேர் இருக்கு. அப்ப உருவம் இருக்கு இல்ல, உருவம் இருந்தா ஸ்தூலன்னு பேரு, உருவம் இல்ல ஒட்டின் இருக்குன்னா சூஷ்மன்னு பேரு உருவத்துல. அப்ப ஸ்தூல மாத்திரை அப்படின்னு தெரிவிக்கிறாரியா, இதத்தான் தெரியும். அப்ப இது இத்தனை வெவ்வேறு தான் தெரியும். அதத்தான் விசிஷ்ட அத்வைதம். விசிஷ்டோஸ்ய விசிஷ்ட யோகா அத்வைதம் விசிஷ்டாத்வைதம், விசிஷ்டஸ்ய அத்வைதம் விசிஷ்டாத்வைதம். புரியுதா? இதத்தான் இதுக்கு இவருக்கு எது கொடுத்துன்னா சரீராத்மபாவம் சாமானாதிகாரண்யம். இந்த ரெண்டு தான் அது உதவி. சரீராத்மபாவம் சாமானாதிகாரண்யம் இந்த ரெண்டு வச்சுட்டுதான் ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்கிறார். இந்த ரெண்டு நாள் தான் அவர் எத்தனையும் தெரிவிக்கிறார். ஆக பசுபதி மதத்தால என்ன தெரிவித்தார், இது ரெண்டுத்துக்கும் அவர் ரூட் அவருக்கு கிடைக்கிறது ஆழ்வார் இல்ல. வேதமே சொல்லியிருக்கு. வேதம் சொல்லியிருந்தாலும் வேதத்தை சில மறைச்சதுல சொல்லும். சில என்னன்னா இந்த வேத வாக்கியம் உண்டு, அபேத வாக்கியம் ரெண்டுமே உண்டு இல்லையா, இல்லையா? அப்ப அது சேர்க்கறது கடக வாக்கியம் வேணும், கடக ஸ்துதி வேணுமோ. அந்த கடக ஸ்துதி இதுதான் உறுதிப்படுறது ஆழ்வார். இதைத்தான் நம்ம குருவாசன் நிறைய பேர். சங்கரர் சாமானியப்பட்டவர் இல்லை. அவர் அநேகம் எல்லா உபன்யாசங்களும் சொல்லுவார். ஒரு வெற்றியை வையவே படாதுன்னு மகான், பெரிய மகான். அவரை பத்தி குறை சொல்லக்கூடாது. அவருடைய கொள்கையில தான் மாறுபட்ட தனம் இருக்குது. எல்லாத்தையும் ஒத்து போயிருக்காரு. ஒரு சிறுதான் மாறு ஏற்பட்டிருக்கு. பிரம்மத்தை தவிர இன்னொன்று இல்லைன்னு ஒத்துனாரு. ஆனா அவர் பண்ண கைங்கரி என்ன எப்படிப்பட்ட கைங்கரியுமா, இவருக்கு அவருக்கு இருக்கு 500 வருஷம், 1500 வருஷத்துக்கு முன்னாடி சங்கரர் வந்திருக்காரு. அவர் காலம் எப்படி இருந்ததுமா, ஜைன மதமும் பௌத்தம் கல்வி பெருகி இருந்தது. அவர் பண்ணிட பெரிய கைங்கரி என்ன தெரியுமா, அவருக்கு மீட்டு கொடுத்திருக்காரு. அது அப்படி மாதிரி எந்த மகானும் பண்ணிருக்க முடியாது. அவ்வளவு பெரிய கைங்கரியத்தை பண்ணியிருக்காரு. அவர் சாமானியப்பட்டவர் இல்ல. சாமானியம் ஏன் இப்படி மாறிட்டார்னா அந்த வேகத்துல அவர் அந்த காரியம் பண்ண முடிஞ்சது தவிர
ஆனா நிறுத்தி நிதானமா இந்த சாஸ்திரத்தை இருக்கிற பிரேரிதாரஞ்ச போக்தா போக்தம் பெரிதாரஞ்ச மத்தியா அது பேதம் உண்டு அபேதம் உண்டு கடக சுதியும் இருக்கு அப்படின்னு சொல்லி நிறுத்தி நிதானம் பண்ணக்கூடிய ஒரு காரியத்தை அவரால் பண்ண முடியல. ஏன்னா அவர் ரொம்ப குறுகிய காலத்துல மோசத்துக்கு போயிட்டார். 32 வயசு தான் இருந்தார். 32 வயசே தான் இருந்தார், அதுக்கு மேல அவர் இல்லை. ஏன்னா அவர் அந்த வேகத்தை சாஸ்திரத்தை ஸ்தாபிச்சுட்டார். அவார்த்து ஜெயின மதத்திலிருந்து பௌத்த வந்து சாஸ்திரத்தை ஸ்தாபிச்சார். அதே வேகத்துல இங்க வர முடியாது. அந்த வேதத்தை என்ன ஆகுன்னா நிறுத்தி நிதானம் சுவாமி ஸ்ரீபாஷம் பண்ணாருன்னா எத்தனை நாள் பண்ணாரு, எத்தனை வருஷம்னு கேட்கணும். கிட்டத்தட்ட 40 வருஷம் விளையாடுச்சு. சாமானியல நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இன்னைக்கு முடிச்சா நாளைக்கு முடிச்சாரு இருக்கும். அந்த வருஷம் ஞானம் இல்லையாடா, ஞானம் இல்லாத தன்மை இல்லை. எத்தனை வாக்கியங்கள் எங்கெங்க எடுத்து எத்தனை பண்ணி என்னென்ன பண்ணிருக்காதுமா. 40 வருஷம் மேல இருக்கு. அத்தனை வருஷம் அவர் இல்லையே. இவர் 120 வருஷம் ஒரு காலம் இருந்திருக்காரு இல்லையே. அது மட்டும் இல்ல, என்னமோ தெரியல பகவத் அனுகிரகத்தால அவருக்கு ஆழ்வார்கள் பாசங்க கிடைக்கல அவருக்கு. ஏன்னா இவர் காலத்துக்கு அப்புறம் தான் நாதுமணிகள் அவதாரமே. நாதுமணிகள் காலத்துல தான் 4000 மறுபடியும் வெளில வந்திருக்கு. நான் சொல்றது புரியுது. இவர் காலத்துக்கு அப்புறம் தான் நாதுமணிகள் பீரியடு. அப்படி இருக்க என்னவோ துரதிருஷ்டம் தான் ஆழ்வாருக்கு பாசம் கிடைக்கல. இல்லைன்னா பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் பஜகோவிந்த் கோவிந்தம் கூட பத்தி சொல்லித்தாரா? கோவிந்தம் மூட பார்த்தா எப்படி சொல்றது, எப்படி சொல்றது? கோவிந்தம் மூடுதுன்னா கோவிந்தனை அவ கோவிந்தனை ஆசைங்கோ, கோவிந்தனை பத்துங்கோ, கோவிந்தனை உபாசனம் பண்ணுங்க, உபாசனம் பண்ணணும். எதை வச்சு உபாசனம் பண்ணுது? உபாசனம் பண்ணணும் குணம் இருக்கணுமா வேண்டாமா, ரூபம் இருக்கணுமா வேண்டாமா? ரெண்டுமே இல்லைன்னு சொல்லிட்டாரு. அந்த வேகத்தை பேசியிருக்காரு. ஆனா இவரே பின்னாடி உணர்ந்து என்னவோ பண்ணிட்ட வேகத்தை போயிட்டு தவிர இவர் இன்னும் சிறு காலம் இருந்திருந்தால் நிச்சயம் விசிட்டா வைத்தியா தான் இருந்திருக்காரு. ஏன்னா இவர் அதாவது நகி நகி குருப்புங்கிறானே, நான் படித்த தர்க்க சாஸ்திரமோ நியாய சாஸ்திரமோ மீமாம்ச சாஸ்திரமோ இது ஒன்னும் மோட்சம் கொடுக்க முடியாது, பகவத் அனுக்கிரகத்தால் அவனுடைய இச்சையால் தான் மோட்சம் அவரே சொல்றாரு. நகிரதி குருப்புங்கிறானேன்னு சொல்லிக்கிறார். அவரே பஜகோவிந்த பாத்திரத்துல வருது. அப்படி இருக்க சொல்றதுக்கு காரணம் என்னன்னா இதுதான் அந்த வேகம். அதே வேகத்தை இதுல பண்ண முடியல. பண்ண முடியுமா? அவருக்கு நாடி இல்லை. நாடு இல்லாதபடியாவது போயிட்டு அவர்கிட்ட ஒரு குறையும் இல்லை. ஒரு சில பேர் தவறான அடிக்கடி சொல்லிட்டே இருக்கேன், தவறான ஒரு வார்த்தை பேசுறான். ஏன்னா மகாவித்வாக்கள் எத்தனை பேர் அவருக்கு ஞானம் இல்லையா? நான் என்னமோ இன்னைக்கு காலகட்டத்தில் வார்த்தை கேட்ட உடனே ஓஹோ நானே தவிர சுவாமி அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. நிச்சயமா கிடையாது. இல்லைன்னா பகவான் அனுக்கிற கொடுத்துருவானா? ஒருத்தரும் ஒவ்வொரு சிட்டிக்காக பகவான் அனுப்புறான். இவரை ஜைன மதத்திலிருந்து நீ மீட்கணும்னுக்காக அனுப்பிச்சான். அவர் அந்த சிட்டிக்காரையும் அவர் சரியா பண்ணிட்டார். அதை அவர் சரியா பண்ணிட்டாரு. அதே வேகத்தை இதால பண்ண முடியல. காரணம் என்னன்னா அந்த வேகம் வேற எதுவும் கிடையாதுல்ல. அதனால இது ஆக அதிர்ஷ்டான அனுபத்தேசியாக சாஸ்திர விரோதமான இருக்கிறபடியால் எக்காரணம் கொண்டும் உன்னுடைய அதிர்ஷ்டம் பொருந்தாதபடியால் பசுபதி விதத்தை கண்டிக்கிறார். பொருந்தாதபடியால உன் மதம் சம்மதிக்கத்தக்கது. அப்படின்னா என்னன்னா பாசுபதி 36 தத்துவங்கள் ஒத்துருக்கா. நாம 26 தத்துவங்கள், அவள் தத்துவங்கள் 36. பசுபதி ஒருத்தர் 16 சொல்றா, ஒருத்தர் 13 சொல்றா, ஒருத்தர் 4 சொல்றா, ஒருத்தர் 3 சொல்றா. இதெல்லாம் பின்னாடி வருது. அன்னையோட சேர்த்து சொல்றேன். இவா 36 தத்துவங்கள் ஒத்துருக்கா. உன் மதம் சகன. ஆனா அவ மதத்தை சுருக்கமா சொல்லுறேன். ஆத்மா உண்டு, ஆத்மா ஒத்துருக்கா. ஜைனனோ பௌத்தனோ ஆத்மா ஒத்துருக்கானா? கிடையாது. ஆத்மா உண்டு ஒத்துருக்கா. ஈஸ்வரன் யாரு? சிவன் நாராயணன் இல்ல, பரமசிவன் தான் ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லிட்டா. அதுக்கப்புறம் ஆகம சித்தவான ஈஸ்வரன். ஆகம சித்தவான ஈஸ்வரன் எப்படிப்பட்ட ஈஸ்வரன்? ஆகமத்தால சொல்லப்பட்ட ஈஸ்வரன், சாஸ்திரத்தால சொல்லப்பட்ட ஈஸ்வரன் அல்ல. நல்லா வச்சுக்கோ. அவ எதுக்கு ஆகமத்தால சொல்லப்பட்ட ஈஸ்வரன் முக்கியமா மேற்கோள் காட்டுறான்னா, சாஸ்திரத்தால சொல்லப்பட்ட ஈஸ்வரன் இவர் இல்ல, சிவன் நாராயணன். அதனால்தான் ஓம்காரம் அவ எடுத்துக்கிறது இல்லை. இப்ப புரியுதா? ஓம்காரம் எடுத்து சாஸ்திர சித்தம். ஓம்காரம் அவ எடுத்துட்டா என்ன வருது? சிவமும் ஆக மாட்டாரு. என்ன யார் வருவா? சிவன் நாராயணன். அங்கதான் நமசிவாய ஓம் கிடையாது. ஆக பரமாணுக்கள் அதாவது ஆகமசித்தமான ஈஸ்வரன் ஜெகத் ஆகம ஈஸ்வரன் சொன்னா. அதுக்கப்புறம் ஜெகத் உண்டான்னா ஜெகத் உண்டு ஒத்துருக்காரு. அவெல்லாம் ஜெகத்தை ஒத்துக்கிற பௌத்த மதம் ஜெயின மதம் ஜெகத் உண்டான. இப்ப ஜெகத்துக்கு காரணம் இது பரமாணுக்கள். ஜெகத்துக்கு காரணம் பரமானுக்கு உபாதான காரணம். ஜெகத்துக்கு உபாதானமா ஈஸ்வரன் நிமித்த காலமா இருக்கான். அதுக்கப்புறம் கர்மங்கள் உண்டானா கர்மங்கள் உண்டு நிறைய இருக்கு. கர்மங்கள் இல்லாம கர்மங்கள் நிறைய இருக்கு. சம்சாரம் அனாதி. அநேகமா இது அத்தனை பேர் சொல்லுவோம். சம்சாரம் அனாதி என்னன்னா இந்த கர்மஜான பக்தி யோகம் இல்ல, கர்மயோகமும் இந்த பாப புண்ணியங்கள் எப்ப பிறந்ததுன்னா அனாதிட்டா. கர்மங்கள்னா பாப புண்ணியங்கள். ஏன்னா இந்த காலத்தை பிறந்ததுன்னா ஆத்மா இந்த காலத்தை பிறந்ததுன்னு அவர் புரிஞ்சிருது. ஆத்மா அனாதி, கர்ம ஆத்திரம் அனாதின்ட்டா. கர்ம ஆத்திரம் அனாதி. சரி, முக்தினா என்ன அர்த்தம்? அதாவது முக்தி முக்தி என்று பசுபதி சாரூக்கியத்தை அடைவது முக்தி.
பசுபதி சாரத்தினா பசுபதிக்கு போய் அங்க கைலாசத்துக்கு போய் அங்க ஒரு அவனை நீர் எடுத்து பூஜிக்கணும். அந்த வசனத்துக்கு நீர் எடுத்து பூஜிட்டு அவனை பத்தி ஒரே ஜபம் பண்ணிட்டு இருக்கணும். அதான் முக்தி. முக்தினார். மோட்சத்துக்கு சாதனம் என்ன? மோட்ச சாதனத்தை அவன் அடைவதற்கு படி பசுபதி ஆகமத்தில் சொல்லப்பட்ட கர்மங்களை வினாகவன் அனுஷ்டிக்கிறது. அந்த என்ன முத்திகா சத்த காரணம் 6 விதமான தாரணம் அடிச்சுட்டு அவர் சொல்லப்பட்ட அனுஷ்டத்தை இதன் மோட்ச சாதனம். இதுதான் பசுபதி மனிதம் பிரதானமான பிரதிதந்திரம். ஆக ஆத்மா உண்டு, சரீரம் உண்டு, சிவன் ஈஸ்வரன் உண்டு. ஆகம சித்தமான ஈஸ்வரன் பரமசிவன் தான் ஈஸ்வரன். ஆனா பரமானத்தில் தான் உபாதாரம் ஜெகத்துக்கு. இவர் நிமித்த காரணம். அதே போல சம்சாரம் அனாதி, கர்மங்கள் உண்டு. முக்தி என்று பசுபதி சாரூக்கியத்தை பெரிய முக்தி. அந்த முக்திக்கு சாதனம் எதுன்னா பசுபதியில் சொல்லப்பட்ட இருக்கும் கர்மத்தை நன்னா விடாம அனுஷ்டித்து வந்தா மோட்சம். மோட்சம் இது கைலாசத்தாடு அப்படிங்கிறீர்கள். இது பசுபதியுடைய சாரூக்கியம். அடுத்து இப்ப 9 கிட்டத்தட்ட 11 மதங்கள் ஆயிருக்கு. என்ன மதங்க? பாக்கிய மதங்கள் 11, 6 மதங்கள் குதிருஷ்டிகள், 11 மதங்கள் ஆயிருக்கு. 11 மதங்களுடைய சுருக்கமான விஷயம் என்னன்னு அடுத்த உண்மையாக சொல்லிட்டு சுருக்கமா, அதாவது முதல்ல யார பார்த்தோம்னா சாருவாக் லோகாயத்த மதம் அவனை பார்த்தோம். அதுல இருந்து தொடங்கி கடைசியில பசுபதி பரியந்தம் சுருக்கமா என்னன்னு ஒரு 10 நிமிஷம் அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சங்கர பாஸ்கர யாதவ பாட்ட பிரபாகரர் தங்கள் மதம், இந்த 6 மதங்கள் இது குதிர்ச்சி மதங்கள். இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் முதல் சூத்திரமாக இருக்கக்கூடிய ஸ்ரீபாஷத்துக்கு போனோம். அதாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசா அதுக்கு போனோம். இப்ப 6 மதங்கள்ல முதல் மதம் சங்கர மதம் இல்லையா சார்? முதல் அத்வைதத்தை பார்த்துக்கணும். அது மேலெடுத்து வேற கத்துக்கணும். இப்ப அவ 2 பேரோட சேர்த்து பார்க்கணும். அதனால மறுபடியும் பார்க்க போறோம். ஏன்னா சுவாமி எம்பெருமானார் சங்கர மதத்தை தான் நிறைய கண்டிக்கிறார். ஏன் நிறைய கண்டிக்கிறார்? அவர் மேல அத்தனை கோபமானா அவர்கிட்ட நிறைய இது இருக்கு. அவர்கிட்ட ஆசை, ரொம்ப ஆசை. ஏன்னா அவ்வளவு கிட்டக வந்துட்டு பாகித்தாராயத்துக்கு தான் ஒவ்வொன்னா எடுத்து கண்டிக்கிறார். அதனால அந்த சங்கர மதத்தை பார்த்து அந்த சங்கர மதத்துல அதே அத்வைதி தான் யாரு? பாஸ்கரனம். அதே அத்வைதி தான் யாதவ பிரகாசம். 3 பேரும் அத்வைதிகள். ஆனா அத்வைதுக்குள்ள சிறு பிரிவு இருக்கு. 3 பேரும் யாரு? பிரம்மம் கிட்டே மத்தது கிடையாது. இதுல வந்து அந்த 3ல சங்கரரும் யாதவ பிரகாசமும் இப்ப நமக்கு தெரிஞ்ச ஹிஸ்டரியில சங்கரர் ஆதிசங்கரர் யாதவ பிரகாசம் முன்னாடி இன்னும் இருந்திருக்கலாம். நமக்கு தெரிஞ்ச 4 ரிலேட் பண்ண முடியுது. அது மாதிரி பாஸ்கரர் அப்படிங்கிறவர் எந்த ஒரு சங்கரர் கத்துது பாஸ்கரர். பாஸ்கரர் வந்து இருக்கு. அவரும் அத்வைதி தான். நமக்கு தெரிஞ்ச கதை புரியதுக்கா ஒரே விஷயம் சொல்றேன். சங்கரர் ஒரே விஷயம் சொல்றேன். இப்ப நம்ம வந்து பிரம்மம் ஒண்ணுதான். அந்த பிரம்மத்துக்கு அஜ்ஞானம் வந்துட்டு அதனால இதெல்லாம் தெரியாது. இது சங்கரோடைய வாதம். பிரம்மத்துக்கு அஜ்ஞானம், ஜீவாத்மக அஜ்ஞானம் இல்ல, அஜ்ஞானத்தை தொலைக்கக்கூடிய பிரம்மத்துக்கே அஜ்ஞானம். அதனால இந்த ஜகத்து உண்மை, நீர் உண்மை, நான் உண்மை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். அதனால அந்த அஜ்ஞானம் தொலைஞ்சு போயிடுச்சு வச்சுக்கேன். வாக்கியார்த்த ஞானம் அஜ்ஞானம் தொலைஞ்சு போயிடுச்சுன்னா மோட்சம். அவனே பிரம்மம், ஜீவாத்மாவே பிரம்மம், இன்னொருத்தர் பிரம்மம் இல்லை. இது சங்கரோட வார்த்தை. இதுல என்னன்னா அந்த அஜ்ஞானம் இருக்கு இல்லையா? அஜ்ஞானம் என்றது என்னது? பிரம்மமே தன்னை பலவா நினைக்கிறது இல்லையா? பலவா நினைக்கிறது. அந்த அஜ்ஞானம் போயிடுச்சுன்னா மோட்சம் இருக்கு. இப்ப அந்த அஜ்ஞானம் உண்மையா பொய்யா அப்படின்னா அந்த அஜ்ஞானம் பொய்யிட்டார் சங்கரர். அஜ்ஞானம் பொய்யன்னா பொய்யான அஜ்ஞானத்தால என்ன இல்லை? எப்படி நம்ம நிஜத்தை பார்க்க முடியும்? அதுல கஷ்டம் வருது இல்லையா? இவர் என்ன பண்ணாரு பாஸ்கர்? இல்ல அஜ்ஞானம் உண்மைட்டார். வித்தியாசம் வருதா? அந்த பாயிண்ட் பாஸ்கர் யாரு? நமக்கு தெரிஞ்ச சரித்திரத்துல யாரு இந்த பாஸ்கர்? எந்த காலகட்டத்தில் அப்படி இருக்கா? பாஸ்கர் இருக்கு, மதம் இருக்கு. ஆமா, பிரகாசம் மதம் அந்த ஒரு கேரக்டர் ஹிஸ்டரியில எங்க வராது? இல்ல அந்த மாதிரி ஹிஸ்டரியில வராம தெரியும். ஆதிசங்கர் தான் தெரியும். யாதவ பிரகாஷ் புரியதுக்காக சொல்றேன். இப்ப யோக மதம்னு ஒன்று இல்லையா? ஹிஸ்டரியில கேள்விப்பட்டிருக்கல? பிரம்மாவுடைய சிருஷ்டி யோக மதம் வந்து பிரம்மாவாலே பிரவர்த்திக்கப்பட்டது யோக மதம். பிரம்மாவும் சொல்றா, அதே மாதிரி பதஞ்சலி சொல்றா யோக மதம் அதால வந்து. ஆனா யோக மதத்தை திருப்பி அவ்வளவு தூரம் எங்கேயுமே பிரஸ்தாவமே இல்லை. யோக மதத்தை எங்க பிரஸ்தாபம் இருக்க? பசுபதி மதம் நிறைய பிரஸ்தாபம் இருக்கு. ஜைன மதமோ பௌத்த மதம் பிரஸ்தாபம் நிறைய இருக்கு. அதே போல சாருவாக் மதம் பிரஸ்தரிச்சிருக்கீங்களா? பாத்திரிக்கல சாருவாக்கன்னு லோகாயத்த மதம் கேள்விப்பட்டிருக்கல? கொள்கை நமக்கு தெரியாது, அது வேற விஷயம். அதே மாதிரி பாஸ்கர மதம் இந்த கொள்கையை வச்சுதான் அதுக்கு பேர் வைக்கிறான். புரியத்துக்கா ஒரே விஷயம் சொல்றேன். மாத்வ மதம் எது? துவைத்தி. மாத்வ மதத்தை கண்டிக்கிறான்னு வந்திருக்கு. மாத்வர் எப்ப வந்திருக்கார்?
இப்ப இந்த சரி, ராமானுக்கு முன்னாடியா ராமானுக்கு பின்னாடியா? பின்னாடி அப்ப எப்படி கண்டிக்க முடியும்? அது நீங்க முன்னாடி சொல்லிட்டேன். முன்னாடி இதெல்லாம் வியாசர் முன்னாடி அதே நிலைதான் இருக்கும், அதே நிலைதான். அதுக்கு பேரு பின்னாடி வர வச்சிருப்பான். அது புரிஞ்சு சொன்னீங்க. சரித்திரத்துல முன்னாடியே வேததாசர் எது இருந்தாலும் சரித்திரத்துல நம்ம வந்து சங்கர மதம்னு சங்கர ரிலேட் பண்றோம், சங்கர்னாக்க மாத்வாச்சாரியர் ரிலேட் பண்றோம். ஆனா அந்த 17 மதத்தின் பேரையே வியாசர் வந்து எங்கேயுமே சொல்லவே இல்லை. எங்கேயும் இது சங்கர மதத்தை, இந்த சங்கர மத கொள்கை இது, லோகாயுத மத கொள்கை இது, பௌத்த மதத்தின் கொள்கை இது அப்படின்னு வியாசர், சங்கரர் இல்லை, வியாசர் எங்கேயுமே அதை காணிக்கவே இல்லை. இந்தந்த பாலிசி இந்தந்த பாலிசி இந்தந்த பாலிசி மனுஷா சொல்லியிருக்கா அப்படின்னு இருக்கிற, அது பின்னாடி அந்த பாலிசியை எடுத்துட்டு இவர் தங்கள் மதமா எடுத்துருக்கா. பாஸ்கரன் போல எந்த காலகட்டத்தில்? அதே காலம் தான். சங்கரர் காலத்துக்கு அடுத்து பாஸ்கரர் காலம், பாஸ்கரர் காலத்துக்கு அடுத்து யாதவர். அது மாதிரி மீமாம்சகர் 2 பேர் இருக்காங்க, பாட்ட பிரபாகர் மீமாம்சகர்.